சண்டை போட போறோம் கண்டிப்பா. நம்ம ரெண்டு பேருக்குள்ள இல்ல, சப்ஜெக்ட்டுக்கு நடுவுல போலாமா? கண்டிப்பா போலாம். Hi, hello, welcome students. Welcome to the question solving session of biology. Botany zoology இல்ல, biology. So botany versus zoology. Ganapathy sir இருக்காரு, நான் இருக்கேன். We are going to solve a lot of questions. Some tough competition இருக்க போது. ஆனா இங்க எப்படி ஃபன்னா எடுத்துட்டு போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we need supporters for botany and zoology. ரெண்டு டீமா பிரிச்சுக்கலாம். zoology பிடிச்சவங்க எல்லாம் ஒரு ஹார்ட் போடுங்க, botany பிடிச்சவங்கலாம் ஃபயர் போடுங்க பசங்களா. ஃபயர் ஃபயர் அன்புதான் சார் முக்கியம். ஃபயர் வேணும். இங்க பாருங்க பின்னாடி ஃபயரா இருக்கு எல்லாம். ஃபயரா முறைக்க சொன்னா நீங்க எப்படி முறைச்சிருக்கீங்க? ஓகே ஃபயர். அதுதான் ஃபயர். ஓகே 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 ஓகே. பாருங்க ஃபயர் வந்திருக்கு மேம். ஃபயர் தான் ஹார்ட் இல்லையா? ஹார்ட் இல்லையா? ஹார்ட்லயே ஃபயர் போட்டுருக்கா. ஓ ஹார்ட்ல ஃபயர். ஓகே, அப்போ ரெண்டுமே வேணும்னு அர்த்தம் அதுக்கு. கரெக்ட்டுங்களா? ஓகே கரெக்ட். So students, ask your friends also to join. வாங்க வாங்க வாங்க. ஓகே ஓகே ஓகே. பாருங்க ஃபயர். ஓகே ஓகே. ஹார்ட். Thank you, thank you, thank you. Good evening Krishna Kirtana. Please don't fight. இது healthy fight தான் இல்ல சார்? கண்டிப்பா கண்டிப்பா. இது சப்ஜெக்ட்டுக்குள்ள தான், எங்களுக்குள்ள இல்ல. ஓகே கிருஷ்ண கீர்த்தனா கீர்த்தனா அப்ப 5 ஃபயர் 4 ஹார்ட்னா அப்ப சப்போர்ட் வந்து பாட்னிக்கு தான். வாவ் 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 வாவ். எஸ் 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 எஸ். ஹாய் ஹாய் சரண்யா. ஹலோ ஹலோ. நான் என்ன சொன்னேன், நம்ம வந்து ரெண்டு டீமா பிரிறோம், பாட்னி வெர்சஸ் ஜுவாலஜி. அப்ப அதே மாதிரி பாட்னி ஒரு டீம், ஜுவாலஜி ஒரு டீம் தான். அதுக்குன்னு அர்த்தம் வந்து நம்ம வந்து பாட்னி நிறைய ஆன்சர் பண்ண போறோம் அப்படிலாம் இல்லை. we have equal number of questions in botany and zoology. பட் ஆனா ஜஸ்ட் ஒரு ஃபன் ஃபேக்டருக்காக பாட்னி சப்போர்ட் பண்றவங்களா ஹார்ட் போடுங்க. மாத்தி சொல்லிட்டேன். பாட்னி சப்போர்ட் பண்றவங்களா ஹார்ட் இல்ல ஃபயர். ஜுவாலஜி சப்போர்ட் பண்றவங்களா ஹார்ட். ஜுவாலஜிக்கு ஹார்ட், பாட்னிக்கு ஃபயர். ஓகே. புஃப். நோ அப்படி இல்ல, ஃபயர். ஹாய் 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 சைலண்ட் மாஃபியா. சைலண்ட் மாஃபியாவோட பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே. வர்ஷா பாத்தீங்களா? ஹார்ட்ல வரல, ஹார்ட்ல ஃபயர். குட் 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 குட். ஓகே ஓகே. குட் ஈவினிங் ஆல். குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங். ரெண்டும் போடலாமா மேம்? போடலாமே. நோ இஷ்யூ. நோ இஷ்யூஸ். போடலாமே போடலாமே. கம் ஆன் கம் ஆன் குவிக்லி. ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ டு ஜாயின். எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்த மாதிரி 500+ கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அஸ் 2 days பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நம்ம போக போகிறோம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். என்ன சார் சொல்கிறீங்க? கண்டிப்பா. we are coming up with around 500 questions ஓட நாங்க இந்த செஷனுக்கு வந்திருக்கோம் பசங்களா. சோ பார்ட் 1 பார்ட் 2 இன்னைக்கு 6 pm க்கு மாதிரி, அதே மாதிரி நாளைக்கு 6 pm நம்மளுக்கு வந்து பாட்னி வெர்சஸ் ஜுவாலஜி ஃபைட் இருக்கு. ஹெல்தி ஃபைட் தான். சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்கல. நம்ம டீம் சைட் கேப்ல போல் போட்டாங்க. சூப்பர் டீம், சூப்பர். போல் 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 ஜுவாலஜி தான் சார். பாத்துறலாமா? சரி ஓகே பாத்துறலாம். ஓகே. சோ நம்ம ஸ்டூடண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டே இருக்கிற அந்த சமயத்துல NTA ஓட லேட்டஸ்ட் அப்டேட் வந்துருச்சு. அதையும் கண்டிப்பா நம்ம சொல்லணுமா? சோ NTA வந்து நம்ம நிறைய we from Xylem we mailed to NTA பர்சனலா. இங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு we mailed to NTA. அதுல என்னென்ன விஷயங்கள் நாங்கள் கேட்டிருந்தோமோ அது இன்னைக்கு நோட்டீஸாக வந்திருக்கிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபர்ஸ்ட் பாயிண்டே நாங்கள் வந்து டைம் வந்து இவ்வளோ வேணும் அப்படின்னா நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கேட்கல. நாங்கள் கேட்டது என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ப்ராசஸ் பேக் அண்ட் ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு தனியாக பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுகிற டைமில் பண்ணாதீங்க, அதுக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் கொடுங்க, இல்லைன்னா ப்ராசஸ்லாம் முன்னாடியே முடிச்சிருங்க அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தோம். ஸோ அது மாதிரி 15 minutes எக்ஸ்ட்ரா அதுக்கு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்.
எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க 195 மினிட்ஸா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்டார்டிங் 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சாலுமே யூ ஆர் ஹேவிங் த 3 hours. ஓகேவா? லாஸ்ட் நீட் 2026ல உங்களுக்கு அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே இதை முடிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. ஸோ உங்களுக்கு 3 hours கம்ப்ளீட்டா மினிமம் நமக்கு கிடைக்கும். ஓகே, சம்டைம்ஸ் 10 மினிட்ஸ்ல முடிச்சிட்டா கூட உங்களுக்கு 3 hours 5 minutes கூட நமக்கு கிடைக்கலாம். அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடிஷ்னலா ஆன்சர் கொஸ்டின் பேப்பர்ல சால்வ் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா பேஜஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல 2 பேஜ் தான் இருந்தது ஒர்க் ஷீட்டா, இப்போ 4 பேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பேஜுமே லாஸ்ட்ல 2 பேஜாவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு அப்புறம் 2 பேஜாவும் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற 2 பேஜ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக கொடுத்துருக்காங்க. வெரி தாட்ஃபுல் ஆஃப் NTA இந்த ஒரு விஷயத்துல. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் செஞ்சதோட சேர்த்து நாங்கள் ஒரு ஸ்கேம் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம அந்த ரீஃபண்டோட ஸ்கேமையும் அவங்க சரி பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாமல் ரீநீட்டை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஜென்யூனாக பக்காவாக நடத்தி கொடுத்துட்டா. த ட்ரஸ்ட் விச் வாஸ் லாஸ்ட் பை NTA திருப்பி அவங்க எடுத்துடலாம். என்ன பசங்களா, கரெக்ட் தானே? நான் சொல்றது கரெக்ட் தானே? ஹாய் ஹாய், தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஸோ shall we start பண்ணிடலாமா? நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. சூப்பர், thank you so much for the love that you are showing. என்ன வந்திருக்கு டீம்? ஜுவாலஜிக்கு நிறைய வந்திருக்கா, பாட்னிக்கு வந்திருக்கா. ஜுவாலஜிக்கு இருந்தா மட்டும் சொல்லுங்க. ஜுவாலஜிக்கு தான் 59 இருக்கு. உங்களுக்கு சந்தோஷம் தானே? நம்ம சந்தோஷம் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா பசங்களா? ஓகே ஓகே. பாவம் நம்ம கணபதி சார், அவருக்கும் போடுங்க. சொல்லிட்டேன். ஓகே மேம். ஓகே சார், அது அடுத்து நம்ம வந்து this is an introduction to our ரிப்பீட்டர் பேட்ச். ஸோ ரிப்பீட்டர் பேட்ச்ல நம்ம வந்து ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ரிப்பீட்டர் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்க இப்போ இதை பத்தி யோசிக்க வேணாம், நான் சொல்ல மாட்டேன். ரீநீட் முடியட்டும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக இதை பத்தி நம்ம பேசிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இது ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னா, நிறைய மாடியூல் டெஸ்ட் பேப்பர், மாக் டெஸ்ட் பேப்பர் நாங்கள் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நோட்ஸ் எல்லாமே கம்யூனிட்டியில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. 13th அதாவது நாளையிலேருந்து 19th வரைக்கும் டெய்லி மாக் நம்ம ஆஃப்லைன் கேம்பஸில் நடக்குது. அந்த கொஸ்டின் பேப்பரை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் கொடுக்க போகிறேன். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் நம்ம கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணுங்கள். ஸோ லிங்க் கீழே கொடுத்துருங்க டீம். ஓகே, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஏன்னா லாஸ்ட் 1 வீக், அதாவது கடைசியாக இருக்கிற அந்த வீக் ரொம்ப ஃபயராக நம்ம சேனலில் ஏகப்பட்ட ரிவிஷன்ஸ் மேரத்தான் வரப்போகுது. என்ன சார்? கண்டிப்பா லாஸ்ட் 1 வீக் உங்களுக்காக ஃபுல் டே மேரத்தான் பிளான் பண்ணிருக்கோம் பசங்களா. ஓகேவா? ஸோ 11th மேரத்தான் ஆர்எஸ் நம்ம 12th மேரத்தான் எல்லாம் ஃபுல் மார்க் மேரத்தான் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ண மாதிரி தான். ஸோ இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா யூ வில் பி கெட்டிங் ஆல் தீஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து we are starting with the questions. ஓகே, ஸோ டைமர் வச்சு போறோம். டைமர் எடுத்துருங்க சார். ரொம்ப நேரம் நம்ம கொடுக்க போறது இல்ல. ஒரு கொஸ்டினுக்கும் around 45 seconds to 30 questions. 30 to 45 போதும் சார். சின்ன क्वेश्चन இருந்தா 30 seconds, பெருசா இருந்தா 45. அதுக்கு மேல ஏனா ஆல்ரெடி நம்ம பசங்க நீட் எழுதிட்டு பயங்கர கான்ஃபிடன்ஸோட தான் இருக்காங்க. சோ குயிக்கா அவங்க சால்வ் பண்ணுவாங்க. சோ போலாமா சார்? டைமர் செட் பண்ணிக்கலாம். சோ இது நான் ஐயோ பெருசாக்கிட்டேன் சார். அது क्वेश्चन கேத்த மாதிரி மாத்தி வச்சுக்கலாங்களா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, first question is from Zoology. Zoologyல first question. டைம் செட் பண்ணிடுங்க சார். இதுக்கு 30 seconds போதும் சார். 30 seconds. Okay, only 30 seconds. 30 seconds starts now students. Come on. Okay, question என்ன கொடுத்திருக்காங்க? Select the incorrect. Students அனு மேம் கேக்குறாங்க. அடுத்து அனு மேமோட ஒரு சீரிஸ் வந்துறோம், அவ்வளவுதானே? ஓகே, அனு மேம் ஆக்சுவலி நேத்தும் முந்தா நேத்தும் தொடர்ந்து லைவ்ல வந்தாங்க. சோ அதனால தான் we have given அவங்களுக்கு ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஓகே, question. டைமர் இருக்கு, நல்லா இருக்குல்ல? ஓகே, so time up. so தெரியலையா क्वेश्चंसக்கு யாரும் ஆன்சர் பண்ணல ஸ்டூடண்ட்ஸ்? wait மேம், இந்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடலாமா? ஓ, உங்களுக்கு ரீட் பண்ண முடியலையா? once நீங்க அந்த क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் மேம். ஓகே, சோ இங்க டயகிராம்ல ஆக்சுவலி நமக்கு வந்து
இது நம்மளோட நியூக்ளியோசோம் இல்லையா? இதுல வந்து we have 6 நம்மளோட ஹிஸ்டோன் ஆக்டோமர், அதுதான் C. எல்லோ தானே சார் வச்சிருக்கீங்க? எஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் A என்னது? A வந்து நம்மளோட DNA, B வந்து H1 புரோட்டீன், C வந்து ஹிஸ்டோன் ஆக்டோமர். கரெக்டா? ஸோ இப்போ அவங்க கேட்கறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A is a polymer that is synthesized during S phase of a cycle. கரெக்ட் தானே? DNA is a polymer. What is the monomer of DNA? Nucleotide. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்ட். கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. B is positively charged. Yes, B is positively charged. ஏன்னா இந்த புரோட்டீன் வந்து பாசிட்டிவ், DNA வந்து நெகட்டிவ், அதனால தான் அதால இப்படி இருக்க முடியுது. C is constituted by 8 protein molecule, அதனால தான் ஹிஸ்டோன் ஆக்டோமர். ஸோ அப்போ 1 2 3 கரெக்ட். This structure contains 200 deoxyribonucleotides கிடையாது, 200 base pair அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் நம்மளுக்கு NCERTல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் கூட. அப்ப இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் 4. சூப்பர் சூப்பர் கிருஷ்ண கீர்த்தனா. இன்கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 4. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இந்த ஒரு வவுண்ட்ல ஒரு ஹிஸ்டோன் ஆக்டோமரை ஒரு DNA இப்படி வவுண்ட் ஆகி இருக்கு இல்லையா? ஸோ அது வவுண்ட் ஆகி இப்படி இதுவும் நெகட்டிவ் இதுவும் நெகட்டிவ், சேம் போல்ஸ் ரிப்பல், அப்படி ரிப்பல் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த பாசிட்டிவா இருக்கிற ஹிஸ்டோன் H1 புரோட்டீன் அதை இப்படி பிடிச்சு வச்சிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன? சூப்பர் சூப்பர். எல்லாரும் 4th ஆப்ஷனுக்கு வோட் பண்ணிருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ் போல் கேட்டிருக்காங்க. எஸ், போல் போட்டாச்சு. 4th ஆப்ஷன் கரெக்ட். சூப்பர் சூப்பர். எத்தனை பேர் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க? So around 13 students நமக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்க மேம். Very good, very good. So next question போலாமா? Okay, next question. So your time starts now. It's from botany. இல்ல சார், அது டைம் கரெக்ட்டா நான் 30க்கு ஆஃப் பண்ணிடுறேன். Okay, fine. That would be better. Yes. In which of the following population interaction both interacting species are negatively affected? Okay வா? So எது ரெண்டுல பாருங்க minus kind of interaction உங்கள்ட்ட கேக்குறாங்க. So first one is competition, commensalism, mutualism and proto cooperation. Okay va? So இது ஆன்சர் minus minus interaction எது? Okay, போல் போடுறாங்க. Okay, very good. Silent mafia, super. ஆன்சர் போடுங்க பாப்போம் போல்ல. சார் இன்னும் 3 செகண்ட்ஸ் தான் சார் இருக்கு. Okay போதும் மேம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப். Okay, fine பசங்களா. பாருங்க, நமக்கு காம்படிஷன் minus interaction தான் கேக்குறாங்க. So competitive ஆகும்போது both the interacting species will be negative affected னா இங்க competition. Commensalism னா என்னது? plus, 0, whereas mutualism நமக்கு plus, plus. ஓகேவா? So proto cooperation இங்க plus, தான், but நம்ம அதை படிக்கல, so it is not needed. ஓகேவா? So the answer for this question is option number 1. ஓகேவா? So இந்த क्वेश्चनக்கு option number 1. Yes, very good. எல்லாரும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சூப்பர். Next question போலாமா? Yes sir. Next question. Okay, so time starts now. இதுக்கு 30 seconds தான் சார், ரொம்ப ஈஸி. In humans, the septum which separates atrium and ventricle, அதாவது atrioventricular septum. septumனா என்ன? separation. atriumயும் ventriculeயும் பிரிக்கிற separation is directly, question note பண்ணு, directly associated with கேக்குறாங்க. So 5 seconds தான் இருக்கு பசங்களா, quick ஆன்சர் பண்ணுங்க. I'm going to stop the timer. Okay, stop. ஆன்சர் பண்ணியாச்சா? இன்னொரு 2 seconds to 5 seconds எடுத்துக்கோங்க. In humans, the septum which separates atria and ventricle. So நான் எப்பயுமே I tell the students to draw a box and know the separation. Right atrium, right ventricle, left atrium, left ventricle. இந்த ரெண்டு ஏட்ரியாவிய பிரிக்கிறது inter atrial septum
இல்லையா ரெண்டு வென்ட்ரிகல்ஸ் பிரிக்கிறது இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் ஆன்சர் பண்ணிட்டாங்களா சார் இல்ல ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க ஆப்ஷன் 3 க்கு மெஜாரிட்டி ஆஃப் voting போயிட்டு இருக்கு போட்டும் பசங்களா இப்போ நம்ம क्वेश्चन கேக்குறது they are asking about this particular part நான் ரெட்ல மார்க் பண்ணிருக்கிற பார்ட் பத்தி தான் क्वेश्चन so in humans the septum which separates atria and ventricle is directly associated with so students சொல்லிருக்கிறது caudate tendinae அப்படின்றது நம்மளோட tricuspid bicuspid walls இருக்கு இல்லையா அந்த walls ventricles-ஓட muscles-ஓட சேர்த்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு elastic இல்லாத inelastic fiber தான் caudate tendinae so அது டைரக்டா associated கிடையாது so இது ruled out atrioventricular walls இது அப்புறம் வரலாம் semilunar walls எங்க இருக்கு at the mouth of the pulmonary artery and aorta so இதுக்கும் அதுக்குமே நமக்கு சம்பந்தம் கிடையாது sorry not this eraser இருக்குமா இதுவும் கிடையாது so அப்போ directly associated with atrioventricular walls இந்த இடத்துல தான் நமக்கு அந்த walls இருக்கு tricuspid bicuspid so directா associate ஆயிருக்கிறது B only so students 3 choose பண்ணிருந்தாங்கன்னா super majority of students they have answered super so Ishal Fatima Darshana okay Sweetie Bunny Boy very good Keetana Smart Study Pink Jaguar Rifaya super okay Sama. Okay, next question polama yes, next sir. question timer level nara sir okay 30 seconds is more than enough for this question okay va chloroplast la plastocyanin வந்து யாருக்கு in between la electron transfer பண்ணுது அப்படினு கேக்குறாங்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லிருக்காங்க போட்டோ சிஸ்டம்ல இருந்து பிளாஸ்டோக்யூனானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதா பிளாஸ்டோசைனின் இல்ல செகண்ட் ஆப்ஷன் பிளாஸ்டோக்யூனான் வந்து சைட்டோக்ரோம் B6F க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதா இல்ல தேர்ட் ஆப்ஷன் சைட்டோக்ரோம் B6F ல இருந்து சைட்டோக்ரோம் 1 க்கு அதாவது போட்டோசிஸ்டம் 1 க்கு பண்ணுதா இல்ல போட்டோசிஸ்டம் 1 ல இருந்து ஃபெர்டாக்சினுக்கு பண்ணுதா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் டைம் அப் சார் டைம் அப் ஆன்சர் பண்ணிட்டீங்களா what was the answer okay நீங்க கேட்ட மாதிரி போல் போட்டாச்சு சோ ஆன்சர் என்ன yes correct okay mostly answer போட்டுட்டே இருக்கீங்க so I am giving extra ஒரு 5 seconds கொடுக்கிறேன் டக்குன்னு தட்டுங்க பாப்போம் போல்ல ஒரு 5 seconds yes பக்கா very good பசங்களா ஓகேவா so fine போதும் எல்லாம் சொன்ன மாதிரி yes option number 3 தான் ஓகேவா so அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு யாருப்பா photo system 2 இருக்கும் photo system 2 ல இருந்து எங்க போகும் நமக்கு primary electron acceptor யாரு நம்மளோட photo system 1 or 2 ஓட primary electron acceptor யாரு நம்மளோட plasto என்ன வரும் so that is pheophytin ஓகேவா pheophytin ல இருந்து இது எங்க போகும்னா it will be going to the plastoquinone ஓகேவா எங்க போகுது plastoquinone க்கு போகும் then plastoquinone to யாரு cytochrome B6 and F க்கு போகுது then moving to the plastocyanin ல இருந்து photosystem 1 and last photosystem 1 ல இருந்து ferredoxin ல இருந்து எலக்ட்ரானை லாஸ்டா யார் அக்செப்ட் பண்ணுவான்னு கேட்டா நம்மளோட FNR ஓகேவா FNR ல இருந்து NADP+ போய் NADPH மாறும் ஓகேவா ரைட் சோ அப்ப அவங்க क्वेश्चन கேட்டது என்னன்னா இந்த பிளாஸ்டோசைனின் யார் ரெண்டு இன் பிட்வீன்ல எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்போ யார் ரெண்டு இன் பிட்வீன் சைட்டோக்ரோம் B6 க்கும் பிளாஸ்டோசைனின் 1 கரெக்ட்லியா பசங்களா செம ஓகேவா சோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन இஸ் பிளாஸ்டோசைனின் போட்டோ சிஸ்டமா எஸ் மேம் பிளாஸ்டோசைனின் ஓகே இந்த ஆப்ஷன்ல போட்டோ சிஸ்டம்னு போட்டுருக்கீங்க எஸ் பாருங்க இவன் வந்து யார் ரெண்டு பேருக்கு இன் பிட்வீன்ல எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க இதுக்கு நடுவுல தானே எஸ் அப்போ இவனுக்கும் நடுவுல இந்த இடத்துல பிளாஸ்டோசைனின் ஓகே நெக்ஸ்ட் போலாம் பசங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन ஓகே சோ நெக்ஸ்ட் क्वेश्चन இதுக்கு சார் fourth ஆப்ஷன் தெரியலையே இவ்வளவுதான் 1 2 fourth ஆப்ஷன் இதோ நான் பண்றேன் give me a second fourth option இல்லையா ஐயோ one second அழகா வச்சிரலாம் don't worry okay so students
குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. Choose the correct match கேட்டிருக்காங்க. Disorder myasthenia gravis, a genetic disorder that leads to progressive degeneration of skeletal muscle. Osteoporosis, age-related disorder associated with decreased estrogen level. Tetany, rapid spasm in muscle due to hyposecretion of thyrocalcitonin. Got inflammation of joint due to accumulation of urea which is synthesized in kidneys. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. கரெக்ட் மேட்ச் எதுன்னு கேக்குறாங்க. with respect to the disorders, first கரெக்டா, செகண்ட் கரெக்டா, 1 2 3 4 அவங்க சொல்றது அதுதான். எத்தனை கரெக்ட்னு அவங்க கேக்கல, எது கரெக்ட்னு கேக்குறாங்க, பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. பட்டு ஆன்சர் போடுங்க பசங்க. டைம் ஆயிடுச்சு சார். டைம் ஆயிடுச்சா? டைம் ஆயிடுச்சு. ஆன்சர் வந்திருக்கா? எஸ், வந்துட்டே இருக்கு மேம். எல்லாரும் ஆப்ஷன் 2 னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அப்ப பாத்துறலாங்களா? So choose the correct match with respect to disorders of muscular and skeletal systemல myasthenia gravis ன்றது வந்து it's not a genetic disorder, it is an autoimmune disorder. அது வந்து myasthenia gravis is an autoimmune disorder இல்லையா? autoimmune disorder, இது தப்பு. Tetany அப்படின்றது rapid spasm, இப்படி ஆயிடும் அப்படின்றது கரெக்ட் தான். due to low calcium, blood plasmaல calcium லோவா இருந்தா tetany, not because of hyposecretion of TCT, no. so இது தப்பு. got ன்றது yes, inflammation of joints ன்றது கரெக்ட், but accumulation of urea கிடையாது, accumulation of uric acid crystals அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. uric acid crystals. so அப்போ correct match ன்றது osteoporosis, age related disorder with decreased estrogen level ன்றது தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 2. so ஆப்ஷன் 2 யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ சூப்பர், கொடுக்காதவங்க பரவாயில்ல, யூ ஆர் லேர்னிங் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். ஸோ எப்பயுமே நம்மளுக்கு தப்பு பண்ணாதான் திருத்திக்க முடியும். ஸோ அதெல்லாம் வரி பண்ணிக்காதீங்க. ஸோ கரெக்டான ஆப்ஷன் நம்பர் 2. எஸ் எஸ், 72% ஆஃப் சூப்பர் சூப்பர். ஆப்ஷன் 2 கொடுத்திருக்காங்க. சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? போலாம் சார். டைம் இதுக்கு எவ்வளவு வேணும் சார்? சோ இதுக்கு 45 செகண்ட்ஸ். ஓகே, இது கீழ வச்சிரதா? ஓகே, ஃபைன் ஃபைன். சோ பாருங்க, இது வந்து எதெல்லாம் கரெக்ட்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் பாருங்க, ப்ரோகாரியோட்ஸ்ல மீசோசோம்ஸ் will be helpful in the DNA replication and respiration சொல்றாங்க. ஓகே. ஸ்டேட்மென்ட் B பாருங்க, eukaryotic cell will be having the variety of complex locomotory and cytoskeletal structures இருக்குன்னு சொல்றாங்க. and C ல பாருங்க, the middle lamellar layer is made up of magnesium pectate மட்டும் தான் அப்படினு சொல்றாங்க. and next D ல பாருங்க, plasmodesmata connect the cytoplasm of the nearby cells, அதாவது neighbor cells கனெக்ட் பண்ணுது. அப்ப எது ஆன்சரா இருக்கும்? 60 கொடுக்கட்டா? yes, 60 கொடுங்க மேம், because ஃபுல்லா லென்த்தியா இருக்குது. ரீட் பண்ணனும்ல அவங்க. एक्चुअली ஒரு 1 மினிட் பஃபரா தான் போகுதா சார் ஸ்டூடண்ட்ஸ்க்கு? அப்படிதான் நினைக்கிறேன். எஸ், கொஞ்சம் பஃபரா தான் போகுது, அரௌண்ட் 30 செகண்ட்ஸ் கிட்ட. ஓகே. எஸ் கரெக்ட்டா தான் போடுறீங்க. ஸ்டாப். ஓகே, 1 மினிட் ஆயிடுச்சு. எஸ், ஃபோர்த் தான் கரெக்ட் ஆப்ஷன். சோ பார்க்கலாமா? சோ ப்ரோகாரியோட்ல மீசோசோம்ஸ் இருக்கும். இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? DNA distribution to do daughter cells and respirationல. ஓகேவா? சோ நம்ம யூகேரியோட்ல மைட்டோகாண்ட்ரியா ரெஸ்பிரேஷன் இன்வால்வ் ஆற மாதிரி ப்ரோகாரியோட்ல இந்த மீசோசோம்ஸ் இன்வால்வ் ஆகும். அப்போ MM ரெஸ்பிரேஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ட்ரூ. ஓகே. தென் யூகேரியோட்டிக் செல்ல நமக்கு நிறைய லோகோமோட்டிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய சைட்டோஸ்கெலட்டல் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ there. So then this is also true. And middle lamella, it is edala made up according to NCERT, they are mentioning only calcium pectate. Okay, magnesium kadiyadu. Okay, so then it is false. Okay, right. Then plasmodesmata enna பண்ணும்? ரெண்டு cytoplasma connect பண்றதே யாரு? plasmodesmatal connection சொல்றோம். It is true. Then true false true. True false true. Then the answer is option number 4. Super. Yes, poll எல்லாம் கரெக்ட்டா போட்டுருக்கீங்க. Very good sweetie, very good Priyadarshini, super. Okay, next போலாமா? So yes, next question zoology ல இருந்து. So ஒரு numerical based question கொண்டு வந்திருக்கேன். I'll give you 60 seconds to solve. hint நான் கொடுக்கிறேன். இங்க வந்து 9999 bases in an RNA சொல்லிருக்காங்க. RNAன்றதுனால தான் உங்க பேஸ் பேர் சொல்ல bases. எத்தனை அமினோ ஆசிட்ஸ்? நமக்கு கோட் ஜெனெடிக் கோட் இஸ் ட்ரிப்ளெட் இல்லையா? ஸோ ஆப்வியஸாக டிவைடட் பை 3ன்னு போட்டால் நம்மளுக்கு எத்தனை இருக்கும்? 3333 அமினோ ஆசிட்ஸ். அந்த பேஸ் ஆஃப்
பொசிஷன் 9001 5 prime to 3 prime எண்டில் 9001 பேஸை வந்து நான் delete பண்ணுறேன். அப்போது எனக்கு RNA ஓட டோட்டல் பேஸ் 9998 ஆகுது. How many codons will remain unalteredன்னு கேட்குறாங்க. எத்தனை codons unaltered? 3333 amino acidsனா அத்தனை codons இருக்கு இல்லையா? Every code, triplet code will code for an amino acid. அது நம்மளுக்கு தெரிஞ்சது தானே? Yes? Answer வருதா? பண்ணிட்டு இருக்காங்களா? சூப்பர். ஸோ டைம் அப் எப்படி போட்டோம்? ஸோ கோடானோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியும். ட்ரிப்ளெட்டு 3 பேஸு சொல்லியிருக்கிறாங்க. 9001 இதுதான் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன், டெலீட் பண்ணுறேன். ஸோ அப்போது எந்த கோடான் டெலீட் ஆகுதுன்னு தெரியறதுக்கு இதை டிவைட் பை 3 பண்ணுங்கள். அப்ராக்சிமேட்லி யூ வில் கெட் 3000.33 அப்படின்னு வரும். which you can consider it as 3001. இந்த கோடான்ல தான் பிரச்சனை. ஸோ அந்த கோடான்ல இருந்து தான் மாறும். 3001 கோடான்ல இருந்து தான் எனக்கு மாற்றம் வரப்போகுது அப்படின்னா இந்த முன்னாடி இருக்கிற 3000 கோடான்லையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அப்போ how many codons will remain unaltered? இதுக்கு முன்னாடி இருக்கிற 3000. அப்போ ஆன்சர் வந்து 3000. எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க சார் 3000? எத்தனை பேர் 3000 சொல்லியிருக்காங்க? கஷ்டமா என்ன இது? ஈஸி தானே. இங்க எப்படி 4 அவங்க கேட்டிருக்காங்க how many codons will be unaltered. எத்தனை codonsன்னு கேட்குறாங்க. அவங்க பேசிஸ் கேட்கல, codons. எத்தனை codons unaltered இருக்கும்? 3001 இருந்து தான் இப்போ 3 தான் நம்மளுக்கு ரீட் பண்ணிட்டு போகும். 3 ரீட் பண்ணிட்டு போகிறப்ப இந்த 3001 இந்த இடத்துல தான் எனக்கு மாற்றம் இருக்குன்னா இதுக்கப்புறம் ரீட் பண்ணுறது தானே பிரச்சனை. இதுக்கு முன்னாடி இருக்கிற கோடான்ல அன்ஆல்டர்டு தானே, கரெக்ட் தானே? அப்போ இதுக்கு முன்னாடி 3001க்கு முன்னாடி எவ்வளோ கோடான்ஸ் இருக்கு? 3000 கோடான்ஸ். ஸோ அப்போ 3000 கோடான்ஸ் தான் அன்ஆல்டர்டு. சிம்பிளா? வெரி சிம்பிள். புரிஞ்சு? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, புரிஞ்சுதாமா? ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஓகே, இப்போ எல்லாம் புரிஞ்சதுல ஸ்வீட்டி? எஸ், கரெக்ட். எஸ், வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். The next question is from Botany. So timer start பண்ணலாமா? ஓகே. So 60 செகண்ட் போட்டும். So இங்க ஒரு ஆர்கனல் பத்தி கொடுத்துட்டு அது யாருன்னு கேக்குறாங்க. So பாருங்க, number of this organelle will be varies. ஓகேவா? ஸோ அதோட ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்து, செல்லோட ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி பொறுத்து இது வேரி ஆகும். இது நார்மலாக பார்க்க முடியாது, ஸ்டெயின் வச்சு பண்ணால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். ஓகேவா? அண்ட் the palate particles are same to the prokaryote. Palate particles na yaar ribosomes. Yaar ribosomes. Okay, ribosomes தான் இங்க இன்டைரக்ட்டா சொல்றாங்க. and இது எப்படி இருக்கும்? sausage to cylindrical shape இருக்கும். ஓகேவா? சோ prokaryote ல எவ்வளவு இருக்கும்? 70s இருக்கும். ஓகே, prokaryote ல 70s, அப்ப இங்கேயும் 70s இருக்கு. அப்ப இது யார் கண்டுபிடிங்க. who's that? யார் அது? என்ன சார் பாட்டெல்லாம் பாடுறீங்க? யார் அது அங்கே? சாரி மேம். ஓகே, இது பாட்டு இல்ல. ஓகே, யார் இது? குளோரோபிளாஸ்டா, நியூக்ளியஸா? பாட்டு மாதிரி இருக்குன்னு சொல்றேன் சார். என்ஜாய். ஓகே, எஸ், வெரி குட். எல்லாம் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க மேம். சோ பயாலஜி தான் ஃபயரா போயிட்டு இருக்கு. ஓகே, சூப்பர் சார். சைடு கேப்ல நீங்க ஃபயர்னு சொல்லி உங்களத ப்ரோமோட் பண்ணாதீங்க. ஹார்ட் போடுங்க, ஹார்ட். ஓகே, டைம் ஆயிடுச்சு மேம், ஸ்டாப் பண்ணலாம். எஸ், பாருங்க, பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்து நம்பர் வேரி ஆகும். ஓகேவா? சோ ஒரு செல்ஸ் வந்து நிறைய எனர்ஜி வேணும்னா அப்ப நம்பர் ஆஃப் எவ்வளவு எனர்ஜி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா ஒரு செல்லுல வேரி ஆகும். ஓகேவா? அண்ட் இதை நார்மலா பார்க்க முடியாது. ஓகே, ஜானஸ் கிரீன் பீன்ற ஸ்டெயினை வச்சு பண்ணா மட்டும் தான், அந்த ஸ்டெயின் பண்ணா மட்டும் தான் விசிபிளா இருக்கும். அண்ட் நம்ம மைட்டோகாண்ட்ரியால 70s, ப்ரோகேரியாட்லயும் 70s. அதே மாதிரி இந்த குளோரோபிளாஸ்ட்லயும் 70s இருக்கு. ஸோ இதை வச்சும் ஒரு சிலர் குளோரோபிளாஸ்ட் சொல்லியிருக்கீங்க, பட் இட் இஸ் ராங். ஓகேவா? அண்ட் சாசேஜ் ஆர் சிலிண்டர் ஷேப்ல இருக்குது யாருன்னா மைட்டோகாண்ட்ரியா தான், அது குளோரோபிளாஸ்ட் இல்ல. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. வெரி குட் பசங்களா. சூப்பர். 89% வந்து ஆப்ஷன் நம்பர் 3 தான் சொல்லிருக்கீங்க, பக்கா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन ஜூவாலஜி. ஓகே, reproductive healthல இருந்து இந்த question வந்திருக்கு. 45 seconds தான். which among the following is correct with respect to Saheli? So has spermatical action இருக்கா? inhibits the rupture of Graafian follicle and hence suppresses release of oocyte,
as it is a steroidal pill, suppress the release of gonadotropin by having an inhibitory effect on exogenous progesterone, alters the uterine lining and inhibits implantation. Exogenous progesterone என்ன நம்ம உடம்புல செக்ரேட் ஆகிற ப்ரொஜெஸ்ட்ரான் இல்லை, அது சப்ளிமெண்ட்டாக நம்ம எடுத்துக்கிற ப்ரொஜெஸ்ட்ரானை தான் எக்ஸோஜீனியஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ குவிக்லி ஆன்சர் பண்ணிட்டீங்களா? குவிக்காக ஆன்சர் பண்ணுங்க. Time up, time up, time up. Yes, quickly. Yes. Which among the following is correct with respect to Saheli? Paklama. Has spermatical action? Illa. Saheli ki spermatical action illa. Foams and jellies ku da irukum. Foams and jellies. Okay. Inhibits the rupture of Graafian follicle and hence suppresses the release of oocyte. அது பண்ணாது. அது மட்டும் இல்லாம it is a steroidal pill ன்னு சொல்லிருக்காங்க. No, it is a non steroidal pill. Okay, suppresses the release of gonadotropin by having an inhibitory effect on exogenous. இல்ல, இந்த வேலையை பண்றது ஹார்மோனல் பில்ஸ் தான். இந்த வேலையை பண்றது என்னது? ஹார்மோனல் பில்ஸ் பண்ணும். ஸோ அப்போ சஹேலி என்ன பண்ணும்? alters the uterine lining and inhibit implantation. Saheli non-steroidal and it does not prevent ovulation. Ovulation you prevent pannadu. It does not prevent. So which among the following is correct with respect to Saheli? Option 4. Ma'am, நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஆப்ஷன் 3 க்கும் 4 க்கும் தான் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. 3 க்கும் 4 க்கும் why suppresses the release of gonadotropins? இல்லையே, இது வந்து ஹார்மோனல் பில்ஸ் பண்ற வேலை. பிகாஸ் நம்மளுக்கு வந்து கொனடோட்ராஃபின்ஸோட ரிலீஸ், கொனடோட்ராஃபின்ஸ் LH FSH எங்கேருந்து ரிலீஸ் ஆகுது? பிட்யூட்ரிலேருந்து ரிலீஸ் ஆகுது. அந்த கொனடோட்ராஃபின்ஸ் ரிலீஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறது ஹைப்போதலாமஸில் இருக்கிற கொனடோட்ராஃபின் ரிலீசிங் ஹார்மோன்ஸ். ஆக்சுவலி நம்மளுக்கு இங்கே ப்ரொஜெஸ்ட்ரான் எக்ஸோஜீனியஸ் ப்ரொஜெஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸோஜீனியஸ் ப்ரொஜெஸ்ட்ரான்னா என்ன? நம்ம வெளியிலேருந்து சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிற ப்ரொஜெஸ்ட்ரான். இது அது இல்லையே. சஹேலி இஸ் அன் நான் ஸ்டீராய்டல் சப்ளிமெண்ட் தான். அதில் நம்மளுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் கிடையாது இல்லையா? ஸோ அப்போ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் நம்பர் 4. ஓகே Okay, okay, okay. Next question அப்போ போகலாம். So next question is from Botany. ஓகேவா? So your time starts now. ஓகேவா? How many of the following are formed through the process differentiation and redifferentiation? Count கேட்குறாங்க. First cork cambium, interfascicular cambium, secondary cortex, primary xylem, secondary phloem and cork. ஓகேவா? ஸோ இதில் யாரெல்லாம் de-differentiated, யாரெல்லாம் redifferentiated சொல்லுங்க பார்ப்போம். ஸோ வாட் வாஸ் ஆன்சர்? எல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லுங்க. The first option 2 and 3 சொல்லிருக்காங்க. Second option 2 and 4. Third option 4 and 2 and fourth option is 3 and 2. ஓகேவா? ஸோ சொல்லுங்க பார்ப்போம். Cork cambium, interfascicular cambium, secondary cortex, primary xylem, ஓகேவா, and secondary phloem, cork. சொல்லுங்க. What was the answer? எல்லாம் இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ டைம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. லாஸ்ட் क्वेश्चन டவுட் இருக்கு. டைம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. சாரி. ஓகே, எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ரைட். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த கேம்பியம் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஆல் தீஸ் கேம்பியம் வேர் ஃபார்ம்டு டூரிங், ஓகேவா, ஃபார்ம்டு த்ரூ த ப்ராசஸ் கால் டிஃபரன்ஷியேஷன். ஓகேவா? அதாவது டிஃபரன்ஷியேட்டட் ஆன சில என்னது பெர்மனன்ட் செல், அதாவது நம்மளோட யார் சொல்லலாம், நம்மளோட parenchyma cells-லாம் இருக்காங்க இல்லையா? So they will be forming this cork cambium and interfascicular cambium. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இந்த primary xylem will be formed through which process? சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, primary xylem will be formed through which process? ஓகேவா? ஸோ இந்த primary xylem நமக்கு இங்கே எங்கேயுமே வராது. ரைட், நெக்ஸ்ட் சி. ஸோ நமக்கு செகண்டரி கார்டெக்ஸ், செகண்டரி ஃப்ளோயம், இந்த செகண்டரி இந்த எல்லா செகண்டரியுமே were formed through the redifferentiation. ஓகேவா? ஸோ ஃபைன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நம்மளோட கார்க். இவன் 3 பேர் மட்டும்தான் they were formed through the redifferentiation. அப்போ dedifferentiation மூலமா 2 பேர், redifferentiation மூலமா
மூணு பேர் ஓகேவா அப்ப அந்த பிரைமரி xylem எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் இட் இஸ் ஃபார்ம்டு த்ரூ டிஃபரன்ஷியேஷன் ஓகே அப்ப இது நம்ம லிஸ்ட்லயே கிடையாது ஓகேவா சோ தென் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1 கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க பசங்களா ஓகேவா சோ அப்போ டி டிஃபரன்ஷியேஷன் மூலமா யார் ஃபார்ம் ஆயிருக்கா இந்த கார்கேமியம் அண்ட் இன்டர்ஃபெசிகுலர் கேமியம் whereas நம்மளோட இந்த செகண்டரி டிஷ்யூஸ் ஓகேவா செகண்டரி யாரு phloem and secondary cortex and the carc இவங்க எல்லாமே formed through the redifferentiation. Yes, the answer for this question is option number 1. Okay va very good பசங்களா okay next question போலாம் next question so time start பண்ணலாமா 30 seconds தான் ரொம்ப easy question which biochemical change directly causes muscle fatigue directா due to intense exercise கேக்குறாங்க during intense exercise muscle fatigue ஆகிறதுக்கான reason என்ன ரொம்ப easy quick-ஆ answer பண்ணலாம் accumulation of lactic acid increased oxygen concentration in the muscle fiber excess accumulation of energy reserves such as ATP breakdown of acetylcholine receptors time ஆயிடுச்சு okay so answer வந்துருச்சா yes okay so biochemical change directly causes muscle fatigue during intense exercise is yes accumulation of lactic acid increased oxygen concentration muscle severe exercise பண்றப்ப நம்மளுக்கு oxygen concentration increased இருக்காது decreased இருக்கும் because aerobic respiration மூலமா நம்மளுக்கு produce ஆகிற எனர்ஜில நம்மளுக்கு பை ப்ராடக்ட்டா கார்பன் டை ஆக்சைடு ஆனா இங்க எனக்கு lactic acid produce ஆகும் in anaerobic respiration அதுக்கு அர்த்தம் என்ன நம்மளுக்கு ஆக்ஸிஜன் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் excess accumulation of energy reserves வராது breakdown of acetylcholine receptors breakdown of acetylcholine receptors in the neuromuscular junction is an autoimmune disorder நால வருதுதான் myasthenia gravis இல்லையா so அப்போ causes muscle fatigue during intense exercise is option 1 so super பசங்க செம்மையா ஆன்சர் பண்ணிருக்கீங்க very good so ஸ்ட்ராங்கா இருக்கீங்க biology 360 on 360 எடுக்க வைக்கிறதுக்கு எங்களோட full effort உங்களுக்கு கொடுப்போம் செம்மையா இன்னும் questions நிறைய இருக்கு போறோம் next botany போயிடலாம் சார் ஓகே பசங்களா இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் our channel ஓகேவா அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க ஓகே சோ இதே மாதிரி டைமர் ஓகே so timer வைங்க மேம் ஒரு we can keep up to ஒரு பண்ணட்டும் ஓகே 45 கூட இருக்கட்டும் மேம் ஓகே so reason and assumption கொடுத்திருக்காங்க so பாருங்க assumptionல என்ன சொல்றாங்க the prickly pear cactus introduced into Australia in the early 1920 okay caused havoc by the spreading rapidly into millions of hectares of rangeland okay வா இதுதான் assumption okay what about the reason okay va so in early 1920 prickly pear cactus in the invaded land attracted the other predators and then it caused the extinction of native species எது வரும் சொல்லுங்க பாப்போம் சரி 15 செகண்ட் தான் இருக்கு 15 செகண்ட் தான் இருக்கா ஆமா quick 10 seconds more 10 seconds 5 4 3 2 1 stop answer கொடுத்துருங்க சார் ஓகே எப்படி எல்லாரும் நிறைய பேர் கான்ஃபிடென்ட்டா ஆப்ஷன் நம்பர் 1 போட்டிருக்கீங்க ஓகே லெட்ஸ் see பசங்களா இல்ல நீங்க சிரிக்கிறத பார்த்தா அது கரெக்ட்டா தப்பான்னு தெரியலையே தப்புன்றதுனால தான் சிரிக்கிறேன் எப்படி கரெக்ட்னா சிரிப்பேனா அப்போ பசங்க தப்பு பண்ணா நீங்க சிரிக்கிறீங்களா no it's not like that okay ஃபைட் ஆரம்பிக்குது இப்பதான் சோ பாருங்க prickly pear cactus வந்து ஆஸ்திரேலியா வந்து 1920 ல இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க இது என்னாச்சு வேற லெவல்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ஏன்னா இத சாப்பிடுறதுக்கான predator கிடையாது இப்போ predatorலாம் என்ன ஈஸியா நல்லா ஸ்ப்ரெட் ஆகும்ல சோ இது கரெக்ட் தான் இது வேற லெவல்ல ஸ்ப்ரெட் ஆச்சு ஓகே தென் நெக்ஸ்ட் பாருங்க இதனால நிறைய predator அட்ராக்ட் பண்ணிக்குன்னு சொல்றாங்க இட் இஸ் டோட்டலி ராங் ஓகேவா so லேட்டரா என்ன பண்ணிருக்காங்க we have introduced the யாரு cactus feeding மாத்த நம்மளே இன்ட்ரோ듀ஸ் பண்ணோம் ஓகேவா so then அந்த cactus feeding மாத்த இன்ட்ரோ듀ஸ் பண்ணது மூலமா தான் நம்ம என்ன பண்ணோம் இந்த prickly pear cactus கண்ட்ரோல் பண்ணோம் ஓகேவா so இத யோசிக்க வேண்டாமா அத predatorலாம் இது எப்படி போய் அட்ராக்ட் பண்ண போகுது okay then A is true then R is false then what was the answer option number 4 ஓகேவா option number 4 பசங்களா ஓகேவா
எஸ் மார்க்ஸ் தான் அதோட ப்ரெடிக்ட். கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க பிரியதர்ஷினி. ஓகே வெரி குட் ஸ்டூடண்ட்ஸ், வெரி குட். எஸ் சோ அடுத்து நம்ம ஜுவாலஜி क्वेश्चन ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. 45 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. X is a structural homopolymer. ஹோமோபாலிமருக்கும் ஹெட்டிரோபாலிமருக்கும் என்ன வித்தியாசம்? சேம் டைப் ஆஃப் மோனோமர் இருந்துச்சுன்னா ஹோமோ, வேற வேற மோனோமரால ஆனிச்சுன்னா அது ஹெட்டிரோபாலிமர். while Y is a non-reducing sugar னு சொல்லிருக்காங்க, containing a glucose of இன்னும் கொஞ்சம் கூட டைம் கொடுக்கலாம் நினைக்கிறேன். அப்படியே இப்போதான் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. ஓகே போடுட்டு. It's very easy. X is a இங்க keyword என்னன்னு கொடுத்துடுறேன் சார். structural homopolymer. இன்னொன்னு வந்து non reducing containing glucose னு சொல்லிட்டாங்க. containing glucose. ready? ஓகே போலாம். yes. so structural நாவே cellulose தானே. structural நாவே cellulose. so cellulose is a structural homopolymer which is made up of glucose. இல்லையா? அப்போ ஸ்டோரேஜ் ஹோமோபாலிமர் யாரு அப்படின்னா ஸ்டார்ச்சும் கிளைகோஜனும் ஸ்டோரேஜ் ஹோமோபாலிமர்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் என்ன? எக்ஸ் செல்லுலோஸ். எக்ஸ் என்னது? செல்லுலோஸ். அப்போ வாட் இஸ் ஒய்? Y is non-reducing sugar அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸாக எங்கள் ஆன்சர் எக்ஸ் கண்டுபிடிச்சாலே Y is sucrose தான். sucrose is made up of glucose and fructose. glucose is a aldo sugar தெரியும் நம்மளுக்கு. fructose is a keto sugar. ஸோ இங்கே non-reducing எண்டில் இந்த keto குரூப்பும் aldehyde குரூப்பும் ஃப்ரீயாக இருக்காது. அதனால தான் இதை வந்து என்னன்னு சொல்கிறோம்? non-reducing. ஸோ sucrose is called as non-reducing because glycosidic bond formed between reducing end of glucose and fructose நடுவுல இருக்கு. அதனால ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப்போ கீட்டோ குரூப்போ இருக்காது. ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப்போ கீட்டோ குரூப்போ இல்லாததுனால தான் அது நான் ரெடியூசிங் சுகர். அப்போ ரெடியூசிங் சுகர் யாருன்னு கேட்டா லாக்டோஸ். லாக்டோஸ் இஸ் அ ரெடியூசிங் சுகர். ஓகே, இதெல்லாம் பயோமாலிக்யூல்ஸ்ல தான் வருது. ஸோ அப்போ ஆப்ஷன் 2. எத்தனை பேர் ஆப்ஷன் 2 கொடுத்துருக்காங்க? மெஜாரிட்டி 47% வந்து ஆப்ஷன் 2 தான் போயிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் பட் 1 3 4 க்கு 18 எல்லாம் ஈக்குவலா 1 3 4 போயிருக்காங்க. ஏன் மாத்தி இல்லையே, அப்படி கூட இல்லையே. ஸ்ட்ரக்சரல் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ச்சும் கிளைகோஜனும் ஸ்டோரேஜ் தானே, ரைட்? அனிமல்ஸ்ல எக்ஸஸ் சுகர் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கிளைகோஜன் படிச்சிருக்கோம். பிளான்ட்ஸ்ல எக்ஸஸ் குளுக்கோஸ் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச் தானே சார் படிச்சிருக்கோம். கண்டிப்பா. அப்போ அது ஸ்டார்ச்சும் கிளைகோஜனும் ஸ்டோரேஜ் தானே, ஸ்ட்ரக்சருக்கு செல்லுலோஸ் தானே. அதுவே பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா? கரெக்ட் தானே? எஸ், ஆப்ஷன் 2. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா சாட்ல போடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ண சொல்லுங்க. இன்னும் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. நல்ல நல்ல கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். யோசிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ டு ஜாயின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பாட்னி ஓகேவா மேம்? இது சீக்வென்ஸ்னால ஒரு நிமிஷம் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட இக்விசிட்டமோட லைஃப் சைக்கிளை வந்து உங்களை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இக்விசிட்டம் எது கீழே வரும்? இக்விசிட்டம் will comes under the pteridophytes. ஓகேவா? அந்த pteridophytes-ஓட லைஃப் சைக்கிளை வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க. பிகாஸ் நமக்கு NEET 2025ல 2 லைஃப் சைக்கிள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால அதே மாதிரியான ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, கரெக்டா? NEET 2025ல நம்ம எதிர்பார்க்காத மாதிரி பிளான்ட் கிங்டம்ல 5 கொஸ்டின் வந்தது. ஓகே, ஜென்ரலா 1 தான் வரணும், பட் இங்க 5 கொஸ்டின் வந்துருச்சு நமக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏல வந்து என்ன சொல்றாங்க? ஸ்பொராஞ்சியா வில் ப்ரொடியூஸ் அ ஸ்போர் பை மியோசிஸ். ஓகே, இந்த மதர் செல் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வரும் பாருங்க. இதெல்லாம் ஆப்ஷன் வைஸா கூட போக ட்ரை பண்ணுங்க. இஃப் பாசிபிள் கோ வித் த ஆப்ஷன் ஆல்சோ. BAD இது 3ல வச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுல ஏதாவது ஒன்று எடுத்து கூட பண்ணுங்க. எது வருது உங்களுக்கு? டக்குன்னு ஆப்ஷனை கமெண்ட்ல போடுங்க பார்ப்போம். BAD. ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணுங்க. லேட்டரா ஆப்ஷன்ல எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி போனா கூட பரவாயில்ல. ஓகே, ஃபைன். ஓகே,
ஓகேவா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே எக்ஸாம்பிள் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பியில் கொடுத்தனா பிலேருந்து போகிறேன் மேல் கேமெட் will be swim and reach the archegonia okay male gamete female gamete என்ன ஆக போகுது ஃபியூஸ் ஆக போகுது ஃபியூஸ் ஆகிட்டு நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் நமக்கு ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேவா தென் லேட்டராக ஜைகோட் ஃபார்ம் ஆகும்னா அப்போ பிக்கு அப்புறம் என்ன சொல்லலாம் ஸோ அப்புறம் பிக்கு அப்புறம் இ இருக்கு ஓகே ஃபைன் மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆக போகுது ஃபியூஸ் ஆகி நமக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆகும் அப்போது பி இருக்கு தென் ஃபர்தராக இ இருக்கு ஓகே தென் நெக்ஸ்ட் போகலாம் தென் ஜைகோட் ஃபார்ம் ஆச்சு தென் ஜைகோட்க்கு அப்புறம் என்ன வரும் ஃப்ரம் த ஜைகோட் நமக்கு என்ன ஆகும் there will be a development of என்ன சொல்லுங்க பாப்போம் எல்லாம் ஆப்ஷன் 4 சொல்லிருக்கீங்களா ஓகே தென் என்ன ஆகும் நமக்கு ஸ்போரோஃபைட் வரும் ஸ்போரோஃபைட்ல என்ன ஆகும் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேவா தென் நெக்ஸ்ட் நான் என்ன போறேன்னா ஐ அம் கோயிங் வித் த ஏ ஓகேவா தென் நெக்ஸ்ட் ஏ போகலாம் ஃபைன் ஓகே தென் ஏக்கு அடுத்து என்ன இருக்கு ஏக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இந்த ஸ்போர்ஸ் வந்து தரையில விழுந்து எனக்கு கேமெட்டோஃபைட் ஃபார்ம் ஆகலாமா தென் அப்போ ஏக்கு அடுத்து நான் என்ன போறேன் ஐ அம் கோயிங் வித் த சி ஓகே நெக்ஸ்ட் என்ன இருக்கு சி இருக்கு ஓகேவா இன்னும் என்ன மட்டும் தான் பெண்டிங் இருக்கு இன்னும் எது மட்டும் தான் பெண்டிங் இருக்கு B E A C வேற என்னமா பெண்டிங் இருக்கு D இருக்கா அப்போ D மட்டும் போட்டா முடிஞ்சிச்சு ஓகே D போடுங்க பட் நமக்கு ஆப்ஷன்ல எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கணும் ஓகேவா தென் ஆப்ஷன்ல இதை அரேஞ்ச் பண்ணி பாருங்க ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இது எப்படி இருக்கு இது பாருங்க ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க ACD ஓகே ACD fourth option பாருங்க ACD இருக்கு ஓகே ஸோ ரிமைனிங் ACB எல்லாம் வர வாய்ப்பே கிடையாது ஸோ தென் வி கேன் கோ ஃபார் த ஆப்ஷன் நம்பர் 4 அவ்வளோதான் சிம்பிளா ஓகேவா டோன்ட் மேக் எனி கன்சீவ் ஓகேவா ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் எஸ் கரெக்ட் ஓகேவா எஸ் வெரி குட் நிறைய பேர் ஃபோர்த் ஆப்ஷன் போட்டிருக்கீங்க சூப்பர் பசங்களா ஓகேவா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் நமக்கு தெரிஞ்ச ஆடல் நம்ம போட்டுட்டு லேட்டரா ஆப்ஷனுக்கு எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டா போதும் ஓகேவா இதுக்காக போட்டுட்டு ஏதோ ஸ்ட்ரகிள் ஆயிக்காதீங்க இந்த லைஃப் சைக்கிள் ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரும் பண்ண முடியும் வெரி குட் மௌலிகா மீனா சைலண்ட் மாஃபியா பிரியதர்ஷினி கிருஷ்ணகீர்த்தனா அஸ்மினா ஸ்வீட்டி வெரி குட் நிரஞ்சனி சூப்பர் பசங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா நெக்ஸ்ட் we are moving to the zoology question 45 seconds ரொம்ப ஈஸி கொஞ்சம் யோசிக்கணும் ஓகே 1 minute கூட எடுத்துக்கோங்க in an enzyme catalyst reaction the presence of certain molecules increase the apparent Km value leaving the Vmax unchanged the above said fact is observed during என்ன சொல்றாங்கன்னா என்சைம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்ல பிரசன்ஸ் ஆஃப் ஒரு சர்டன் மாலிகூல் இருக்கிறதுனால Km வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது Vmax எனக்கு வந்து Kmனா என்ன கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட் Vmax மேக்ஸிமம் வெலாசிட்டி அப்போ வாட் வில் பி தி ஆன்சர் நிறைய பேர் ஆப்ஷன் 2 போட ஆரம்பிச்சிட்டாங்க மோஸ்ட்லி நிறைய பேர் ஆப்ஷன் 2 தான் செலக்ட் பண்ணிருக்காங்க ஓகே சூப்பர் இன்னும் ஒரு 4 செகண்ட்ஸ்ல நான் ஆன்சர் கொடுத்துடுறேன் சோ மெஜாரிட்டி என்ன போயிருக்காங்க சார் ஆப்ஷன் நம்பர் 2 தப்பே இல்ல சூப்பர் பசங்களா எஸ் ஆப்ஷன் 2 கரெக்ட் தான் எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் கேளுங்க and in an enzyme the presence of certain molecules increases the apparent Km so நம்மளுக்கு வந்து அந்த கிராஃப்ல இது வந்து நம்மளுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் இருக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கிராஃப் வந்து இப்படி இருக்கும் இது வந்து Vmax இதுதான் Vmax by 2 இதை நான் வந்து when maximum velocity half இருக்கிறத ப்ரொடியூட் பண்ணுறது தான் நம்மளுக்கு Km மிச்சிலிஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஸோ அப்போது எனக்கு என்சைமில் ஆக்டிவ் சைட்டில் தான் வந்து சப்ஸ்ட்ரேட் ஒட்டி எனக்கு அது ப்ராடக்டாக மாறும் ஸோ ஆக்டிவ் சைட்டில் சப்ஸ்ட்ரேட் ஒட்ட விடாமல் இன்ஹிபிட்டர் வந்து ஒட்டிடுச்சுன்னா அது வந்து காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அப்போது சப்ஸ்ட்ரேட் ஒட்ட வேண்டிய இடத்துல இன்ஹிபிட்டர் வந்து ஒட்டிருக்கு அப்படின்னா ஆப்வியஸாக எனக்கு என்ன ஆகும் சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய சப்ஸ்ட்ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பட் சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எனக்கு Vmax இன்க்ரீஸ் ஆகும் குறையும் அப்படின்னு கேட்டால் குறையாது ஏன்னா ஆப்வியஸாக சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஹிபிட்டர் பயந்து வலி விட்டுரும் அப்படின்றதும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ ஆப்வியஸாக எனக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது வந்து Vmaxை ரீச் ஆகும் அப்படின்றது
ஃபேக்ட். ஸோ அதனால ஆப்வியஸாக எனக்கு வந்து விமேக்ஸில் ஒரு சேஞ்சும் இருக்காது. காம்படிட்டிவ் இன்ஹிபிஷனில் என்ன நடக்கும்? ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸோ நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷனில் எனக்கு வந்து கேஎம் அன்சேஞ்ச்டாக இருக்கும். KM அன்சேஞ்ச்டாக இருக்கும். Vmax டிக்ரீஸ் ஆகும். இதே வந்து காம்படிட்டிவ் இன்ஹிபிஷனில் KM இன்க்ரீஸ் ஆகும், Vmax அன்சேஞ்ச்டாக இருக்கும். ஓகே ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் அண்ட் என்சைம் டீஜெனரேஷனில் என்டையர் ரியாக்ஷன்லையுமே எனக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஓவரால் ரேட் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ரியாக்ஷனுமே எனக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் அந்த 2 ஆப்ஷனும் வராது. ஸோ 1 and 2 கம்பேர் பண்ணுறப்ப நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார் என்ன பண்ணும்? ஆக்டிவ் சைட்டை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு என்சைமில் இருக்க வேறு சைட்டில் தான் போய் அட்டாச் ஆகும். ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் இன்க்ரீஸ் ஆகாது இல்லையா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் எனக்கு அதில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஆனால் Vmax குறையும். அதுதான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதா? ஸோ ஆப்ஷன் 2. இது யாருக்காவது புரியலன்னா சொல்லுங்க, நான் ரீஎக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஸ் இட் கிளியர்? கிளியர்னா ஹார்ட் போடுங்க. ஹார்ட் தான். ஓகே. பாட்னினா ஃபயர் இல்ல, ஜுவாலஜி தான் ஹார்ட். நீங்க பாருங்க, செஷன் முடியறப்ப எது அதிகமா இருக்குன்னு நம்ம பார்க்க தான் போறோம். ஹார்ட் தான் இருக்கும். பசங்களா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஹார்ட் பின்ன நான் நம்பல. ஹார்ட்ல ஃபயர் போடாதீங்க ஓகேவா? ஒன்னு ஹார்ட் போடுங்க இல்ல ஃபயர் போடுங்க ஓகேவா? அப்ப என்ன எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இல்ல பண்ணுவாங்க. பார்த்தீங்களா கான்ஃபிடன்ஸ் சார்? ஃபயர் தான் வரும் பாருங்க. ஃபயர் தான், ஹார்ட் தான் வரும். என்ன யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க? உங்களை நம்பி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா ஹார்ட் போடுறதுக்கு தேடிட்டு இருக்காங்க. எந்த கலர் ஹார்ட் வேணா போடுங்க கண்ணா, ஹார்ட் தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஹார்ட் வருதா, ஃபயர் வருது, திருப்பியும் ஃபயர்ல ஹார்ட். மௌலிகா இது வேண்டாம். எய்தர் ஹார்ட் இல்லனா ஃபயர், இதுதான் வேணும். ஹார்ட் தான் வரும். மௌலிகா ஹார்ட் போடுமா? வெரி குட், ஸ்மார்ட் ஸ்டடி, வெரி குட் வெரி குட். என்ன எல்லாம் ஹார்ட் ஃபயர், ஹார்ட் ஃபயர். ஸ்மார்ட் ஸ்டடி வந்து ஃபயரா? ஆமா, பக்கா ஃபயர் மட்டும் தான். ஸ்மார்ட் ஸ்டடி ஹார்ட் இல்லையா? சரி சரி, இல்ல இல்ல இல்லனா இல்லதான், அவ்வளவுதான். ஓகே பசங்களா, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாட்னிக்குள்ள இறங்குறோம். ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஃபயர் போட்டோனே சார் ஃபயரா இறங்குறாரு. வெரி குட் ரவி. என்ன சார் சிரிக்கிறீங்க? எல்லாம் ஃபயர் போடுறாங்க, அதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஓகே, எல்லாரும் ஃபயர் போடுறாங்களா? டேய் பசங்களா என்னடா? பயாலஜி நெக்ஸ்ட் क्वेश्चन நீங்க கேட்ட மாதிரி போயாச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन போயாச்சு. அப்படியே ஓகே, எல்லாரும் ஃபயர் தான் போட்டுட்டு இருக்காங்க. So first statement என்ன சொல்றாங்க பாருங்க. Castor differ from the papaya as the former has evolved the same outbreeding device as that of maize. ஓகேவா? So castorம் பப்பாயும் differ ஆகுது, but farmer யாரு? இந்த castorக்கும் maizeக்கும் same outbreeding device இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, then B ல என்ன பாருங்க. In angiosperm seed formation is more dependable. Okay, fine. Then C ல nuclear cell that can develop into the embryo with the help of process that mimic the asexual reproduction அப்படினு கொடுத்திருக்காங்க. And next, the artificial hybridization, ஓகேவா, அதுல emasculation வேணுமா? எப்போ dioecious conditionல இருக்கும்போது emasculation வேணும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்போ எது ஆன்சர்? எது ஆன்சர் பா சொல்லுங்க பாப்போம். எது ஆன்சர்? ஸ்டாப் பண்ணிடுறேன் சார். ஓகே, ஸ்டாப் பண்ணிடலாம். இனி யாரும் கமெண்ட் பண்ணல, இன்னும் ஹார்ட் ஃபயர்ல தான் இருக்கீங்க. எது ஆன்சர்? What was the answer for this question? இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஓகே, சோ பாருங்க, கேஸ்டருக்கும் மெய்ஸுக்கும் சேம் அவுட்பிரீடிங் டிவைஸ் தான். ஓகேவா? ரெண்டு பேரும் மொனிஷியஸ்லியா? ஓகே, ரெண்டு பேருக்குமே சேம் அவுட்பிரீடிங் டிவைஸ் தான். ஸோ இப்போ ட்ரூ. ஓகே, தென் இது ஒரு முக்கியமான லைன். ஓகேவா? சீட் ஃபார்மேஷன் இஸ் மோர் டிபெண்டபிள் ஃபார் நமக்கு பாலினேஷன். ஓகேவா? அண்ட் ஃபர்டிலைசேஷன் இது எல்லாமே வாட்டர் டிபெண்டபிள்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ இது ட்ரூ தான். ஓகேவா? தென் நமக்கு பாருங்க, nuclear cells that can be developed into an embryo with the help of the process called asexual reproduction, which is going to mimic the asexual reproduction. யார் சொல்றாங்க? அப்போமிக்ஸ் சொல்றாங்க. ஸோ நியூசெல்லர் செல் ஃபார்ம் ஆகலாம் நமக்கு எங்க வந்துடும்? இட் வில் பி கம்ஸ் இன்டு த பாலிஎம்பரியோன் இல்லையா?
ஸோ அப்போ சி வந்து ஃபால்ஸு, டியும் ஃபால்ஸு. ஓகே, ஃபஸ்ட்டு 2 ட்ரூ, செகண்ட் 2ம் ஃபால்ஸ். இதுவும் ஃபால்ஸு, இதுவும் ஃபால்ஸ். பிகாஸ் டைஷியஸ் கண்டிஷன் இருக்கும்போது நான் எமாஸ்குலேஷன் ரிமூவ் பண்ணணுமா? ஓகே, ஆல்ரெடி அது டைஷியஸ்னா என்ன ஆயிடுச்சு, மேல் ஃப்ளார் தனியாக இருக்குது, ஃபீமேல் ஃப்ளார் தனியாக இருக்குது. பைசெக்ஷுவல் ஃப்ளாரில் தான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, வி நீட் டு டூ எமாஸ்குலேஷன். ஆல்ரெடி ஃப்ளார்ஸ் யூனிசெக்சுவலாக இருக்கும்போது நான் எமாஸ்குலேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லையே, ரைட்டா? ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர். போல் போட ஆள் இல்லை, ஓகேவா? போல் போட முடியல, ஓகே, நம்ம போடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2ம் ட்ரூ, செகண்ட் 2ம் ஃபால்ஸ். ஓகேவா? வெரி குட் அஷ்மினா, ரவி, காளி. ஓகே, வெரி குட். அண்ட் மௌலிகா, சோஃபியா, கிருஷ்ணகீர்த்தனா, ஜோதி. ஓகே, பிரியதர்ஷினி போட முடியல, போடலாம். ஜோதி, வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேவா? வெரி குட் பசங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஓகே, so next question, molecular base la irundhu, which of the following was one of the steps used in the experiment conducted by Hershey and Chase that proved unequivocal proof of DNA being the genetic material? So inge radioactive isotopes of phosphorus and sulfur use பண்ணிருப்பாங்க. Radioactive isotopes of phosphorus P32, sulfur 35. okay, இதுல எந்த radioactive phosphorus or sulfur it has gone into the bacteria அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் தான். so what would be the answer? ஸ்டூடண்ட்ஸ் எதை ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க சார்? ஸோ போல் போயிட்டு இருக்கு பசங்களா, போல் போயிட்டு இருக்கு. ஓட் பண்ணானா அவுட் பண்ணுங்க. நிறைய பேர் ஆப்ஷன் 1க்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1க்கு தான் ஓட் பண்றாங்க. டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபியூகேஷன், டென்சிட்டியை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஹர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வருமா? யோசிங்க. ரேடியோ ஆக்டிவிட்டின்னு நான் சொல்லிட்டேன். டென்சிட்டி கிரேடியன்ட் அது ஹெவி லைட் தானே. ஆப்ஷன் 1 4 இதுக்கு தான் எல்லாரும் கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆப்ஷன் 2 3 யார் ஒரு ஆள் கூட தெரியல. வராதே, பசங்களுக்கு தெரியுமே, வராதே. பரவாயில்லையே. பட் 1 ஆ 4 ஆ? 1 இப்படி வரும். ஓகே மேம், 1 1 1 1 மெஜாரிட்டி 1 ஆ சொல்றாங்க சார். ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ், ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர்னு சொல்லிட்டேன். டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபியூகேஷன் எப்படி சார் வரும்? ஆட்டோ ரேடியோகிராஃபி தான் வரும் ஆன்சர். பட் மெஜாரிட்டி 82% டென்சிட்டி கிரேடியன்ட் தான் சொல்லிருக்காங்க. why why which of the following was one of the steps used in the experiment conducted by which of the following was one of the steps used in the experiment? one of the steps in கேக்குறப்ப அப்போ 1 வரும் சார். ஏன்னா அந்த வைரல் கோட்டை தனியா எடுக்கிறதுக்கு சென்ட்ரிஃபியூகேஷனும் பண்ணுவாங்க அப்படின்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஸோ டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபியூகேஷன் மெசல்ஸ் அண்ட் ஸ்டால் இல்லையா? ஆக்சுவலி மெசல்சன் அண்ட் ஸ்டால்ல மேஜர் பார்ட் வந்து டென்சிட்டி சென்ட்ரிஃபியூகேஷன் தான். ஆனா ஹர்ஷி அண்ட் சேஸ்ல நம்மளுக்கு வந்து அந்த ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸும் ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபரும் அவங்க வந்து அந்த வைரஸை வந்து அவங்க இன்ஃபெக்ட் பண்றப்ப ஈகோலிய அந்த வைரல் கோட்டை தனியா பிடிக்கிறதுக்கு சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணுவாங்க. அவங்க அதை தப்பா எடுத்துக்கிட்டாங்க. பட் அவங்க கேக்குறது மேஜரா இங்க நம்ம வந்து டிஎன்ஏ, அவங்க சொல்றது டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல்னு கொடுக்கறது ரேடியோ ஆக்டிவ். ஏன்னா ஆட்டோ ரேடியோகிராஃபி தான் திஸ் இஸ் அ மெத்தட் விச் இஸ் யூஸ்ட் டு ஃபைண்ட் எந்த ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸா இல்ல ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபரா நம்மளுக்கு வந்து அந்த பாக்டீரியாக்குள்ள போயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 4 தான். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். புரிஞ்சுச்சா? எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாட்னி, டைமர் ஸ்டார்ட்ஸ். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? போட்டோசிந்தசிஸ்ல இருந்து கொடுத்திருக்காங்க. போட்டோசிந்தசிஸ்ல கொடுத்து உங்களுக்கு என்ன சொல்றாங்க, டிஸ்கவரிஸை அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. யார் யார் எந்த மாதிரி டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு. ஓகேவா? ரைட். ஓகே, அக்கார்டிங் டு தி டிஸ்கவரி அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, நம்ம டிஸ்கவரில படிச்சிருக்கோம்ல. ஸோ நம்மளோட மெல்வின் கால்வின் எப்போ வந்து 3 சைக்கிள் சொன்னாரு, பிளாக்மேன் எப்போ லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் சொன்னாரு. இதுக்கு உங்களுக்கு இயர்ஸ் எல்லாமே ஞாபகம் இருக்கணும். ஓகேவா?
ஓகே ஸோ பாருங்க பிரிஸ்லி, ஜூலியஸ் வான் சாக்ஸ், பிளாக்மேன், மெல்வின் கேல்வின். ஓகேவா? ஸோ அந்த இயர் தெரிஞ்சா உங்களால இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 1 minute ஆக போகுது. 1 minute ஆக போகுதா? ஓகே எஸ், மோஸ்ட்லி எல்லாரும் எதுக்கு போயிருக்கீங்க? ஆப்ஷன் 2க்கு போயிருக்கீங்க. ஓகே 2ஆ 3ஆ? 2 3 தான் எல்லாமே நிக்குது. ஓகே லெட்ஸ் see. ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நமக்கு ஜோசப் பிரிஸ்லி. ஓகேவா? எந்த இயர்ல? இந்த இயர் 1770ல ஒர்க் பண்ணியிருப்பார். ரைட்டா? ஓகே 1770ல அவர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு. தென் ஃபர்தரா யார் வருவானா, வில் பி ஹேவிங் த ஜூலியஸ் வான் சாக் வந்து வருவாரு. தென் அதுக்கப்புறம் நமக்கு யாருன்னா பிளாக்மேன். ஓகேவா? ஸோ 1905ல பிளாக்மேன் வருவாரு. இந்த பிளாக்மேனுக்கு அப்புறம் தான், ஓகேவா, இந்த பிளாக்மேனுக்கு அப்புறம் தான் யாரு வருவா? இந்த மெல்வின் கேல்வின் வருவாரு. ஓகேவா? சரியா? நீங்க புக்ல இருக்கிற ஆர்டர்ல பார்த்துட்டு போயிருந்தா யூ வில் பி ஆன்சரிங் என்ன சொல்லியிருப்பீங்க? ஸோ டிசிஏபி வந்திருப்பீங்க. அதனால தான் டிசிஏபி எல்லாரும் மோஸ்ட்லி செகண்ட் ஆப்ஷன் போயிருக்கீங்க. ஸோ அதுதான் தப்பு. ஓகேவா? ஸோ பிக்கு அப்புறம் தான் ஏ. ஓகேவா? அதாவது அரௌண்ட் 1961 வரும் பசங்களா. ஓகேவா? ஸோ இந்த இயர் 1961ல தான் மெல்வின் கேல்வின் என்ன சொல்லியிருப்பாரு, சிடி சைக்கிளாக கொடுத்துருப்பாரு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. ஓகேவா? சூப்பர் சூப்பர், பசங்க எல்லாம் செமையா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் போலாமா? எஸ் ஜோதி. ஓகே முகமது கனி. ஹாய் ஹாய் ஹாய். ஹாய் முகமது கனி இஸ் ஃப்ரம் Xylem திருநெல்வேலி. சூப்பர் Yes. சூப்பர். ஹாய் கனி. நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन ஓகேவா, இட் இஸ் फ्रॉम Zoology. இது ரொம்ப ஈஸி क्वेश्चन தான். ஓகேவா? இன்கரெக்ட் ஆப்ஷன் கேக்குறாங்க. சார் ஆன்சர் பண்ணிடுவார் போல இருக்கு. So select the incorrect match among the following: Ancyclostoma, Ferritima, Nereis, Bombax. So அதுல எது incorrect ன்னு கேக்குறாங்க. Quick. Silent Mafia. Good evening Palaniyappan. Good evening. Asmina Fahima. Hi. Option 4. சோ போல் போட்டுருக்கு பசங்களா. incorrect option கேக்குறாங்க. ஹாய் பழனியப்பன், ஃபைனல் லைவ் வந்துட்டீங்களா? ஹாய். ஓ நம்ம ரெகுலர் ஸ்டூடண்ட்ங்களா? எஸ் மேம். டைம் அப் போல் வந்துருச்சா? போல்க்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே we'll give another 10 seconds. Ancyclostoma, hookworm, Ferritima, earthworm, Nereis, sandworm, Bombyx, honeybee. 2க்கும் 4க்கும் தான் மேம் மெஜாரிட்டியா. Honeybee இல்ல silkworm. Silkworm. Bombyx mori, it is a silkworm இல்லையா? Silkworm. சோ 2க்கும் 4க்கும் தான் மேஜரா ஆன்சர் பண்ணிருக்காங்க. மேம் இப்போ அத ரிவீல் பண்ண போறாங்க. 2 or 4 4 இல்ல 2. மெஜாரிட்டி 2 சொல்லிருக்காங்களா? ஒருத்தராவது மெஜாரிட்டி 4. ஏன்? silkworm metamerically segmented. silkworm is arthropod தானே? எஸ். அப்ப arthropodsக்கு metamerically segmented தானே? segmented body தானே? அப்ப கரெக்ட் தானே? அவங்க incorrect தானே கேக்குறாங்க. Ancyclostoma dioecious internal fertilization. Dioecious na separate sex internal fertilization. Nephderia for respiration illa, Nephderia for excretion தானே? Major blunder இங்கே இருக்கே. Nephderia is for excretion. Nereis dioecious and parapodia இருக்கு. எதுக்காக? swimming க்கு help ஆகற parapodia. ஏன் ஸ்டூடண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகறாங்க மக்களே? ஓகே ஆப்ஷன் 2. ஓகே அடக்கண்ணா? ஆப்ஷன் 2. ஓகே இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதா? ஏதா டவுட் இருக்கா? மேம் சொன்னா எல்லாமே எப்பவுமே பக்கா கிளியர் ஆகும். ஜுவாலஜி பாட்னி ஓகேவா? லியோ ஓகேவா? ஜுவாலஜி தான் நம்பவா? ஓகே ஃபைன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ கேன் மேனேஜ், என்னால முடியும். ஓகே நெக்ஸ்ட் நான் பாட்னியில் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபயரா வந்தப்ப சந்தோஷப்பட்டீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல ஃபயர் வரும் மேம். ஃபயர் வரும். இப்போ கொஞ்சம் இப்பதான் ஹார்ட் போட ஆரம்பிச்சிருங்க. அது உங்களுக்கு பொறுக்கலையா? எனக்கு பிடிக்கல. ஓகே சோ ஸ்டேட்மென்ட் क्वेश्चन வந்திருக்கு. ஸ்டேட்மென்ட் क्वेश्चन வந்திருக்கு. இட் இஸ் फ्रॉम பயோடெக் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே ஸ்டேட்மென்ட் A அண்ட் ஸ்டேட்மென்ட் B ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஆன்சர் பண்ணுங்க. சோ ஒரு ஏலியன் டிஎன்ஏவை நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ல, அதுவும் PVU அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்றோம்? we are going to add. ஓகே அப்படி ஆட் பண்ணும்போது the non recombinant transformers will grow both on
ampicillin and tetracycline இருக்கிறதுல வளரும் அப்படின்னு சொல்றாங்க. Okay, then statement B, mature human insulin contain 3 disulfur linkage இருக்கும் சொல்றாங்க, and which there are 2 disulfur linkage between the A and B. What was the answer? இதுக்கு எது answer? Answer பண்ணுங்க பாப்போம். What was the answer for this question? Okay, smart study Krishna Keetana. Okay, fine. Okay, Jyoti எப்பயுமே ஹார்ட் தான். Okay, எது answer? What was the answer for this question? Answer பண்ணுங்க பாப்போம். கனி silkworm metamerically head, thorax, abdomen. Headல ஒரு segment இருக்கும், thoraxல 3 segment இருக்கும், abdomenல 10 segments இருக்கும். So segmented body னு அவங்க மீன் பண்ணிருக்காங்க. Yes, Bombax mori, the silkworm is metamerically segmented. அதனால அது கரெக்ட் தான் கண்ணா. ஓகே ஓகேவா? அப்ப எது ரைட்? ஓகே, ஆப்ஷன் 2 ஆ 3 ஆ செக் பண்ணுங்க. ஓகே, நான் PVU2 வந்து என்னது? இது எங்க இருக்கும்? நமக்கு ஒரே சைட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அதை ஸ்டாப் பண்ணிட்டா நமக்கு என்ன ஆகாது? எதுவுமே நமக்கு இதாகாது. அப்போ என்ன ஆகும்? ஸோ தே வில் பி க்ரோ, ரைட்டா? ஸோ நான் ரீகாம்பினன்ஸ், ஓகேவா? டிஎன்ஏ வந்து ஆட் பண்ணும்போது நான் டிரான்ஸ்ஃபார்ம் ரீகாம்பினன்ஸ் வில் பி க்ரோ ஆன் த growth ampicillin and tetracycline சொல்றாங்க. So here the answer is only option number 3 students. ஓகேவா? only statement A is correct, whereas statement B is incorrect. எல்லாம் செக் பண்ணுங்க. ஓகேவா? option number 3. okay, next question போறோம். moving to the next question. okay, which of the following enzyme required for the peptide bond formation during the process of translation? okay, peptide bond form ஆகிறதுக்கு எந்த enzyme வந்து வேணும்? ஓகேவா? எப்போ translation அப்போ? Sir, zoology எடுக்காமிஸ்டர். Which of the following enzymes is required for peptide bond formation க்கு என்ன enzyme தேவை? Translation process அப்போ which is needed அப்படின்னு கேக்குறாங்க. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. Okay, which of the following enzyme is required for peptide bond formation? ஐயோ சார் question போயிடுச்சு. one second இதோ வந்துட்டேன். இது I'm here, don't worry. okay sorry. so answer வந்துட்டு இருக்கா? peptidases will help in breaking, அப்படியே ஆப்போசிட்டா பண்ற வேலை, break the peptide bond. amino acyl synthetase அப்படின்றது it is used for charging the tRNA இல்லையா? peptidase break peptide bond. இது வந்து for charging tRNA. peptidyl transferase தான் it is required for forming the peptide bond during translation. RNA polymerase வந்து transcription அப்போ RNA DNA ல இருந்து synthesize ஆகிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு enzyme. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே கரெக்டான ஆன்சர் peptidyl transferase. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செமையா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். majority of students option number 3 தான் ஆன்சர் போயிட்டாங்க. சூப்பர் குட் தான். very good. okay, yes sir. smiley sir. okay good. next botany போறோம். ஓகேவா? assertion reasoning question. assertion reason சொல்றாங்க. 1 minute கொடுக்கலாமா? ஓகேமா, அவ்வளவுதான் தேவைப்படாது. ஓகேவா? இது செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன்ல வந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அசெஷன்ல என்ன சொல்றாங்க? 2 celled ஸ்டேஜ் போலன்ல ஓகே பாத்தீங்களா? இந்த ரெண்டு செல்லும் டிசிமிலர் இன் சைஸா இருக்குமா 2 celled ஸ்டேஜ்ல. அதாவது நம்ம வெஜிடேட்டிவ் செல்லும் ஜெனரேட்டிவ் செல்லும் பத்தி சொல்றாங்க. அண்ட் ரீசன் due to the abundant food reserve and large vacuole. ஓகேவா? large vacuole of யாரோடது? generative cell, and the vegetative cell will be pushed to the wall அப்படின்னு சொல்றாங்க. இது எது ஆன்சரா இருக்கும்? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். எது ஆன்சரா இருக்கும்? ஆன்சர் பண்ணுங்க.
ஓகே போல் போடுங்க போல் போட்டுருக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் போல்ல ஆன்சர் பண்ணுங்க இது ஆன்சர் ஓகே ஓகே டைம் ஆச்சு ஓகேவா ஓகே ஸோ பாருங்க டூ சைடு ஸ்டேஜ்ல வந்து பார்க்கும்போது நமக்கு டிசிமிலர் சைஸா தான் இருக்கும் ஓகேவா வெஜிடேட்டிவ் செல் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் ஜெனரேட்டிவ் செல் வந்து குட்டியா இருக்கும் அண்ட் வெஜிடேட்டிவ் செல் வந்து எப்படி இருக்கும் ரொம்ப பெருசா இருக்கனால இட் இஸ் ஹேவிங் த irregular நியூக்ளியஸ் இந்த வெஜிடேட்டிவ் செல்லோட சைட்டோபிளாசம்லாம் யார் ஃப்ளோட் ஆவா ஜெனரேட்டிவ் செல் வந்து ஃப்ளோட் ஆகும் ரைட்டா அப்போ ரெண்டுமே டிசிமிலர் சைஸ்ன்னு சொல்றது கரெக்ட் தான் ஓகே டியூ டு abundant ஃபுட் ரிசர்வ் அண்ட் லார்ஜ் வேக்யூல் எங்க இருக்கு ஜெனரேட்டிவ் செல்னு சொல்றாங்க ஜெனரேட்டிவ் செல்லா இது வெஜிடேட்டிவ் செல் இட் இஸ் ராங் ஓகேவா அண்ட் வெஜிடேட்டிவ் செல் வி புஷ் டு வாலா இல்ல ஜெனரேட்டிவ் செல் இஸ் புஷ் டு த வால் ஸோ அப்போ டோட்டலி ராங் அப்போ அசர்ஷன் ட்ரூ ரீசன் ஃபால்ஸு ஓகே எல்லாம் எதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அசர்ஷன் ட்ரூ ரீசன் ஃபால்ஸு அப்போ தேர்ட் ஆப்ஷனுக்கு எவ்வளோ பேர் எஸ் ஓரளவுக்கு தேர்ட் ஆப்ஷனுக்கு போயிருக்கீங்க ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஃபார் தட் ஓகே ஃபைன் வெரி குட் சோஃபியா பாலபிரசாத் மௌலிகா மீனா ஓகே எல்லாம் இதை தான் ஆன்சர் பண்ணுறீங்க பட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3 ஓகேவா ஆப்ஷன் நம்பர் 3 தான் கரெக்ட் ஆன்சர் ஓகே மேம் நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா ஓகே நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிள் क्वेश्चन தான் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இன் எக்கினோடெர்ம்ஸ் டஸ் நாட் ஹெல்ப் இன் எதுக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னு கேக்குறாங்க locomotion and respiration transport of food excretion and digestion capture of food ரொம்ப சிம்பிள் क्वेश्चन தான் ரொம்ப சிம்பிள் क्वेश्चन quickly answer very good students quick answer பண்ணுங்க locomotion and respiration க்கு water vascular system help பண்ணுமா transport of food excretion and digestion capture of food sir botany easy okay very good zoology easy தான்டா கண்ணா பழனியப்பன் yes very good பழனியப்பன் botany easy தான் 3 yes Priyadashni pink jaguar ravi kaliammal v very good option 3 தான் so நம்ம அந்த டியூப் ஃபீட்டர் ஹைட்ராலிக் ப்ரெஷர் மூலமா நமக்கு வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் லோகோமோஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஓகே டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும் கேப்சர் ஆஃப் ஃபுட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும் அவங்க கேப்சர்னு சொல்றது அந்த ப்ராசஸர் சொல்றாங்க ஸோ எக்ஸ்க்ரீஷன் அண்ட் டைஜஷன் தான் ஹெல்ப் பண்ணாது ஸோ ஆப்ஷன் 3 மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் தேங்க்யூ ஜோதி சோஃபியா சூப்பர் எஸ் மீனா 3 டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் அந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் அந்த தண்ணி மூலியமா இட் புஷஸ் த ஃபுட் இன்சைட் இல்லையா ஓகே ரொம்ப சிம்பிள் நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் சார் டைமர் வேண்டாம் சார் டைமர் வேண்டாம் ஆமா க்ளோஸ் பண்ணிடலாம் லெட்ஸ் க்ளோஸ் தி டைமர் ஆமா ஓகே தென் கொடுங்க which of the following is the நீட் क्वेश्चन அதுன்னு சொல்லிருக்காங்க ஓகே கனி தேங்க்யூ EMP பாத்தேனா முத யாருன்னு தெரியும் EMP பாத்வேனா யாரு அது தெரிஞ்சாதான் நீங்க யார் அந்த EMP பாத்வேல இன்வால்வ் ஆகுறாங்கன்னு கேக்குறாங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் இந்த क्वेश्चनக்கு A வந்து ஹெக்ஸோகைனேஸ் B வந்து சக்ஷனேட் டீஹைட்ரோஜினேஸ் C வந்து பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் and what about the D is the pyruvate dehydrogenase ஓகேவா இதுல யாரெல்லாம் நம்மளோட EMP பாத்வேனா என்னது EMP பாத்வேனா யாரு நம்மளோட கிளைகோலிசிஸ் தான் சொல்றாங்க அப்ப கிளைகோலிசிஸ்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆவாங்க சொல்லுங்க பாப்போம் குயிக் டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க சோ போல் ரெடி ஆயாச்சு சோ போல்ல வோட் பண்ணலாம் யாரெல்லாம் இன்வால்வ் ஆவாங்க சொல்லுங்க பாப்போம் இந்த கிளைகோலிசிஸ் ஏன் EMP பாத்வேன்னு சொல்றோம் because it was given by Emden Mehrhoff and Farnas ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் எஸ் கொஞ்சம் கரெக்டா எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க வெரி குட் ஹேமபிரியா ஜோதி பாலபிரசாத் கிருஷ்ணகீர்த்தனா அஸ்மினா முகமது கனி ஓகே எஸ் ஃபைனலா கிட்டத்தட்ட வந்துட்டீங்க வெரி குட் ஓகேவா ஸோ அப்போ நம்ம ஆன்சர் பார்த்துடலாமா எஸ் ஹெக்ஸோகைனேஸ் இன்வால்வ் ஆகும் ஓகேவா ரைட் ஹெக்ஸோகைனேஸ் எப்போ இன்வால்வ் ஆகும் குளுக்கோஸ் டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் கன்வெர்ட் ஆகும்போது இன்வால்வ் ஆகும் அண்ட் பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் இது கொஞ்சம் அடிஷன் தான் இந்த பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் வருவான் எப்பனா நம்ம ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் டு ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் அந்த கன்வர்ஷன் அப்போ எவன் வருவானா
இந்த phosphocryptokinase வருவான். அப்போ A and C வந்து கரெக்ட். ஓகேவா? இந்த succinate dehydrogenase எப்போ வரும்? நம்மளோட curve cycle succinate dehydrogenase வரும், ரைட் இல்லையா? அண்ட் இந்த succinate dehydrogenase நிறைய क्वेश्चन இருக்கு ஸ்டூடண்ட்ஸ். ஓகேவா? இந்த succinate dehydrogenase என்னது? காம்ப்ளெக்ஸ் 2 அண்ட் இது எங்க இருக்குன்னு क्वेश्चन கேட்பாங்க. இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, ரைட்டா? பிகாஸ் நம்ம curve cycle இன்வால்வ் ஆகிற எல்லாருமே எங்க இருக்கும்? மேட்ரிக்ஸ்ல இருப்பாங்க. இந்த succinate dehydrogenase மட்டும் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால இருக்கும். தென் லாஸ்டா பைருவேட் dehydrogenase எங்க? நம்மளோட லிங்க் ரியாக்ஷன், ஓகேவா? நம்மளோட லிங்க் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும், ஓகேவா? ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது here I'm going with the option number 3, that is A and C alone, okay, which is going to involve in the AMP pathway, which is also known as glycolysis. Okay, next போறோம். My name is Hamdan. Okay, next போலாம். Okay. So this is also a very interesting question. So பார்த்து answer பண்ணுங்க zoology ல. So consider the following statements. Question கேட்டது choose the correct option. So in birds and mammals, oxygenated and deoxygenated blood received by the left and right atria respectively passes on to the right and left ventricles respectively. Annelids, orthopods and chordates have a closed circulatory system. In birds and mammals, 2 separate circulatory pathways irukku, hence they have double circulation. Despite being an amphibian, crocodiles have ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன் அது. எஸ், போல் போட்டாச்சா? எஸ், போல் போட்டாச்சு. வரட்டா மாமே? ஓகே, நியூ ஸ்டூடெண்டா? ஓகே, ஃபைன். ஓ ஓகே, ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். தடா. ஓகே, சோ ஆப்ஷன் 2 க்கும் 3 க்கும் தான் நிறைய பேர் வோட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 3 குமா? ஓகே, எஸ், ஓகே, டக்குன்னு வோட் பண்ணுங்க பாப்போம் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே மேம், நீட்டுக்கு இன்னும் எவ்வளோ டேஸ் இருக்கு? 8 டேஸா 7 டேஸா? ஸோ பசங்களுக்கு நீங்க என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க இந்த கிரூஷியலான டைம்ல? தே ஆர் இன் a full form. ஆனா ஸ்டார்டிங்ல ரொம்ப கொஞ்சம் பசங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா திருப்பியும் ஃபார்ம்ல வரதுக்கு, ஏன்னா நம்ம ஹியூமன் பாடி இருக்கு தெரியுமா, அதுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்துக்காக அவங்க போராடிட்டு இருந்தாங்கன்னா அதை ரொம்ப ஹாப்பியா எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஷிஃப்ட் டெலீட், ஸோ அப்படிதான் நீட் 2026 இருந்துச்சு. உடனே ரீநீட்னு சொன்னதும் அந்த பழைய ஃபார்முக்கு வர பசங்க கஷ்டப்பட்டாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபயரு, அதோட சேர்த்து ஹார்ட்டும், ஃபயர் மட்டும் சொல்ல மாட்டேன், ஃபயரோட சேர்ந்த ஹார்ட்டு சூப்பராக நீங்கள் உங்களையே நீங்கள் வந்து அதான் சொல்கிறாங்களா, தட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன். நீங்கள் வந்து யூஆர் கெட்டிங் அடாப்டட். ஸோ அதையும் நீங்கள் வந்து மாறி நல்ல ஒரு பாசிட்டிவாக நீங்கள் ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் திஸ் இஸ் கோன் பி அ வெரி ஸ்வீட் சக்ஸஸ் ஃபார் யூ. ஸோ அதனால் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி ஃபோக்கஸ்டாக இருங்க. ரீநீட் 2026 நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு ஆப்ஷனாக போயிடலாம்டா கண்ணா. In birds and mammals, oxygenated and deoxygenated blood received by the left and right atria correct. Oxygenated blood left atrialayum, deoxygenated blood right atrialayum varum. Passes to the right and left ventricles. இது இப்படி மாத்தி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்ததுனால annelids, orthopods and chordates have, annelids chordatesக்கு க்ளோஸ்டாக இருந்தாலும் ஆர்த்தோபோட்ஸ்க்கு ஓப்பன். ஓகே, அப்போ இது தப்பு. In birds and mammals, 2 separate circulatory pathwayன்றது கரெக்ட். Despite being an amphibian, crocodiles have a, amphibian இல்ல, crocodile is a reptile இல்லையா, அதனால இது தப்பு. So A, B and D are incorrect while C is correct. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன் 2க்கு போகிறாங்க? A and B incorrect, C and D correct. ஓ பார்த்தியா, ஆம்ஃபிபியன்னு நீ வந்து இது பண்ணல. crocodile ஆம்ஃபிபியனானோ இல்லை, ரெப்டைல். ஆப்ஷன் மேம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, முகமது கனி 620 நீட்ல. ஓ தெரியும். வெரி குட். கனியோட மார்க் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஷீ இஸ் ஆர் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் திருநெல்வேலி Xylem. சூப்பர். இந்த ரீநீட்லயும் யூ ஆர் கோயிங் டு ஸ்கோர் மோர் தென் திஸ் தான்டா கண்ணா. நீ கான்ஃபிடென்ட்டா படி. ஓகே
Okay, next question போலாம். Next question. Next question அந்த பக்கம் தான் இருக்கு. Okay, botanyல பாருங்க. So it is from the ecosystem பசங்களா. So annual net primary productivity ல பாருங்க whole biosphereல net productivity கேக்குறாங்க. Then next யார்ட்ட கேக்குறாங்க நம்மளோட terrestrial ecosystemல NPP என்னன்னு கேக்குறாங்க. Okay, so first option A வந்து 115 million tons ன்னு சொல்றாங்க and B is 55 million tons and second option A is 70 billion tons and 170 billion tons and B is 115 billion tons and third option A is 115 billion tons and B is 55 billion tons and fourth option A is 170 billion tons and B is 55 billion tons. எது ஆன்சர் பட்டு பட்டுன்னு போடுங்க பாப்போம். What was the answer? ரொம்ப சிம்பிளான क्वेश्चन ஆனா இது டைரக்ட் NCERT லைன். ஓகேவா? ஆன்சர் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர ப்ரோஆக்டிவா இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ டு ஜாயின் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாருங்க 2 ஆஃப் 4 2 4ல ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன் பில்லியன் டன்ஸ். ஓகே மில்லியன் டன்ஸ் இல்ல பில்லியன் டன்ஸ். சரியா? மில்லியன் போட்டுருக்கீங்க. செக் பண்ணுங்க. ஓகேவா? செக் பண்ணுங்க. ஓகேவா? சோ அப்ப பாருங்க நமக்கு எர்த் நம்மளோட ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி என்னன்னா 170. ஓகேவா? பட் நம்மளோட டெரஸ்ட்ரியல்ல மட்டும் எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ்? டெரஸ்ட்ரியல்ல மட்டும் எவ்வளவுனா நமக்கு 115. டெரஸ்ட்ரியல்ல மட்டும் எவ்வளோ? 115. ஓகே, இப்போ 115 நமக்கு லேண்ட்ல மட்டும் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா வாட் அபவுட் த ஓஷன்? ஓஷன்ல என்னாச்சு? ஓஷன்ல வெறும் 55. ஓகே, பட் ஓஷன் எவ்வளோ கவர் ஆயிருக்கு? எவ்வளோ பர்சன்ட் இந்த ஓஷன் கவர் ஆயிருக்கு? 70% கவர் ஆயிருக்கு. 70% கவர் ஆனாலும் வெறும் 55 பில்லியன் டன்ஸ் மட்டும்தான். வெறும் 55 பில்லியன் டன்ஸ் மட்டும்தான் நமக்கு ஓஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன்? ஓகேவா? ஏன்னா பிகாஸ் டெப்த் ஆஃப் த ஓஷனுக்கு நமக்கு சன்லைட் போகாது. சன்லைட் போகலாம் அங்கே ஃபோட்டோஸ் நடக்குமா? ஃபோட்டோஸ் எதுவுமே நடக்காது, ரைட்? அப்போ ப்ரொடியூசர்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால ப்ரொடக்டிவிட்டி நமக்கு அல்டிமேட்டாக கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சோர்ஸ் என்னன்னா நமக்கு நைட்ரஜனோட அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி ஓஷன் டெப்த்தில். ஓகே, ஸோ அதனால நமக்கு ஈவன் தான் ஓஷன் வந்து 70% கவர் ஆனாலும் அந்த ப்ரொடக்ஷன் பாருங்க நம்மளோட என்பிபி எவ்வளோ? வெறும் 55 பில்லியன் டன் தான். பட் நம்மளோட லேண்ட் பாருங்க 30%. பட் நமக்கு இங்க இருக்க அந்த சர்ஃபேஸ் நிறைய பிளான்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஸோ தட்ஸ் வை வி ஆர் கெட்டிங் 115 பில்லியன் டன்ஸ் ஆஃப் என்பிபி. ஸோ அப்போ இங்க போகலாம், இங்க போகவே கூடாது. ஓகே, ஸோ அண்ட் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. ஓகே, ஓகேவா? எஸ், ஃபைனலாக எல்லாரும் ஃபோர்த் ஆப்ஷன் நம்பர் 2க்கு வந்திருக்கீங்க. ஸோ ஐ வாஸ் பிட் ஹாப்பி. ஓகே, யாரெல்லாம் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் லைக் பண்ணுங்க. ஓகே, fine. Okay, next question போறோம் மேம். Next question is from the zoology. Okay, choose the correct statement கேட்டிருக்காங்க. Choose the correct statement. Aspartic acid is an acidic amino acid. Organic compounds that constitute 2% of the total cellular mass are polymers of trihydroxypropane and fatty acids. Oils have higher melting point as compared to fats. Lecithin is an example of derived lipid and possesses amino and hydroxyl group in its structure. ரொம்ப ஈஸி, கொஞ்சம் யோசிங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்சர் வந்துட்டு இருக்கா சார்? எஸ் மேம், ஆன்சர் வந்துட்டு இருக்கு. வரட்டா மாமே சார்? ஐ ஸ்கோர்ட் 599 in May 3. ஓகேவா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, யூ கேன் ஸ்கோர். ஓகேவா? கான்ஃபிடென்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க. இங்க 599, அங்க இங்க இன்னொரு 50-60 மார்க் சேர்த்துக்கோங்க ரீநீட்ல. அவ்வளவுதான், ரைட்? கான்ஃபிடென்ட்டா இருங்க. உங்களால கண்டிப்பா யூ கேன் ஸ்கோர் above 620. ஓகே, இப்ப இருக்கிற நீட் மார்க்கை விட யூ ஹாவ் டு ஃபோக்கஸ். அந்த மிஸ் ஆன இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐயோ 600 மேலே வரலையே நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்களா? இப்போ எடுத்துக்கலாம், ரைட்? ஓகே, எஸ். ஸோ ஆன்சர் பார்த்துடலாம். நிறைய பேர் ஆப்ஷன் 1 தான் சொல்லியிருக்காங்க. சூப்பர், நிறைய பேர் சொன்னது கரெக்ட் தான். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் 1 தான். ஸோ மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்ன தப்புன்னு பார்த்துடலாம். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தட் கான்ஸ்டிடியூட் 2% ஆஃப் த டோட்டல் செல்லுலார் மாஸ் ஆர் பாலிமர்ஸ் ஆஃப் ஆக்சுவலி
நம்மளுக்கு வந்து percentage of cellular massக்கு biomoleculesல ஒரு டேபிள் கொடுத்திருப்பாங்க. வாட்டர் வந்து 70 to 90%, proteins வந்து 10 to 15%, nucleic acid 5 to 7%, carbohydrates, lipids, ions இருக்கும். carbohydrates வந்து 3 to 1. ஸோ அப்போ lipids வந்து 2%. இங்க lipids பத்தி தான் பேசுறாங்க. யாரை பத்தி பேசுறாங்க? lipids பத்தி பேசுறாங்க. எஸ், lipids 2% of cellular massன்றது கரெக்ட். ஆனா lipids are not polymers. Lipids are exception இருக்கு biomoleculesல. Lipids are not polymers. இங்க polymers ன்னு சொல்லியிருக்காங்க, அதனால இது தப்பு. Oils have higher melting point இல்ல lower melting point. They have lower melting point compared to fats. Lecithin is an example of derived lipid கிடையாது. It is a phospholipid. It is a phospholipid. இல்லையா? இட் இஸ் அ phospholipid. ஸோ அப்போ அதில் என்னெல்லாம் இருக்கும்? இட் கண்டெய்ன்ஸ் கிளிசரால் இருக்கும், ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபேன் இருக்கும், ஃபேட்டி ஆசிட் இருக்கும், ஃபாஸ்பேட் குரூப் இருக்கும், அதுக்கப்புறம் அதில் கோலைன் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் லெசித்தின். லெசித்தின் இஸ் நாட் அ டிரைவ்ட் லிப்பிட், இட் இஸ் அ phospholipid. ஸோ அப்போ கரெக்ட் ஆப்ஷன் நம்பர் 1. ஓகேயா? புரிஞ்சுதா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வெரி குட் ஸ்டூடெண்ட், சூப்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Okay, next question is from Botany. Okay வா? So பாருங்க, டைரக்ட் क्वेश्चन நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, எங்க superior ovary? ஓகேவா? நிறைய பேருக்கு superior ovary கொடுத்திருக்க, மோஸ்ட்லி எல்லாம் superior ovary, பட் யாருக்கு மட்டும் superior ovary இருக்காது அப்படி கேக்குறாங்க. எக்ஸெப்ட் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எக்ஸெப்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், இத பார்க்கனா ரொம்ப கஷ்டம். ஓகேவா? சோ பாருங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, அப்போ superior ovary இருந்தா அந்த ஃப்ளவர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த ஃப்ளவர்ஸை நம்ம என்ன ஃப்ளவர்னு கூப்பிடுவோம்? சொல்லுங்க பாப்போம். ஹைப்போகைனஸ். என்ன சொல்லுவோம்? ஹைப்போகைனஸ். ஓகேவா? ஹைப்போகைனஸ் ஃப்ளவர்ஸ். அப்ப ஹைப்போகைனஸ் ஃப்ளவர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சா கூட you can answer. சொல்லுங்க. ஓகே, ஹைப்போகைனஸ். இப்போ ஹைப்போகைனஸ் ஃப்ளவருக்கு ஓவரி சுப்பீரியராக இருக்கும். அப்போ ஃப்ளோரல் ஃபார்முலாவில் எப்படி எழுதணும்? ஜிக்கு கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணணும், ரைட்டா? ஓகேவா? ஜி கீழே லைன் ட்ரா பண்ணால் ஓவரி இஸ் சுப்பீரியர். ஓகேவா? ரைட். அப்போ எக்ஸாம்பிள் ஃபார் ஹைப்போகைனஸ் ஃப்ளவர் இஸ் மஸ்டர்ட், பிரிஞ்சால் அண்ட் சைனா ரோஸ். ஓகே, இவங்க 3 பேர் எக்ஸாம்பிள் ஃபார் என்னது? ஹைப்போகைனஸ். குக்கும்பர். ஓகேவா? குக்கும்பர், கோவா, ரே ஃப்ளாரட்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர், இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் என்னது? இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எபிகைனஸ். என்னது? எபிகைனஸ். ஓகேவா? எபிகைனஸ். இன்னொன்னு யார் இருக்கா? பெரிகைனஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னது? ப்ளம் பீச் ரோஸ். என்னது? ப்ளம் பீச் ரோஸ். எதுக்கு நான் இவ்வளோ டைம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன்னா, பிகாஸ் இதில் மோஸ்ட்லி நமக்கு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒன்று டயக்ராம், அந்த டயக்ராம் எடுத்து கேட்குறாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால இதெல்லாம் பார்க்காம போயிடாதீங்க. திருப்பியும் சொல்கிறேன், மார்ஃபாலஜியில் ஓகேவா நமக்கு ஃபிலோடாக்சியில் கொஸ்டின் வரலாம். அதை விட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஹைப்போகைனஸ், பெரிகைனஸ், எபிகைனஸ். ஓகேவா? தென் பிளசன்டேஷன், ஈஸ்டிவேஷன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நமக்கு ஆக்டினோமார்பிக்ல அந்த மாதிரி சிமெட்ரி, அதை வச்சு கூட நமக்கு கொஸ்டின் வரலாம். இந்த கான்செப்ட்ல படிக்காம தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங். நெக்ஸ்ட் we are having the maths of following. ரொம்ப ஈஸி. ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் சாப்டர்ல இருந்து தான். ஸோ மேட்ச் column 1 with column 2. மலேரியா, அமீபியாசிஸ், டெங்கு, ரிங்வர்ம். ரொம்ப ஈஸி. மலேரியானாலே ஒரு வேர்டை பார்த்தாலே அதை ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அமீபியாசிஸும் ஈஸி. டெங்கு, ரிங்வர்ம் குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க. இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே வரட்டா? நாம போல் யூஸ் பண்ணலாம். போல் யூஸ் பண்ணா டைம் ரொம்ப சீக்கிரம் முடியும். ஓகே, எஸ், வெரி குட். ஓகே, அதுதான் இதுக்கு போல் தான் இருக்க போகுது. சோ ஆன்சர் போல் ஆன்சர் போட்டுட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், போல் போயிட்டே இருக்கு. ஓகே, as per your request போல் போயிட்டு இருக்கு ஸ்டூடண்ட்ஸ். போயிட்டு தான் இருக்கு கண்ணா. ஆன்சர் பண்ணியாச்சா? மேக்ஸिमम எதுக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்க? மேக்ஸिमम ஆப்ஷன் 3 க்கு மேம். வெரி குட். 90%. கரெக்ட் தான். ரொம்ப ஈஸி. மலேரியா அப்படின்றது சைக்ளிக் ரிலீஸ் ஆஃப் ஹீமோசோயிட். இதை வச்சு தான் மலேரியாவா இல்லையா அப்படின்னு டெக்ஸ்ட் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரம் ரப்சர்ட் ஆர்பிசி காசிங் ஃபீவர் அண்ட் சில்ஸ். அமீபியாசிஸ் அப்படின்றது வந்து இன்ஃபெக்ஷன் ஆஃப் இன்டெஸ்டைனல் வால் தான், லீடிங் டு தி அல்சர் அண்ட் அப்டமன் பெயின். எஸ்.
டெங்கு டெங்கு வந்தால் பிளேட்லெட் கவுண்ட் குறையும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வைரல் இன்ஃபெக்ஷன் காசிங் சிவியர் ஃபால் இன் பிளேட்லெட் கவுண்ட். ரிங்வர்ம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அஃபெக்டிங் ஸ்கின் அண்ட் ஹேர் ஃபாலிகல்ஸ். ஸோ அப்போது என்ன ஆப்ஷன்னா ஆப்ஷன் 3. டைரக்ட் கொஸ்டின், வெரி ஈஸி. மலேரியா, அமீபியாசிஸ், டெங்கு, ரிங்வர்ம் மேட்ச் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆப்ஷன் 3 கிடைக்கும். ஓகே, சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். ஈஸி கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் சார். எஸ் மேம் நீங்க பிளேட்லெட் கவுண்ட் குறையும்னு சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஐ ஆல்சோ ஒன்ஸ் அ டைம் ஐ வாஸ் ஆல்சோ அஃபெக்டட் பை தி டெங்கு. ஆமா சார், நம்மளுக்கு அடுத்து இமிடியேட்டா அவங்க வந்து என்ன அட்மினிஸ்டர் பண்ணுவாங்கன்னா பிளேட்லெட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் மெடிசன் கொடுப்பாங்க. எனக்கு இந்த கவுண்ட் அரௌண்ட் 40,000க்கு போயிடுச்சு. ஓ எஸ், தட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப சீரியஸ் தான் சார். ஏன்னா நம்மளுக்கு வந்து பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர் இருக்கு இல்லையா பிளேட்லெட்ஸ்ல, ஸோ அது வந்து உங்களுக்கு பிரச்சனை ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஓகே, பாட்னி. ஓகே, சோ கராகின், டைரக்ட் क्वेश्चन. கராகின் எங்க இருக்கும்? ஓகேவா, ஹைட்ரோகொலாய்டு ரெண்டு பேர் இருக்கான். ஓகேவா, ஆல்ஜின், கராகின். ஆல்ஜின் எங்க இருக்கும், கராகின் எங்க இருக்கும்? பட்டுன்னு ஆன்சர் போடுறோம், டக்குன்னு முடிக்கலாம். நமக்கு இன்னும் நிறைய क्वेश्चंस இருக்கு, சீக்கிரம் போலாம். We are having lots and lots of questions. Okay. ஓகே, சோ கராகின் எங்க இருக்கும்? பட்டுன்னு போடுங்க பாப்போம். கராகின் எங்க இருக்கும்? ஓகே, ஆல்ஜின் ஒரு இடத்துல இருக்கும், கராகின் ஒரு இடத்துல இருக்கும். பட்டுன்னு போடுங்க, டக்குன்னு. எஸ், எல்லாம் பெர்ஃபெக்ட். ஓகேவா, கராகின் will present in the rhodophyceae தான். ஓகேவா, அப்ப phaeophyceae என்ன இருக்கும்? phaeophyceae என்ன இருக்குன்னா ஆல்ஜின் இருக்கும். ஓகேவா, both of them are hydrocolloid. ஓகேவா, இவங்களால என்ன பண்ண முடியும்? they can hold the water. அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்? hydrocolloids. green algae இந்த hydrocolloid கிடையாது. ஓகேவா, next question. all of the following are incorrect. எல்லாமே incorrect ன்னு சொல்லிட்டாங்க except இருக்கு. adipose tissue பத்தி except எது? does not act as an insulator, has less in extracellular matrix as compared to the epithelial tissue, performs long-term storage of energy sources and cushioning of internal organs, does not contain yellow elastic and white collagen fibers. Okay, போல் போட்டுட்டே இருக்காங்க. ஜோதி ஃபயர் போட்டுருக்காங்க. Thank you ஜோதி. ஜோதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹார்ட் போட்டாங்க, இப்ப ஃபயர் ஹார்ட் மாத்தி ஃபயர் மாத்தி ஹார்ட் மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. பசங்களா டக்குன்னு போல்ல ஓட்ஸ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन டக்கு பட்னு போறோம். we are having many questions இருக்கு. ஓகேவா, உங்களுக்காக தான் கொஞ்சம் டைம் கொடுத்து போறோம். ஓகே, உங்களுக்கு டைம் வேணாம் தெரிஞ்சிச்சு. இதுக்கு அப்புறம் ஃபட்டாஃபட் தான். எஸ், சோ ஆன்சர் வந்துருச்சா போல்ல? ஓகே, மோஸ்ட்லி ஆப்ஷன் நம்பர் 3 க்கு போயிட்டு இருக்காங்க. Yes, option number 3 is right. Very good students. All of the following என்ன incorrect? Does not act as insulator. எப்படி? It acts as an insulator. It is a thermal insulator. The adipose tissue வந்து thermal insulator தான், நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. And has less extracellular matrix as compared to epithelial. Adipose tissue is a type of connective tissue. அங்க வந்து it has less cellular, it has more extracellular matrix compared to epithelial tissue, performs long term storage of energy resources and cushioning of internal organs. அது கரெக்ட் தான். does not contain இல்ல, it contains. அதுல it contains yellow elastic and white collagen fibers. ஏனா அதுல என்ன இருக்கு? adipocytes இருக்கு, right? so அப்போ option number 3 தான். ஓகே, கரெக்ட். ஓகே ஜோதி. ஓகே, ஒரு ஜோதி வந்து ஹார்ட், இன்னொரு ஜோதி ஃபயர். ஓகேவா, ஓகே. சோ நம்மளோட பாருங்க, சோ ஏதோ ஒரு பிளான்ட் ஹார்மோன் கொடுத்திருக்காங்க. அது யாரு? நமக்கு ஜிபரலின் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, ஜிபரலின் கொடுத்திருக்காங்க. இந்த ஜிபரலின் கொடுத்துட்டு எதெல்லாம் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிபரலின் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரீவிங் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. செகண்ட், நமக்கு என்ன சுகர் கேனோட இன்டர்னல் எலாங்கேஷன் ப்ரோமோட் பண்ணுன்னு சொல்றாங்க. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் thinning in case of cotton cause பண்ண சொல்றாங்க. and the fourth one is இது வந்து என்ன சொல்றாங்க? it is from the natural source, that is parasitic fungi on rice plant அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எது ஆன்சர்? பட்டுன்னு ஃபுல் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஓகே, ரெண்டு பேர் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. டக்குன்னு போடுங்க, பட்டுன்னு போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் போறோம். எஸ், மோஸ்ட்லி கரெக்டா போயிட்டு இருக்கு. கரெக்டா தான் போறீங்க. எஸ். ஓகேவா, ஜிப்ரலின் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிப்ரலின் எதெல்லாம் கரெக்ட்? ஸ்வீட்டி கரெக்ட், சூப்பர். பிரியா, ஓகே, ஹாய் பிரியா.
கிருஷ்ணகீதா கரெக்ட் ஓகேவா ஆன்சர் பார்த்துலாமா ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த மால்ட் ஈல்ட இன்க்ரீஸ் பண்ண ஒரு லைன் இருக்கும் இல்லையா ஸோ அதை தான் இங்க இன்டெரக்டா கொடுத்துருக்காங்க இட் இஸ் கரெக்ட் தான் ஸோ இது என்ன பண்ணும் சுகர் கேன்ல இன்டர்னோட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதனால இட் வில் இன்க்ரீஸ் த ஈல்ட் அப் டு 20 tons per acre சொல்லுவாங்க இதுவும் கரெக்ட் thinning in case of cotton cherry walnut thinning in case of cotton cherry walnut இது யாரு காஸ் பண்ணுவோம் it was done by ethylene யாரு ethylene தான் அதை பண்ண போகுது ஸோ அப்போ இது ஜிபிலின் கிடையாது ஓகே தென் இது எதுல நமக்கு ரைஸ் பிளான்ட்ல நம்ம குரோசவா எடுத்துருப்பாரு இல்லையா ஓகே இது வந்து என்ன ஆகும் நமக்கு பக்கனே டிசீஸ் ஓகே ஃபோலிஷ் சீட்லிங் டிசீஸ் காஸ் பண்ணும் இல்லையா யாரு இந்த ஜிப்ரில்லா ஃபியூசிகோரா இட் இஸ் அ பாராசிட்டிக் ஃபங்கை இல்லையா அதுல இருந்து ஜிபிலின் எடுத்தோம் எஸ் இதுவுமே கரெக்ட் ஸோ அப்போ 3 இது கரெக்ட்னால ஐம் கோயிங் வித் ஆப்ஷன் நம்பர் 3 ஓகேவா 3 இது கரெக்ட் பர்ஃபெக்ட் பசங்களா எல்லாரும் கரெக்டா போல்ல ஆன்சர் பண்ணிருக்கீங்க ரைட் ஓகேவா நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம் நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃப்ரம் தி zoology yes how many of the following statements are correct in கேட்டிருக்காங்க human genome project was a mega project that aimed to sequence every base in a human genome the replication of DNA is guided by the complementary hydrogen bonding translation is a process that has evolved around RNA indicating the life began around RNA DNA from different tissues from an individual show varied degree of polymorphism so appo how many of the following statements are correct in கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸி குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க எஸ் ஸ்டூடண்ட்ஸ் போல் வந்துருச்சுங்களா சார் ஓகே okay so how many of the following statements are correct human genome project was a mega project that aimed at sequence of every base in a human genome என்றது correct the replication of DNA is yes complementary base pairing தான் ஒரு nitrogen base க்கு நடுவுலயும் we have hydrogen bonds இதுவும் correct translation is a process yes translation is a process that evolved around RNA அதுவும் correct இங்க DNA from different tissues from an individual ஒரே individual க்கு நடுவுல varied degree of polymorphism இதுமா DNA polymorphism அப்படின்றதே it is between individuals தானே தவிர within the same individual கிடையாது கரெக்ட்டா is used to compare the varied degree of polymorphism between two individuals இங்க வந்து different tissues from a same individual show varied degree of polymorphism னு கொடுத்திருக்காங்க அது தப்பு சோ அப்போ ஆப்ஷன் 3 நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் 3 கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் yes how many are correct yes ma'am நிறைய பேர் 3 தான் கொடுத்திருக்காங்க very good students super next question போலாம் சார் next question so paranga it is from the biotech so one can see the bright dash color bands in the DNA okay va dash stained agarose gel exposed to the UV light direct question இது ரொம்ப ஈஸியான question சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இது ரொம்ப முக்கியமான क्वेश्चனும் கூட சோ ஆன்சர் பண்ணுங்க நம்ம எடுத்தது எல்லாமே ஓரளவுக்கு எல்லா கான்செப்ட்ஸையும் கவர் பண்ற மாதிரி தான் சார் நம்ம क्वेश्चंसும் எடுத்துறோம் பசங்களா we have lots of question we have to go quick yes கான்ஃபிடென்ட்டா நான் சொல்றேன் இத நீங்க படிச்சாலே போதும் you can attend நம்ம டைரக்ட்டா நீங்க எக்ஸாமே கூட எழுதலாம் அதுக்கு நான் கேரண்டி ஓகேவா சோ அதுக்கு எதே ஆன்சர் yes கண்டிப்பா because நம்ம எல்லாமே கவர் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி சார் வந்து சீரிஸ் லைவ் போயிருக்காரு அதே மாதிரி அனு மேமும் நிறைய லைவ் போயிருக்காங்க क्वेश्चंसல நான் கான்செப்ட் லைவ் வந்திருக்கேன் ஸோ இது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாலே யூ கேன் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ் இன் பயாலஜி கவலையே படாதீங்க நல்ல ஸ்கோர் நம்மளால பண்ண முடியும் எஸ் பர்ஃபெக்ட் பசங்களா ஓகேவா ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் பிரைட் ஆரஞ்சு கலர் கிடைக்கும் ஓகேவா ஸோ யாரை வச்சு ஸ்டைன் பண்ண வித் ஹெல்ப் ஆஃப் HDM bromide ஓகேவா so the answer for this question is option number 2 very good next question போலாம் சார் next question போறோம் the epithelium found in the lining of stomachல இருக்கிற epithelium குயிக்கா வேகமா ஆன்சர் பண்ணுங்க microvilli to form brush border is needed for absorption nutrient absorptionலாம் நமக்கு எங்க நடக்கும் நமக்கு intestineல நடக்கும் columnar cells with cilia ciliated எங்க இருக்கும் நமக்கு மூவ்மென்ட் தேவைப்படுற இடம் எங்க அங்க இருக்கும் single layer of tall and slender cells அவங்க மீன் பண்றது simple columnar epithelium
Fourth option, a single layer of cube-like cells with centrally placed nuclei. They are talking about cuboidal epithelium. அது எங்க இருக்கும்? நம்மளோட ductsல இருக்கும், tubesல இருக்கும், kidney tubulesல. So டக்குன்னு ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன? மோஸ்ட்லி எல்லாம் செகண்ட் ஆப்ஷன் போயிருக்காங்க மேம். செகண்ட் ஆப்ஷனா? எஸ். லைனிங் ஆஃப் ஸ்டமக்கா? லைனிங் ஆஃப் ஸ்டமக் ஆப்ஷன் 3. மைக்ரோவில்லை பிரஷ் பார்டர் எங்க? நான் சொன்ன மாதிரி இன்டெஸ்டைன்ல இல்லையா? ஸ்மால் இன்டெஸ்டைன். காலம்னார் செல்ஸ் வித் சிலியா, fallopian tube, trachea, respiratory pathway, single columnar. இதுதான் simple columnar cells தான் stomachல. single layer of cube like cells எங்க இருக்குன்னு சொல்லிருக்கேன்? kidney tubulesலயும் glandsலயும். okay, columnar cells helps in secretion and absorption. நம்மளுக்கு வந்து option 3 க்கு போகலாம். so option 3 is the right answer. next question. So next question, so which of the following is incorrect? Okay va, incorrect with respect to basidiomyces. Okay, question la answer பண்ணும்போது correct கேக்குறாங்களா incorrect கேக்குறாங்களா இல்ல except அந்த மாதிரி கொடுத்து கேக்குறாங்களா எப்பவுமே பார்த்து ஆன்சர் பண்ணனும். Okay va, so which of the following is incorrect with respect to basidiomyces? First option என்ன சொல்றாங்க? Asexual spores are not found and basidiospores endogenously இங்க basidiospores வந்து ப்ரொடியூஸ் ஆகும் சொல்றாங்க. and sex organs இங்க கிடையாது. mycelium is branch and separate. ஓகேவா, எங்க branch and separate னு சொல்றாங்க. yes. ஓகே, எது ஆன்சரா இருக்கும்? yes, perfect. போலாம் சார், ஆன்சர் போலாம். இன்னும் நிறைய क्वेश्चंस இன்கரெக்ட் னு கேக்குறாங்க. ஓகே. சோ எல்லாம் எதுக்கு ஆன்சர் போட்டுட்டு இருக்கீங்க? 2 ஆ 3 ஆ? 2 க்கும் 3 க்கு இவ்ளோ டிஃபரன்ஸ். ஓகே, இங்க asexual spore கிடையாது. ஓகேவா, வேற நம்ம ascoலியும் டிட்ரோலியும் கொனிடியா இருக்கும். இங்க அந்த மாதிரி எவனும் கிடையாது. சோ இட் இஸ் கரெக்ட். ஓகே, then இங்க basidiospores are produced exogenously. ஓகேவா, சோ நம்ம சாப்பிடுறோம்ல மஷ்ரூம், அதுதான் என்னது? Basidiocarp. ஓகேவா, அந்த மஷ்ரூம் கீழ பாத்தீங்கன்னா you can see some bulb மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுதான் என்னது? Basidium. இந்த Basidiumோட டிப்ல என்ன ஆக போகுது? Basidiospores ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு 4 Basidiospore ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப அது எக்ஸோவா எண்டோவா? இது எக்ஸோன்னு தானே சொல்லணும். exogenously. ஓகேவா, இதுதான் இன்கரெக்ட். ஓகே, இங்க செக்ஸ் ஆர்கன்ஸ் கிடையாது. பட் ஈவன் தோ செக்ஸ் ஆர்கன்ஸ் இல்லைனாலும் நமக்கு என்ன ஒரு நமக்கு ஸ்ட்ரெயின்ஸ் வில் பி தேர். ஓகேவா, பிளஸ் மைனஸ் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி அந்த ரெண்டு ஸ்ட்ரெயின் ஃபியூஸ் ஆகிறது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஹியர் வில் பி அ செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் வில் பி டேக்ஸ் பிளேஸ் ஈவன் தோ வித்தவுட் ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஸ் ஆர்கன்ஸ். இதுவுமே கரெக்ட். ஓகேவா, இங்க மைசிலம் எப்படி இருக்கும்? பிரான்ச்டு செப்டேட். இதுவும் கரெக்ட். ஓகேவா, தென் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. புரிஞ்சதா? ஓகேவா, 2 க்கும் 3 க்கும் இவ்ளோ கன்ஃபியூஷன். இங்க செக்ஸ் ஆர்கன்ஸ் இல்லனாலும் செக்சுவல் ரிப்ரடக்ஷன் நடக்கும். ஓகேவா, சோ லெட் அஸ் கன்சிடர் தீஸ் ஆர் த 2 பிரைமரி மைசிலியம். ரெண்டு பிரைமரி மைசிலியம் ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு செகண்டரி மைசிலியம் கிடைக்கும். அந்த செகண்டரி மைசிலியம் தான் என்ன ஃபார்ம் பண்ணும்? இந்த பேசிடியோகார்பான நம்ம சாப்பிட்ற மஷ்ரூமை ஃபார்ம் பண்ணும். அந்த மஷ்ரூமோட டிப்ல என்ன கிடைக்கும்? எனக்கு பேசிடியோஸ்போர்ஸ் கிடைச்சிடும். அப்ப செக்சுவல் ரிப்ரடக்ஷன் நடக்குது. ஓகே, even though sex organs are absent, sexual reproduction takes place. So then the answer for this question is option number 2. Pasangla. Next question, dash is a very effective dash and dash. It is a very useful in patients who have undergone surgery. So cocaine, morphine, smack கொடுத்திருக்காங்க. smackனா heroin இல்லையா? cocaine, morphine. So cocaine is a stimulant, morphine is a depressant, smack or stimulant, heroin. So quick answer பண்ணுங்க. பசங்களா குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. இன்னும் நிறைய क्वेश्चन நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. ஓகேவா, so students answer பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? so நான் சொன்ன மாதிரி cocaine is a sedative painkiller கிடையாது. so sedation வரணும்னா it should be a depressant. cocaine is not a depressant, it is a stimulant. so இது வராது. morphine is a stimulant and sedative, அதுவும் கிடையாது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? செடேட்டிவா இருக்கணும், டிப்ரெசண்டா இருக்கணும், இதுவும் வராது. so morphine is sedative, பெயின் கில்லராகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மாக்ன்றது ஹெரோயின் is an stimulant தான். அதே மாதிரி ஹலோசினிங் கிடையாது. ஸோ அப்போ morphine is an effective
sedative and a painkiller. Yes, so it is very useful in patients. MAC வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. so கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் 3 4 வராது. so morphine is an opioid இல்லையா? morphine is an opioid, it is a depressant. so கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் 3. yes ma'am, நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஆப்ஷன் 3 தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. சொல்லிருக்காங்க. so drugs ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ட்ரக்ஸ்ல ரொம்ப கஷ்டப்படுறீங்க. so drugsோட நோட்ஸ் ஒரு டேப்லர் ஃபார்ம்ல நான் கொடுத்திருக்கேன் ரிவிஷனுக்கு. so மறக்காம அதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நோட்ஸ்ல இருக்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை மறக்காம ஜாயின் பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட் ஸோ பயோடெக்ல இருந்து வந்திருக்கு மேட்ச் புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன். ஓகேவா, அது மூலமா என்ன வந்தது? பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலமா என்னது? மெரிஸ்டெமேட்டிக் கல்ச்சர் அண்ட் மைக்ரோ ப்ரொபகேஷன். அந்த சைடு டோட்டிபொட்டன்சி, பொமைட்டோ, சோமோக்ளோனல் கல்ச்சர்ஸ். ஓகேவா, தென் லாஸ்டா வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ். ஓகே, பயோடெக்ல இருந்து வந்திருக்கு. இது என்ன ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷனுக்கு என்ன வரும்? ஸோ போல் போட்டாச்சு. ஸோ போலுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, பட்டு ஆன்சர் போட்டுட்டு இருக்கீங்க. டக் 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 எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் 2லயும் 3லயும் ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கீங்க. ஓகே, தென் 4ஆ? ஓகே 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 ஓகே. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன். புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் மூலமா யார் வந்தா? புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் மூலமா யார் வந்தா? நமக்கு பொமைட்டோ வந்தது. ஓகேவா, எஸ் பொமைட்டோ வந்தது. ஸோ அப்போ இதுக்கு 2 ரைட்டா. தென் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், ஒரு சிங்கிள் செல்ல இந்த ஹோல் பிளான்ட்டே ப்ரொடியூஸ் பண்றோம். டோட்டிபொட்டன்சி தென் 1. ஓகேவா, தென் மெரிஸ்டெமேட்டிக் கல்ச்சர். மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூஸ்ல என்ன ஆகும்? நமக்கு ரொம்ப ஃபாஸ்டா மல்டிப்ளிகேஷன் நடக்கும். அதனால அங்கே வைரஸ்குள்ள அவ்வளோ ஃபாஸ்டா மல்டிப்ளை ஆகாது. ஸோ அதனால வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ் வேணும்னா we can go for the meristem culture. ஸோ அப்போ 4. ஓகேவா, தென் மைக்ரோ ப்ரொபகேஷன் சோமாக்ளோன்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே 3 2 1 4 3. அப்ப 2 1 4 3 2 1 4 3. எஸ், வெரி குட் பசங்களா. ஆப்ஷன் நம்பர் 3 கரெக்ட். ஆப்ஷன் நம்பர் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, அப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஜுவாலஜில இது ஒரு நியூமெரிக்கல் பேஸ்ட் क्वेश्चन. ஈஸி தான். யோசிச்சா பார்க்க தான் பெருசா தெரியுது, பட் ரொம்ப ஈஸி. so 30 grams of urea is excreted out per day with urine in a normal healthy individual. GFR எவ்வளோ? 125 ml per minute. எஸ், நம்மளுக்கு வந்து glomerular filtration rate 125 ml per minute. 1 டேக்கு 180 லிட்டர். கரெக்டா? calculate the amount of urea filtered per minute ன்னு கேட்குறாங்க. ப்ராக்கெட்ல கொடுத்த விஷயத்த யோசிங்க. எவ்வளோ யூரியா டியூபியூல்ஸ்ல ரீஅப்சார்ப் ஆகுதோ அது அப்படியே டியூபியூல்ஸ்ல போய் அப்படியே எக்ஸ்க்ரீட் ஆகுது. ஸோ ரீஅப்சார்ப் ஆகிற யூரியாவும் எக்ஸ்க்ரீட் ஆகிற யூரியாவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 30 கிராம்ஸ். ஆன்சர்ல கிராம் இருக்கா மில்லிகிராம் இருக்கா? மில்லிகிராம் இருக்கு. ஸோ முதல்ல கிராம்ஸ். நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இன் சால்விங் எனி ப்ராப்ளம், டேக் இட் பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி, த யூனிட்ஸ் ஷுட் பி சேம். அது ஒரு பேசிக் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அப்போ 30 கிராமை நான் மில்லிகிராமா மாற்றணும்னா 1 gram is equal to 1000 milligrams. It will be 30,000 milligrams. 30,000 milligrams நான் மாத்திட்டேன். And the urine normal healthy individual GFR 125 ml per day. இங்க முதல்ல நம்மளுக்கு வந்து then calculate the amount of urea per minute ன்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு டேல நம்மளுக்கு எவ்வளவு மினிட்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 1 hourல 60 minutes அப்படின்னா 24 hoursல எவ்வளவு minutes? 1 hourல நம்மளுக்கு எவ்வளோ மினிட்ஸ் இருக்கு? 60 minutes. அப்போ நம்மளுக்கு 24 hourல எவ்வளோ மினிட்ஸ் இருக்கு? 1440 minutes. ஸோ இந்த 1400 minutes கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ 30,000 divided by 1440 நம்ம calculate பண்ணா you get 20.83 milligram. simple calculation, basic unit method தான். திருப்பியும் 2 and 3ல தான் பிரச்சனையா? இதுதான் பேசிக் யூனிட் மெத்தட் தானே. யூனிட்டரி மெத்தட்ன்றத நம்ம பேசிக்கா மேக்ஸ்ல படிப்போம் இல்லையா? 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ்னா 24 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ மினிட்ஸ் இன்டூ பண்ணோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான். சிம்பிளா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு டேக்கு 30,000 மில்லிகிராம். அப்போ ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ டிவைடட் பை த மினிட்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 20.83 mg. கரெக்டா? ரொம்ப சிம்பிளா. சார் உங்களுக்கு புரிஞ்சதா? எனக்கு நல்லாவே புரிஞ்சது. சூப்பர். ரொம்ப சிம்பிளான क्वेश्चन இருக்குனா பார்க்க தான் ஆனா பெருசா இருக்கு. ரொம்ப ஈஸி சார். இப்படிதான்
நீட்லயும் இருக்கும் சார். பார்த்தோன்னே பயப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் ரீட் பண்ணால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பார்த்தோன்னே எப்பயும் பயந்துடாதீங்க. ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்க, அதில் ஒரு சின்ன க்ளூ நம்மளுக்கு ஈஸியான க்ளூவாக இருக்கும், அதை வச்சு நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸோ சக்கர் க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. காசி அண்ட் ஜெயின்டியா ஹில்ஸ் இது ரெண்டு எங்கே இருக்கு? காசி அண்ட் ஜெயின்டியா ஹில்ஸ் எங்கே இருக்கு? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மெகாலயா, செகண்ட் ஆப்ஷன் மகாராஷ்டிரா, தேர்ட் ஆப்ஷன் மத்திய பிரதேஷ் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் கர்நாடகா. டைரக்ட் ஆன்சர் சார். டைரக்ட் ஆன்சர். யார் பட்ட ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்குறேன். ஓகே, டைரக்ட் ஆன்சர். டைரக்ட் ஆன்சர். ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். டக்கு டக்குன்னு போல்ல போடுறீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகிறோம். நோ மோர் டிலேஸ். எல்லா ஆப்ஷன் 3 செலக்ட் பண்றீங்க. ஓகே, பாப்போம் பாப்போம் பாப்போம். ஃபைனல் பாப்போம், ஃபைனல் பாப்போம். ஓகே ஓகே ஓகே, எஸ், பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. ஓகேவா? காசி அண்ட் ஜெயின்டியா ஹில்ஸ் எங்க இருக்கு? மெகாலயால. ஓகேவா? அப்போ மத்திய பிரதேஷ்ல என்ன இருக்கு? மத்திய பிரதேஷ்ல என்ன இருக்கு? சர்குஜா, சந்தா, பாஸ்டர் இது எல்லாமே எங்க இருக்கு? மத்திய பிரதேஷ்ல இருக்குது. ஓகேவா? தென் அரவல்லி ஹில்ஸ் ஆஃப் ராஜஸ்தான். ஓகே, தென் வெஸ்டர்ன் காட்ஸ் எங்க? நம்மளோட மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா இதெல்லாம் வரும். கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த சாக்கர்ட் ரூல்ஸ் கொடுத்து நமக்கு மேட்ச்ல கேட்பாங்க. ஓகேவா? கரெக்டாக 4 நாள் இருக்கு மேட்ச்ல கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி. The next question is from the zoology. Restriction endonucleases will hydrolyze the dash bond present between adjacent nucleotide. ரொம்ப சிம்பிள். 2 நியூக்ளியோடைடுக்கு நடுவுல. ஸோ நம்மளுக்கு ஒரு நியூக்ளியோடைட்ல ஒரு பென்டோ சுகர், ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் பேஸ், பாஸ்பேட் குரூப், 5th கார்பனோட இங்க 3rd கார்பன் இருக்கும். இது இன்னொரு நியூக்ளியோடைடு. ஃபர்ஸ்ட் கார்பன்ல நைட்ரஜன் பேஸ், 5th கார்பன்ல பாஸ்பேட் குரூப். இந்த 3rd கார்பனுக்கும் 5th கார்பனுக்கும் கனெக்ட் ஆகிற பாண்ட் என்ன பாண்ட்? இது ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு. 2 நியூக்ளியோடைடையும் கனெக்ட் பண்றது நான் சொல்றேன் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். வெரி குட் சார். ஓ, அதான் ஆன்சரா? ஆமா சார். ஓகே ஓகே ஓகே. ஆன்சர் சொல்லிட்டீங்க, அதுக்கு தான் சிரிச்சேன். அவங்க கேட்டதே எந்த பாண்ட 2 நியூக்ளியோடைடுக்கு நடுவுல இருக்கிற பாண்ட பிரேக் பண்ண ஹெல்ப் பண்றது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ். ஓகே, அவங்க இந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட தான் கட் பண்ணுவாங்க. ஓ, ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா? சோ அப்போ ஆன்சர் வந்து கிளைகோசிடிக் பாண்ட்ன்றது 2 சுகருக்கு நடுவுல ஃபார்ம் ஆகிற பாண்ட் இல்லையா? ஓகே, 2 சுகருக்கு நடுவுல ஃபார்ம் ஆகிற பாண்ட் வந்து கிளைகோசிடிக் பாண்ட். 2 அமினோ ஆசிடுக்கு நடுவுல ஃபார்ம் ஆகிற பாண்ட் வந்து பெப்டைட் பாண்ட். ஓகே, ஹைட்ரஜன் பாண்ட் will be between proteins-க்கு நடுவுலயே. when it's forming secondary structure, tertiary structure, hydrogen bond form ஆகும். அது மட்டும் இல்லாம 2 நைட்ரஜன் பேஸ்க்கு நடுவுல நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அடினைனுக்கும் தைமைனுக்கும் நடுவுல 2 ஹைட்ரஜன் பாண்ட், சைட்டோசினுக்கும் குவானைனுக்கும் நடுவுல 3 ஹைட்ரஜன் பாண்ட். more the hydrogen bond, more the stability. so எந்த ஒரு நியூக்ளிக் ஆசிட்ல நம்மளுக்கு சைட்டோசின் குவானைனோட காம்போசிஷன் அதிகமா இருக்கோ it is more stable னு அர்த்தம். ஓகேயா? so option 3. next question. ஓகேவா? so next question பாருங்க, உங்களை நல்லா கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே ஒரு question. ஓகேவா? so true or false, an organism is referred to as a algae. ஒரு algae-வா இருந்தா mostly அது photosynthetic-ஆ இருக்குமான்னு கேக்குறாங்க. okay, then B, any plant scientifically referred to as moss. moss-ன்னு அதை சொன்னோம்னா it will be more like ecologically important-ஆ இருக்கும் when compared to the economically important. and third பாருங்க C, any plant morphologically referred as fern-ன்னு அதை சொன்னோம்னா அது more likely to have macrophyll இருக்குமா when compared to microphyll அப்படின்னு சொல்றாங்க. and D, a plant is referred to as hostile. அது hostile-ன்னு சொன்னோம்னா அதுல more likely to have cones. அப்படியா? ஓகேவா? எதெல்லாம் ட்ரூ? ஆன்சரை போடுங்க பார்ப்போம். எதெல்லாம் ட்ரூ? போல்ஸ்க்கு ஆன்சர் போட்டாச்சா? ஓகே, எதெல்லாம் ட்ரூ? ஓகே, பார்த்துடலாமா? ஒரு பிளான்ட் நான் ஆல்கேன்னு சொல்லலாம். அப்போ மோர் பாசிபிளி அது ஃபோட்டோசிந்தட்டிக்காக தானே இருக்கும். கரெக்டாக அதை ஃபோட்டோசின்ஸ் பண்ண முடியும்ல ஆல்கேவால். ஃபோட்டோசிந்தட்டிக், ஆட்டோட்ராஃப், தென் இன்னொன்று என்ன இருக்கும், தாலைட், பிளான்ட் பாடி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்களா ஆல்கேலேயே. ஸோ அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சா கூட யூ கேன் ஆன்சர் ஃபார் திஸ். அண்ட் மாஸ்ன்னு சொன்னோன்னா நம்ம பிரயோஃபைட்ஸோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க, ecologically more important when compared to the economically. okay, because நமக்கு சசஷனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ 1 ட்ரூ, 2 ட்ரூ. ferns
ஃபோன்ஸ்னாலே தெரியலையா நமக்கு மேக்ரோஃபில்ஸ் தான் இருக்கும், வேற நம்ம செலாஜினல் என்ன இருக்கும், மைக்ரோஃபில் இருக்கும். அப்போ ஃபோன்ஸ்ல மேக்ரோஃபில் இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால தப்பு இல்லையே. எஸ் இட் இஸ் ட்ரூ. அண்ட் ஹார்ஸ்டைல், ஹார்ஸ்டைல்னா யாரு, நம்மளோட இக்விசிட்டம். இக்விசிட்டமோட டயக்ராம் கொடுத்துருக்காங்களா பிளான்ட் கிங்டம்ல. ஓகே, அதே மாதிரி எல்லா டெரிடோஃபைட்ஸ்லயும் கோன் இருக்காது. இக்விசிட்டம் அண்ட் செலாஜினலால மட்டும் தான் என்ன இருக்கும், கோன் இருக்கும். ஓகே, அப்ப ஹார்ஸ்டைல் இஸ் இக்விசிட்டம்லயே, அப்ப அங்க கோன் இருக்கலாமே, தப்பு இல்லையே. ஓகே, அப்ப எல்லாமே ட்ரூ, அப்ப எல்லாமே ட்ரூ. ஓகே, ஸோ அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் எல்லாமே ட்ரூ. ஓகேவா? கமெண்ட்ல ஏதோ நடந்துட்டு இருக்கு, கமெண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூயிங் வெல், கீப் ராக்கிங். ஓகே, தேங்க்யூ எல்லாம் மேம்க்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கீங்க, அப்ப எனக்குலாம் தேங்க்யூ இல்லையா? ஓகே, இப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் நம்பர் 4. சார் எல்லாம் செகண்டுக்கு போயிருக்கீங்க ப்ளீஸ். ஓகேவா? ப்ளீஸ் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகேவா? தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 தான், எல்லாமே ட்ரூ. ஓகே ஸ்டூடண்ட்ஸ் கீப் அப் தி பேஸ். இன்னும் நிறைய क्वेश्चंस இருக்கு. ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ டு ஜாயின் தி லைவ். சோ நீங்க பாருங்க, ஸ்லோ பேஸ்ல போயிட்டு இருந்துச்சு அப்படின்றதுனால தான் நாங்க பேஸ ஃபாஸ்ட் பண்ணோம். ஏன்னா எங்களோட டார்கெட் is to answer maximum number of questions. எவ்வளோ number of questions உங்களுக்கு கொடுக்கணுமோ அவ்வளோ number of questions உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட only intention. So more number of questions we have here for you. So please liveல stay tuned இருங்க, ஆக்டிவா இருங்க, ப்ரோஆக்டிவா, குவிக்கா போகலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் क्वेश्चन சார். ஓகே, ஜோதி ஃபயர் சார் போட்டிருக்கீங்க. ஓகே, சஞ்சய் குமார், அஷ்மினா, ஃபாத்திமா. ஓகே, ஃபைன். So read the following statements. It is a large bean-shaped lymphoid organ. So question la parunga, how many of the above given statement is are true for spleen nu ketirukanga. Spleen பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். Yes, it is a large bean-shaped lymphoid organ and it is located in the left upper quadrant of the abdominal cavity. It provides microenvironment for the differentiation and the maturation of immature lymphocytes into fully functional T lymphocytes. It functions as a filter that entraps and eliminates circulating blood-borne pathogens and antigens. It serves as a reservoir of erythrocytes. So இதுல எல்லாமே spleen பத்தி கரெக்ட்டா இல்லையா? Okay, quickly, silent mafia. ஆன்சர் பண்ணுங்க பசங்களா, பட்டுனா ஆன்சர் போடுங்க. Quickly ஆன்சர் பண்ணுங்க. Yes. It's a large bean-shaped lymphoid organ and it is located in the upper quadrant of the abdominal cavity into the spleen apathy. Correct? It provides microenvironment for the differentiation and maturation. இல்ல, இது வந்து thymus. இது வந்து thymus, spleen கிடையாது. It functions as the filter. Yes, அதுவும் பண்ணும். Yes, spleen is a secondary lymphoid organ. அது correct. It serves as a reservoir of erythrocytes. Correct. So ஒன்னு தான் தப்பு. So option number 2. சூப்பர் கரெக்ட் ஜோதி கரெக்ட். எப்படி தப்பாக முடியும்? வெரி குட். சஞ்சய் குமார் ஏ டவுட்னு சொல்றாரு, என்னன்னு கேளுங்க. சஞ்சய் குமார் என்னப்பா? ஏல ஏ ஸ்டேட்மென்ட் ஏதோ டவுட் இருக்கா? என்ன டவுட்? அது லிம்ஃபாய்டு ஆர்கன் தான், செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன். அப்பர் குவாட்ரண்ட் ஆஃப் தி அப்டோமினல் கேவிட்டில தான் நம்ம ஸ்ப்ளீன் இருக்கு. இதுல என்ன டவுட் கண்ணா? ஓகே ஃபைன். நம்ம நெக்ஸ்ட் வேணா போயிடலாமா? ஓகே சார். ஓகே, அப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ நம்மளோட ஆக்சோனிம் ஆஃப் ஃபிளாஜெல்லா, நம்ம ஃபிளாஜெல்லா கோர் எடுத்து பார்க்கும்போது ஓகேவா, ஸோ ஹவு மெனி டப்லெட்ஸ் எவ்வளோ டப்லெட்ஸ் வந்து பெரிஃபெரல்ல இருக்கும், எவ்வளோ டப்லெட்ஸ் பெரிஃபெரல் இருக்கும், இதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். எவ்வளோ டப்லெட்ஸ் பெரிஃபெரல்ல இருக்கும் பட்டு சொல்லுங்க. ஓகே, ஸோ நம்ம சிலியா ஃபிளாஜெல்லாவோட ஸ்ட்ரக்சர் ரெண்டு பேருமே சேமாக தான் இருக்கும், சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லா. சஞ்சய் குமார் ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே கார்த்திக் கிளியர்னு சொல்லிருக்காங்க. சூப்பர். ஓகேவா, நம்ம சிலியாவோட ஃபிளாஜெல்லா பாத்தீங்கன்னா 4 னு சொல்லிருக்காங்க சார் ஸ்டூடண்ட்ஸ். ஆப்ஷன் 4. எஸ், சென்டர்ல pair of microtubule இருக்கும், இத கனெக்ட் பண்றதுக்கு சென்ட்ரல் bridge இருக்கும் and they were covered by the central sheath and 9 radial spokes நமக்கு இந்த மாதிரி அரைஸ் ஆகும். எவ்வளவு radial spokes? 9. எவ்வளவு? 3 + 3 6 7 then 8 9 radial spokes. இந்த ஒவ்வொரு radial spokesல இங்க ஒரு டப்லெட் and இங்க ஒரு டப்லெட், இது மாதிரி நமக்கு டோட்டலா எவ்வளவு டப்லெட்ஸ் இருக்க போகுது? 9 peripheral doublets நமக்கு இருக்கும். ஓகேவா, this is the structure of நம்மளோட cilia and flagella. இதுதான் கோரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்?
axoneme அப்படின்னு நமக்கு சொல்லுவோம். And they were connected by interdoublet bridge இருக்கும் இங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் ஓவரால் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே. ஸோ அப்போ எவ்வளோ டப்லெட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. Okay, then answer is option number 4. Okay. Very good students. Super very good. answer Super. Very good. Okay, Jyoti 9 கொடுத்திருக்காங்க. Very good. Yes. So next question போயிடலாம் sir. Next question. Okay, இது ரொம்ப ஈஸியான ஒரு question தான். So alcohol drinking நால வர அந்த எஃபெக்ட் பத்தி a 30-year-old man with a long history of alcohol consumption abruptly stopped drinking ஸ்லோவா நிறுத்தாம அப்ரப்டா நிறுத்தியிருக்காரு. Within 48 hours, he begins to experience restlessness, tremors na enna nadukkum, excessive sweating, anxiety, insomnia, sleeping disorder. இதெல்லாம் நடக்கும். அது எதனால? Which of the following best explains அவரோட current situationக்கு எது காரணம்? He has developed tolerance. இல்லையே. The specified condition reflects only his physiological dependence on alcohol. No. These symptoms arise from drug intoxication. இல்ல. His symptoms are indicative. எதை indicate பண்ணுது? Withdrawal syndrome. போல் வந்துட்டு இருக்கு பசங்களா, போல் வந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன glitch. Okay, so answer is option 4. His symptoms are indicative of withdrawal syndrome. So withdrawal syndrome ஓட இண்டிகேஷன் தான் அவருக்கு வந்து அந்த ஆல்கஹால் குடிக்க முடியாம அதை திடீர்னு ஸ்டாப் பண்ணதுனால அவரோட மைண்ட் அதை ப்ராசஸ் பண்றதுக்கு தடுக்குது. ஸோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, கை நடுக்கம் இருக்கும், எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் இருக்கும், ரொம்ப ஆன்ஷியஸாக இருப்பாங்க, எப்படி என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாது, தூக்கம் இருக்காது. இது எல்லாமே இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி withdrawal syndrome தான். ஓகே, ஆப்ஷன் 4. Okay. Very good. Jyoti, very good. Sanjay, very good. Super. Poll வரலையாடா கண்ணா, சாரி. ஸோ போல் வரும் இப்போ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போல் வெயிட் பண்ணுறதா? பார்க்கலாம். ஒரு கிளிச் இருக்கு சார். நம்ம மூவ் ஆகலாம். பசங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். நமக்கு என்ன கேட்குறாங்க? நம்மளோட ரிடக்ஷன் டிவிஷன் என்னது? மியோசிஸ். ஓகே, மியோசிஸ்ல நமக்கு கரெக்ட் சீக்வன்ஸ்ல சில ஈவெண்ட்ஸை கொடுத்து அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? நீங்க இதை அரேஞ்ச் பண்ணுங்க, அந்த கேப்ல உங்களுக்கு போல் வந்துடும். ஓகேவா? அரேஞ்ச் பண்ணுங்க பார்ப்போம். அரேஞ்ச் பண்ணுங்க. எது ஃபர்ஸ்ட் நடக்கும்? ஸ்டூடண்ட்ஸ் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டில் லாட்ஸ் ஆஃப் क्वेश्चंस போல் வந்தாச்சு. என்ன ஆயிடுச்சு? நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் தூக்கம் வந்துருச்சா? நிறைய பேரை காணோம். டைமர் வேணுமா அருண்? டைமர் கேக்குறாங்க. டைமர் வச்சு நம்மளுக்கு வேண்டாம். we just need to answer a lot of questions. அதனால டைமர் வைக்கல நம்ம. ஆன்சர் பண்ணுங்க. 4 கொடுத்திருக்காங்க சார். எஸ், ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா நமக்கு விசிபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? லெஃப்ட் ஓட்டிங்னா நமக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா? விசிபிள் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகும்? விசிபிள் ஆனதுக்கு அப்புறம் B D E A C சொல்லிருக்காங்க. எஸ், B க்கு அப்புறம் D. கரெக்ட். நம்மளோட ப்ராசஸ் தான் என்சைம் மீடியேட்டட் ப்ராசஸ். என்னது? கிராசிங் ஓவர் எப்போ நடக்கும்? இட் வில் பி டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் த பேக்கெட்டிங் ஸ்டேஜ்ல. அப்போ இது 2. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் டிசொல்யூஷன் ஆஃப் சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் எப்போ? டிப்ளோட்டின்ல. ஸோ அப்போ இது 3. ஓகேவா? 3. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்னது? நமக்கு மைக்ரோ டியூபுலர் கனெக்ஷன், ஸ்பிண்டில் ஃபோர்ஸ். ஓகே, அதாவது எங்க கைண்டகோர்ல எப்போ அட்டாச் ஆகும்? நம்மளோட மெட்டாஃபேஸ் 1ல. ஓகே, இது மியோசிஸ்லயே. அப்போ மெட்டாஃபேஸ் 1ல. ஓகே, தென் லாஸ்டா இருக்குது இந்த C தான். அப்போ இது 4. தென் லாஸ்டா வில் பி கோயிங் வித் 5. ரைட்டா? இது 5. ஸோ அப்போ இதான் என்ன ஆன்சரு? இது ஆன்சர் பண்ணியிருக்கீங்க 4ஆ? எஸ், வெரி குட். அப்போ 4th தான் கரெக்டான ஆன்சரு. ஓகேவா? ரைட்டா? ஓகே, இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அதனால நான் கொஞ்சம் சீக்வன்ஸ் மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அதனால நீங்க எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் மேம். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் ஏதோ இருக்கு. லாக்டேட்டிங் மதர், பீரியாடிக், ஏதோ சம்திங். ஓகே, consider the given statement and select the correct option. So in a lactating mother, அதாவது ஃபீடிங் மதர், ஆஃப்டர் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிற மதருக்கு ரிலீஸ் ஆஃப் அ ஹார்மோன் டியூ டு சக்கிங் ஹேஸ் அண்ட் இன்ஹிபிட்டிங் எஃபெக்ட் ஆன் க்ரோனோடோட்ரோபின். ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு லாக்டேட்டிங் மதருக்கு மில்க் ப்ரொடக்ஷனுக்காக ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன் ப்ரொலாக்டின். ஸோ ப்ரொலாக்டின் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கிறப்ப இட் வில் இன்ஹிபிட் த gonadotropin ரிலீசிங் ஹார்மோன்.
from the hypothalamus. அந்த ஹைப்போதலாமஸ்லேருந்து கொனடோட்ரோஃபின் ரிலீசிங் ஹார்மோன் இன்ஹிபிட் ஆகிறதுனால பிட்யூட்ரி ஆன்டீரியர் பிட்யூட்ரியிலேருந்து கொனடோட்ரோஃபின்ஸ் LH FSH ப்ரொடியூஸ் ஆகாது. FSH ப்ரொடியூஸ் ஆகலைன்னா ஃபாலிகல்ஸ் க்ரோ ஆகாது. ஃபாலிகல்ஸ் க்ரோ ஆகலைன்னா ஈஸ்ட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆகாது. ஈஸ்ட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா ஓவுலேஷன் நடக்காது. ரைட்? ஸோ அப்போது in a lactating mother, release of hormone due to suckling has an inhibitory effect on gonadotropins என்றது correct. Okay. Periodic absentees method works on the principle of avoiding intercourse before and after the woman's fertilizer. Yes, before and after என்றதும் correct. But இங்க before afterல intercourse வச்சுக்காம during that period இருக்கக்கூடாது இல்லையா? So before after during 3 தடவையும் they should not have contact. அப்படி இருந்தாதான் இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகும். இப்போ எப்படி நம்ம வந்து அந்த மிட் ஓவுலேஷன் பீரியடை கண்டுபிடிப்போம் அப்படின்னா 28 days சைக்கிள் அப்படின்னா -14 போட்டுக்கணும். ஸோ 14th day தான் ஓவுலேஷன் நடக்கும். ஸோ இதுக்கு 3-4 days முன்னாடியும் இதுக்கு 2-3 days அப்புறமும் ப்ளஸ் டியூரிங் தட் பீரியட் ஃபேஸ்லையும் என்ன இருக்கக்கூடாது, இன்டர்கோர்ஸ் இருக்கக்கூடாது. இங்கே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு மட்டும்தான் இருக்குது, டியூரிங்கும் இருக்கணும். ஸோ அந்த வார்த்தையை பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து works on the principle of avoiding intercourse before after the woman's fertilizing window கிடையாது. during also அந்த fertilizing windowன்றது எப்போ அந்த அந்த கரெக்டாக இப்போ 14th day அப்படின்னா நம்ம வந்து 12thலேருந்தே எடுத்துக்கணும். 12th to இதிலேருந்து 12th to 17th day 12th to 17th day வரைக்குமே you should not have. Most of the students first option கொடுத்திருக்காங்க மேம். both the statements A and B are correct ன்னு கொடுத்திருக்காங்களா? ஆமா. ஓகே, அதான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, பீரியாடிக் ஆப்சென்டஸ் அவாய்டிங் இன்டர்கோர்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மட்டும் இல்லை இல்லையா, டியூரிங் தட் டைமும் இருக்கக்கூடாதுன்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் 2 வராது. ஆக்சுவலி சொல்லலாம், பட் What was the answer? I go with option 4. We'll check also. சிலர் ஆப்ஷன் 4 சொல்லிருக்காங்க. ஆப்ஷன் 4 சொல்லிருக்காங்க. அதுக்கு அப்புறம் ஏனா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மட்டும் அந்த அந்த டைம்லயும் அந்த ஃபர்டைல் விண்டோக்கு அந்த டியூரிங்கும் இருக்கணும். சோ அதனால தான் நான் வந்து ஆப்ஷன் 4 சொல்றேன். I go with option 4. Yes ma'am. Correct. Okay. Next question போலாமா? Okay. Moving to the next question. Okay va, namakku enna it is from the plant kingdom. PK plant kingdom. Okay va, answer பண்ணுங்க. coraloid roots எங்க இருக்கும், prothallus எங்க இருக்கும், gemma எங்க இருக்கும், antheridia என்ன நேச்சர்ல இருக்கும். Okay va, so coraloid roots, prothallus, gemma and antheridia poll போட்டாச்சு. so poll க்கு answer பண்ணுங்க. so what was the answer for this question? Answer for this question poll க்கு answer போடுங்க. coraloid roots எங்க இருக்கும்? Okay va, so இந்த சைடு என்ன சொல்றாங்க பாருங்க, absent in the plants that make the seeds, and இந்த ஒண்ணு என்ன சொல்றாங்க, inconspicuous gametophyte of ponds and help in the propagation of bryophytes and characteristics of cycles. என்னது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. so match பண்ணலாமா? I'm going to match now. ஞாபகம் வச்சுக்கோங்க, CC. ஓகேவா, CC coraloid roots, cyanobacteria. அப்போ 4 prothallus, it is a inconspicuous small multicellular photosynthetic gametophytic stage தான் யாரு, prothallus எங்க பார்க்கலாம்னா pteridophytes. அப்போ அந்த 2 PP கூட you can remember. so இது டைரக்டா இருக்கு. and gemma எங்க பார்க்கலாம் in case of நம்மளோட bryophytes அதுவும் மெயினா bryophytesல எங்க பார்க்கலாம், we can see in the markentia. எங்க பார்க்கலாம், மார்க்கென்ஷியால நம்ம பார்க்கலாம். இந்த ஜெம்மா எங்க இருக்கும், ஜெம்மா கப்புக்குள்ள இருக்கும். மார்க்கென்ஷியா எங்க வரும், லிவர்வர்ட்ஸ் கீழ வரும். இப்போ இது என்ன டைரக்டா இருக்கு. ஸோ அப்போ 3 and last antheridia. okay, it is absent in the plants that will be having the naked seeds. okay, antheridia எங்க இருக்காது, நம்மளோட ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல இருக்காது, அதான் naked seeds. ஓகேவா. okay, so then we can go for this. okay, 1 4 2 3 1 4 2 3 1. எது ஆன்சர் எல்லாம் எதுக்கு ஆன்சர் போட்டிருக்கீங்க? 4 2 3 1. yes, option number 2. perfect. 70% வந்து option number 2 போயிருக்கீங்க. perfect students, perfect. okay, very good. Amibaniyo, Sanjay Kumar, Silent Mafia, Kirti, Krishna Kirtana. okay, next question போறோம். that is from the zoology. okay வா, enzymatic activity something related ஆ இருக்கு. so enzyme activity decreases sharply beyond optimum temperature. enzyme activity, so enzyme activity வந்து
ஆப்டிமம் pHலயும் ஆப்டிமம் டெம்பரேச்சர்லயும் என்சைம் ஆக்டிவிட்டி ஹையா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்சைம் ஆக்டிவிட்டி டிக்ரீசஸ் ஆப்டிமம் டெம்பரேச்சர் கீழே உடனே டிக்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷனுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது. சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் கிடையாது. enzyme molecules bind to the substrate irreversibly. It's related to temperature பத்தி இங்க பேசுறாங்க. So what would be the answer? Quick answer பண்ணுங்க. யார் டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். 2 3 சொல்லிருக்காங்க. நிறைய பேர் 2 3 க்கு போறாங்களா? 3. Actually enzyme molecules bind to the substrate irreversibly ன்றது கரெக்ட். concentration of substrate பத்தி பேசலாம். 3 factors influence the function of enzyme. ஒன்னு temperature, pH, concentration of substrate. அது நம்மளுக்கு பயோமாலிக்யூல்ஸ்ல NCERT டெக்ஸ்ட் புக்ல இருக்குது. ஆனா இங்க பக்காவா டெம்பரேச்சர் பத்தி கேட்டிருக்காங்க. so option 3 is the right answer. ஏனா high temperatureல proteins denature ஆயிடும். they do not function properly at high temperature. so option 3 தான் correct. very good students, super, keep it up. ராஜேஷ் குமார் hello madam சொல்லிருக்காங்க. மேம் ஹாய் சொல்லிருக்காங்க. ஹாய் ராஜேஷ், ஹாய் சாரி பா நான் கவனிக்கல. ஹாய். so answer for this question is option number 3. அப்ப next question நம்ம போறோம். next question is from the botany. ஓகேவா? wow ஓகேவா? நமக்கு இன்ட்ரோல இருந்து ஒரு question வந்திருக்கு. okay, the book dash by the Catherine Isa was published in 1960. அந்த புக்கை என்னவா ரெஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? பிகாஸ் லாஸ்ட் நீட் 2025ல நமக்கு இதை கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி கொஷின் வந்திருக்கு. ஸோ நான் அதனால தான் அதே மாதிரியான ஒரு கொஷின் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? சைலண்ட் மாஃபியா எந்த கொஸ்டினுக்கு இல்ல பி இஸ் ஆல்சோ கரெக்ட்னு சொல்லிருக்காங்க. ஓகே, அது ஒரு ஸ்டேட்மென்ட்க்கு சொல்லியிருந்தாங்க மேம், அது எனக்கு ஞாபகம் இல்ல. வெரி சாரி. பாட்னியா ஜுவாலஜியா? இட்ஸ் ஃப்ரம் ஜுவாலஜி ஐ திங்க். ஓகே, எந்த கொஸ்டின் சைலண்ட் மாஃபியா அது கேளுங்க. சைலண்ட் மாஃபியா எந்த கொஸ்டினுக்கு ஏதோ சம்திங் கமெண்ட் இல்ல பி இஸ் ஆல்சோ கரெக்ட் 1 தான் அப்படினு போட்டுருக்கீங்க. அத ரிப்ளை பண்ணுங்க. சோ இதுக்கு என்ன ஆன்சர் பசங்களா? போல் போயிட்டு இருக்கா. இதுக்கு என்ன? எஸ் பெர்ஃபெக்ட். ஆப்ஷன் நம்பர் 1 ஆ 3 ஆ 2 ஆ? ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்? ஓகே, சோ ஆப்ஷன் நம்பர் 3. ஓகேவா? அவங்க எழுதின புக் என்னன்னா anatomy of seed plant. ஓகேவா? இதை நம்ம என்ன ரெஃபர் பண்ணோம்னா வெப்ஸ்டர்ஸ் ஆஃப் பிளான்ட் பயாலஜி அப்படின்னு ரெஃபர் பண்றோம். ஓகேவா? ஸோ பசங்களா சம்மரி இன்ட்ரோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதை பார்க்காம போக வேண்டாம். ஓகே, ஸோ அதனால ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. ஓகே, இட் இஸ் ஃப்ரம் ஜுவாலஜி அப்படின்னு சொல்றாங்க சைலண்ட் மாஃபியா. அத எந்த क्वेश्चन சொல்லுங்கடா? இந்த क्वेश्चन ஸ்டேட்மென்ட் क्वेश्चन மேம். ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? பிகாஸ் மற்ற ஸ்டூடண்ட்ஸ்லாம் நமக்கு வெயிட் பண்றாங்க. ஓகே, choose the one with respect to bacterial sexually transmitted disease பத்தி கேக்குறாங்க. easy question பட்டுன்னு பாத்து போடுங்க ஆன்சர் பண்ணலாம். choose the odd one out கேக்குறாங்க. choose the odd one out. gonorrhea, syphilis, chlamydiasis, trichomoniasis. easy. இதுல which is the odd one out அப்படினு கேட்டிங்கனா டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டேட்மென்ட் ஆப்ஷன் 3 க்கு எல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காங்க. 3 ஆ? எஸ் 3 அப்புறம் 2 4. syphilis 4, treponema pallidum, Neisseria gonorrhea, chlamydiasis, chlamydia trachomatis. Answer option 4. It is a protozoan. அப்ப ரிமைனிங் எல்லாம் பாக்டீரியா. Okay மேம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பயோ ப்ராஸ்பெக்டிங். ஓகேவா? நம்மளோட நீட் 2026ல ஓகேவா? நீட் 2026ல ஓகேவா? 2026ல இதே क्वेश्चனை வேற மாதிரி கேட்டாங்க. ஓகேவா? இந்த क्वेश्चन ரொம்ப முக்கியமானது. இத திரும்ப இத கேட்டுட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா? சோ இத கொஞ்சம் ஆன்சரை போடுங்க பாப்போம். போல் போட்டாச்சு. சோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு போல் போட்டாச்சு. பயோ ப்ராஸ்பெக்டிங் ரொம்ப சிம்பிள், யோசிக்கவே வேணாம். பயோ ப்ராஸ்பெக்டிங்னா என்ன? எஸ், எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம ஓட்டு வந்துகிட்டே இருக்கு. எந்த ஒரு ஆப்ஷனும் போகாம நமக்கு டைரக்டா ஓட்டு வந்துட்டே இருக்குது. பெர்ஃபெக்ட் பர்சன்ல வேற எந்த ஒரு ஆப்ஷனும் செலக்ட் பண்ணல. ஐ வாஸ் சோ ஹாப்பி ஃபார் தட்.
செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ சேட். ஓகேவா? பயோ ப்ராஸ்பெக்டிங்னா என்னன்னா நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். மாலிகுலர் லெவலில், ஜெனட்டிக் லெவலில், ஸ்பீசிஸ் லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்ற லெவலில் அது பார்க்குறது தான் என்னது பயோ ப்ராஸ்பெக்டிங். ஓகேவா? மாலிகுலர் லெவல், ஜெனட்டிக் லெவல் அண்ட் ஸ்பீசிஸ் லெவல். ஓகேவா? எதுக்காக? ஃபார் ஆப்டைனிங் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். இதுதான் என்னது பயோ ப்ராஸ்பெக்டிங். ஓகேவா? ஓகே, நம்மளோட நேரோ யூட்டிலிட்டேரியன் கீழே இதெல்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ப்ராட் யூட்டிலிட்டேரியனில் நீங்கள் ஞாபகம் வேண்டியது 4 மட்டும்தான். ஓகேவா? அதாவது நமக்கு பாலினேஷன், ஆக்சிஜன், ஓகே, எஸ்தட்டிக் வேல்யூ அண்ட் ஃப்ளட் கண்ட்ரோல். ஓகே, ஃப்ளட் அண்ட் எரோஷன் கண்ட்ரோல் இதெல்லாமே எங்கே வரும்னா வில் பி கம்ஸ் அண்டர் த ப்ராட் யூட்டிலிட்டேரியன். அண்ட் நேரோ யூட்டிலிட்டேரியன்லாம் ஃபுட்டு, ஓகேவா, ஃபைபரு, ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் நம்ம டேரெக்டாக பெனிஃபிட் எடுக்கணும் இல்லையா, அதெல்லாம் நேரோ யூட்டிலிட்டேரியனில் வரும். தென் ப்ராட் யூட்டிலிட்டேரியனில் முன்னாடியே சொன்ன மாதிரி 4 ஓகேவா, பாலினேஷன், ஆக்சிஜன், எஸ்தட்டிக் வேல்யூ அண்ட் லாஸ்ட்டாக இன்னொன்று என்னது, இது எக்ஸ்ட்ரா தான், ஃப்ளட் அண்ட் எரோஷன் கண்ட்ரோல். ஓகே, தென் லாஸ்ட்டாக இன்னொன்று மாரல்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதாவது என்னன்னா நம்மளோட மாரல் டியூட்டி டு என்ன பண்ணோம், இருக்கிற பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணி நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது நம்மளோட எத்திக்கல் இதில் வரும். ஓகேவா? ஓகேவா? எல்லாம் புரிஞ்சுதா? எஸ் பசங்களா, வெரி குட் வெரி குட். மோஸ்ட்லி செகண்ட் ஆப்ஷனுக்கு போயிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஃப்ராக்ல இருந்து ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் பற்றி. ஸோ ஹெப்பாட்டிக் போர்ட்டல், ஹெப்பாட்டிக்னாலே லிவர் சம்மந்தப்பட்டது தான். இஃப் அ கம்ப்ளீட் பிளாக்கேஜ் நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் ஆஃப் ஃப்ராக், தென் என்ன நடக்கும்? சப்ளை ஆஃப் ஆக்சிஜன், blood from liver, oxygenated bloodனாலே hepatic artery தான் வரும். from liver to vena cava will be affected னு வராது. அதே மாதிரி there will be no supply of oxygenated bloodனாலே நம்மளுக்கு வந்து hepatic artery தானே வரும், vein வராது. ஓகேயா? Deoxygenated blood supply from intestine to liver will get affected. Blood supply from liver to alimentary canal will get affected. சோ அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? மோஸ்ட்லி ஆப்ஷன் 3 சொல்றாங்க. கரெக்ட்டா தான் சொல்லிருக்காங்க. நம்ம blood supply from liver to alimentary canal வேற சிஸ்டம் மூலமாவும் நடக்கும். ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் மூலமா தான் நடக்கணும்னு இல்ல. ஆனா ஸ்பெசிஃபிக்கா from intestine to liver னு மென்ஷன் பண்ணா ஆப்ஷன் 3 தான். ஓகேயா? வெரி குட் ஸ்டூடண்ட்ஸ், சூப்பர், வெரி குட், கீப் இட் அப். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. வெரி குட். இதுவுமே ரொம்ப முக்கியமானதுதான். ஓகேவா? இதுவுமே ரொம்ப முக்கியமானதுதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்டா அந்த பிக்மெண்டோட கலர் கொடுத்து டைரக்டா கேட்கலாம், குளோரோஃபில் என்ன கலரு, கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி மேட்ச்ல இந்த மாதிரி 2 ஃபார்ம்ல இதுல இருந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, குளோரோஃபில் ஏவோ, குளோரோஃபில் பியோ, ஜாந்தோஃபிலோ ஏதோ ஒன்று இங்கே நமக்கு கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். இதுக்கு என்ன ஆன்சர்? வாட் வாஸ் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन? ஓகேவா? ஸோ என்ன பிக்மெண்ட் என்ன கலர் கொடுக்கும் நம்மளோட குரோமட்டோகிராஃபிக் ஸ்டடீஸ்ல சொல்லுங்க பார்ப்போம். குளோரோஃபில் ஏ என்ன கலர், குளோரோஃபில் பி என்ன, ஜாந்தோஃபில் என்ன, கரோட்டினாய்ட் சொல்லுங்க. ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். 2 மேட்ச் பண்ணாலே போதும், பட்டுன்னு ஆன்சர் போடலாம். ஃபுல்லாக உட்காந்து மேட்ச் பண்ணால் அவசியமே இல்லை. எஸ், பர்ஃபெக்ட் பசங்களா. கரெக்டாக ஆன்சர் வந்துட்டே இருக்கு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க, குளோரோஃபில் ஏ பிரைட் கிரீன் ஆர் ப்ளூ கிரீன் கலர். ஓகே, அப்போ ஏக்கு 3. தென் குளோரோஃபில் பி இது வந்து எல்லோ கிரீன், அப்போ டேரெக்டாக 2 போட்டுடலாம். தென் ஜாந்தோஃபில், ஓகேவா? பாருங்க, இது 2 நீங்கள் மேட்ச் பண்ணிட்டாலே யூ கேன் கோ ஃபார் ஜாந்தோஃபில். என்ன கலரில் இருக்கும்? எல்லோ கலர், தட் இஸ் 4 carotenoid. Then yellow to yellow iron, so 1. அப்போ 3 2 4 1. அப்போ 3 2 4 1. That's it பசங்களா. simple. ஓகேவா? ரைட்டா? ஓகே, then answer for this question is option number 3. ஓகே, ஸோ அப்போ பாருங்க, அதே மாதிரி நம்ம ஃபோட்டோசன்ஸில் வரும்போது சைக்ளிக்கும் நான் சைக்ளிக்கும் நம்ம ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ சைக்ளிக்கும் நான் சைக்ளிக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தென் அதே மாதிரி நம்ம ஷார்ட்ஸில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், C3க்கும் C4க்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் லேக் ஓப்ரானுக்கான ஷார்ட்ஸும் நான் போட்டிருக்கேன். தென் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி சொல்நேசையில் நமக்கு கண்டிப்பாக கொஷின் நமக்கு வந்தது. ஏன் லாஸ்ட்டு நீட் 2020 வந்ததுன்னா, பிகாஸ் நியூ
NCERT புக்கில் நமக்கு ஃபேமிலி சோனசைம் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டட் ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். அண்ட் செல் சைக்கிள் செல் டிவிஷன்லையுமே மெயினாக ப்ரொஃபைல்ஸ் ஒன்றை பற்றி ஈஸியாக ஞாபகக்கான ஷார்ட்ஸ் எல்லாமே நமக்கு போட்டிருக்கோம். ஓகேவா? சைக்கிளிக்கும் நான் சைக்கிளிக்கும் மெயினான டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். நான் சைக்கிளிக்கில் போத் ஃபோட்டோசிஸ்டம் 1 அண்ட் ஃபோட்டோசிஸ்டம் 2 இன்வால்வ் ஆகும். வேற சைக்கிளிக்கில் வெறும் ஃபோட்டோசிஸ்டம் 1 மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். ஓகேவா? வேற நமக்கு சைக்கிளிக் எங்கே நடக்கும்? ஸ்ட்ரோமா லாமெல்ல நடக்கும். வேற நான் சைக்கிளிக் கிரானால நடக்கும். ஓகேவா? பிகாஸ் ஏன் ஸ்ட்ரோமா லாமெல்ல நமக்கு சைக்கிளிக் மட்டும் நடக்குது சொல்லுங்க பார்ப்போம். பிகாஸ் ஸ்ட்ரோமா லாமெல்ல ஃபோட்டோசிஸ்டம் 2 அண்ட் NADP ரிடக்டேஸ் இது ரெண்டுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகே, ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் ஜூவாலஜிக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் சார். ஏதோ அசர்ஷன் நம்ம பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ அசர்ஷன் partial pressure 50 இருக்கிறப்ப value is the partial pressure of oxygen at which hemoglobin is 20% saturated with oxygen. Reason, it is the measure of hemoglobin's affinity for oxygen, where at lower P50 value indicates lower affinity for oxygen and higher P50 value indicates higher affinity for oxygen. So இதுல first assertion கரெக்டா? அசர்ஷன் கரெக்டா? பார்ஷியல் ப்ரெஷர் 50 இருக்கிறப்ப 20% தான் சேச்சுரேட் ஆகுமா? நியர்லி 50 to 60% சேச்சுரேட் ஆயிடாது ஹீமோகுளோபின். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் 50 இருக்கிறப்ப ஆல்மோஸ்ட் 50 to 60% ஆஃப் ஹீமோகுளோபின் வில் பி சேச்சுரேட்டட். இங்க 20% சொல்லியிருக்கிறது தப்பு. புரிஞ்சுதா? Reason, it is a measure of hemoglobin's affinity for oxygen. Correct தான். But where a lower, first in the P partial pressure of 50 value indicates lower affinity for oxygen and a higher P50 value indicates, முதல்ல ஒரு ரேஞ்ச் இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து partial pressure of oxygen 50 இருக்கு. So lower partial pressure P50 க்கு கீழே indicates lower affinity for oxygen. Actually இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா for oxygen and a higher P50 value indicates higher affinity. இங்க அவங்க சொல்றது இப்போ in case நம்மளுக்கு வந்து partial pressure of oxygen 50க்கு கீழே இருக்கிறப்பவே நம்மளுக்கு வந்து ஆக்சிஜனும் ஹீமோகுளோபினும் ஸ்ட்ராங்கா பாண்ட் ஆகுது அப்படின்னா யூ கால் இட் அஸ் ஹையர் அஃபினிட்டி இல்லையா? இங்க என்ன சொல்றாங்க? லோவர் அஃபினிட்டி. அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் 50 இருக்கிறப்ப எனக்கு வந்து 50 to 60% ஆஃப் ஹீமோகுளோபின் சேச்சுரேட் ஆயிடுதுன்னா ஆக்சிஜனும் ஹீமோகுளோபினும் பைண்ட் ஆயிடுதுன்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ பார்ஷியல் 50 ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு பாண்டிங் அதிகமாக இருக்கு அப்படின்னா அதுக்கான அர்த்தம் லோவர் அஃபினிட்டி இல்லை, ஹையர் அஃபினிட்டி. ஆனால் இங்கே லோவர்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. அது அந்த இடத்துல என்னன்னு வரணும்? ஹையர் அஃபினிட்டின்னு வரணும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இதே வந்து அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் P50க்கு மேலே இருக்கு இருந்தாலும் கார்பன் டை ஆக்சிஜனும் ஹீமோகுளோபினோட பாண்டிங் அந்த லெவலுக்கு இல்லை அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? லோவர் அஃபினிட்டின்னு தான் சொல்றோம். அதாவது ஹை பார்ஷியல் ப்ரெஷர்ல பைண்டிங் ஆகிறது ஸ்லோவா இருந்துச்சுன்னா, ஹீமோகுளோபினும் ஆக்சிஜனும் பைண்ட் ஆகிறது ஸ்லோவா ஆயிடுச்சுன்னா அதுக்கான அர்த்தம் லோவர் அஃபினிட்டி. இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. ஹையர் இருக்க வேண்டிய இடத்துல லோவர்னும் லோவர் இருக்க வேண்டிய இடத்துல ஹையர்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. இங்க பார்ஷியல் ப்ரெஷர் 50 அவங்க பேஸா எடுத்துக்கிட்டாங்க. பாதி பார்ஷியல் ப்ரெஷர்லயே அதை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஸ்ட்ராங்கா கம்மி பார்ஷியல் ப்ரெஷர்லயே ஆக்சிஜன் ரொம்ப ஹீமோகுளோபின் சேச்சுரேட் ஆகிட்டே இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஸ்ட்ராங் அஃபினிட்டி. ஓகே, இதே பார்ஷியல் ப்ரெஷர் ஹையா இருக்கிறப்ப P50க்கு மேலே இருந்தோம் ஹீமோகுளோபினும் ஆக்சிஜனும் பைண்ட் ஆக கஷ்டப்படுதுன்னா அதுக்கான என்ன அர்த்தம்? லோவர் அஃபினிட்டி. ஸோ ஆப்ஷன் வந்து both assertion and reason is false. Yes, most of the students வந்து option 4 தான் சொல்லிருக்காங்க. அப்புறம் HK writes, Nandini ma'am fans assemble. Thank you, thank you.
ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन சார் கொஞ்சம் கடுப்பாகிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கும் தனியா வருவாங்க, நான்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் தனியா வரணும், நானே உங்க ஃபேன் தான் சார். Thank you மேம். ஓகே நெக்ஸ்ட் போறோம். சோ பாருங்க, ligation of foreign DNA. ஓகே, foreign DNA வந்து என்ன பண்றாங்க, they are going to ligate. எங்க ligate பண்றாங்க? சோ பாருங்க, following site which results in the loss of tetracycline resistance போகுதா நம்ம PBR 322ல. அப்போ இத எங்க ligate பண்றதுனால tetracycline resistance போகுது சொல்லுங்க பாப்போம். ஓகேவா, ஒரு ஃபாரின் DNA என்ன பண்றாங்க, லைகேட் பண்றாங்க, அதாவது அட்டாச் பண்றாங்க. அப்படி அட்டாச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, டெட்ராசைக்ளினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து போகுது. ஸோ அப்போ டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் போகுதுன்னா அப்போ அது எந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். 2 சொல்றாங்க சார் ஸ்டூடண்ட்ஸ். 2 சொல்றாங்க. எஸ் 2வா? மோஸ்ட்லி எல்லாம் என்ன சொல்றீங்க, 2 தானா? போல்ல பாக்குறேன். ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான் இது. சார் டக்கு டக்குன்னு 2 சொல்றாங்க. Yes, ஜோதி perfect. ஃபயர், எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாம 2 தான் சொல்லிருக்காங்க. பெர்ஃபெக்ட். ஓகே, BAM H1ல தான் நம்ம என்ன பண்றோம், இந்த ஃபாரின் DNA அட்டாச் பண்றோம். அப்படி அட்டாச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இந்த டெட்ராசைக்ளினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து போயிடும். ஓகே, பிகாஸ் அந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீனுக்கு இன்பிட்வீன் தான் என்ன இருக்கும், இந்த BAM H1 இருக்கும். அப்ப அந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணோமா என்ன ஆயிடும், it will lose the என்னது ரெசிஸ்டன்ஸ். சூப்பர் சார். சார் பாருங்க, கணபதி சார் பயலுகடா. நீங்க எப்பவும் பசங்க தானே சொல்வீங்க, அப்ப பயலுகடான்னு வராது, பசங்கடா. கணபதி சார் பசங்கடா. ஓகே ஜீவா, thank you. சூப்பர் சார். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. In human kidneys, vasa recta is a U-shaped minute blood vessel which is considered as. So அப்போ நம்மளுக்கு இதுதான் வந்து Bowman's capsule. Bowman's capsuleக்கு என்டர் ஆகிறது afferent arteriole. அதுல இருந்து இப்படி வெளியில போகிறது efferent arteriole. இருங்க, டயக்ராம் சரியா வர மாட்டேங்குது. Bowman's capsule. ஓகே, அடுத்து நம்மளுக்கு வந்து உள்ள என்டர் ஆகிறது afferent, then it becomes stuff of capillaries. வெளியில போறது efferent. இது AFF afferent, இது EFF. இந்த efferent arterioleல இருந்து நம்மளோட இது வந்து proximal convolutal tubule, loop of Henle, distal convolutal tubule அப்படி இருக்குன்னா, efferent arterioleல இருந்து வெளியில வந்து PCT-யும் DCT-யும் சுத்தி இருக்கிறது it is a partibular capillary. இது என்ன capillary? partibular capillary. இந்த partibular capillary ல இருந்து பிரியிற minute blood vessel தான் vasa recta. அதுல இருந்து பிரியிற minute blood vessel தான் vasa recta. அப்போ partibular capillary ல இருந்து இன்னும் பிரியறது obviously ஒரு capillary-ஆ தான் இருக்கும். So vasa recta is a capillary. Vasa recta is a capillary. இப்ப ஆன்சர் பண்ணுங்க. So it is an artery derived from partibular capillary network. Artery இல்ல, it is a capillary. A vein கிடையாது. A capillary running deep into the medulla of the kidney. Yes students already answer பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Option 3 சொல்லிருக்காங்க. 3. சூப்பர். Human physiology-யோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எந்த மெக்கானிசம் கேட்டாலும் எந்த ஆன்சர் வேணா பண்ணுவாங்க. அதுக்கு நான் 100% கேரண்டி. மேம் மெக்கானிசம்க்கு எல்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஓகேவா, ரைட்டா, சரியா? தென் மேம் உங்களுக்கு வந்து தெரியுமா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அப்படியா? ஸ்வீட்டி போட்டிருக்காங்க, ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி. தேங்க்யூ ஸ்வீட்டி. ஓகேவா, பாரா, நல்ல விஷயம் தானே. ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி. உண்மையாவே அவருக்கு ஒரு ஃபாதர் இருப்பாரு. அவர் வந்தாருன்னா நோ 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 ஓகே, ஈக்காலஜிக்கு உண்மையாவே ஃபாதர் இருக்காரு. அவர் வந்து சண்டை போட போறாரு. வேண்டாம் நாம முடிச்சுக்கலாம் இதோட. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஓகேவா, சோ பாருங்க, fucoxanthin, okay, pigment, fucoxanthin and R-phycoerythrin pigment. ரொம்ப சிம்பிள். fucoxanthin எங்க இருக்கும், phycoerythrin எங்க இருக்கும், பேர்லயே இருக்கு பாருங்க, erythrin. அப்ப அதை வச்சு கூட நீங்க போடலாம். ஓகே, fucoxanthin எங்க இருக்கும், R-phycoerythrin எங்க இருக்கும். சிம்பிளான क्वेश्चन. ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். பட்டுன்னு ஆன்சர் பண்ணுங்க. சைலண்ட் மாஃபியா இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? ஓகே, சைலண்ட் மாஃபியா தான் வச்ச பேரா இது? எஸ் மேம். அப்படியா?
சைலண்ட் மாஃபியாவோட உண்மையான பேர் உங்களுக்கு தெரியும் தானே? எனக்கு தெரியும் எனக்கும் தெரியும் சைலண்ட் மாஃபியா. எஸ். அதுக்கான அர்த்தம் என்ன? சைலண்டாவே இருந்து டெரர் வேலை பார்க்கறது, அப்படிதானே? எஸ், கண்டிப்பா அதுதான் இருக்கு. ஓகே, சோ அப்போ ஃபியூகோசாந்தன் எங்க இருக்கும்? நம்மளோட பிரவுன் ஆல்கேல இருக்கும். ஸோ அதாவது ஃபயோஃபைசி. ஓகேவா? அண்ட் நம்மளோட எரித்ரின், அந்த நேம்ல எரித்ரின் அப்போ என்ன இருக்கு? ரெட் கலர் அங்க இருக்கு. அப்போ ஃபயோஃபைசி இஸ் அ brown algae and rhodophysi it is a red algae. ஓகேவா? then the answer is option number 4. ஓகேவா? அந்த fucosanthin தான் என்ன கொடுக்க போகுது? different shades of brown to olive green color வரைக்கும் கொடுக்க போகுது. என்ன? in the fucosanthin it is a type of xanthophyll. ஓகேவா? then okay, Nandini ma'am, god of human physiology. okay, வேற level. okay, சும்மா இருந்த பசங்களை நீங்க தான் தூண்டி விடுறீங்க நம்மளோட ஃபைட்ல. பாவம் பசங்க. பட் I'm so privileged. Thank you, Asmina. Thank you so much. Tadai. Okay. போலாம் மேம். Silent mafia வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி. பொழிச்சு விட்டுரு. Okay. Next question. Neurons usually found in embryonic stage of humans have cell body with one axon only and no dendrites. Such neurons are called. So neurons நம்ம unipolar, bipolar, multipolar, apolar most invertebrates ல. So vertebrates unipolar, bipolar, multipolar னு எடுக்கறப்ப நம்மளுக்கு வந்து யூனிபோலார் எங்க இருக்கும்? நான் சொல்ல மாட்டேன் ஆன்சர். பைபோலார் எங்க இருக்கும்? அடுத்து மல்டிபோலார் எங்க இருக்கும்? ஸோ யூனிபோலார்னா ஒன் ஆக்சோன் அண்ட் டோ டென்ட்ரைட்ஸ் அப்படின்றது கரெக்ட் தான். பைபோலார் அப்படின்றது ஆக்சோன் என்னமோ ஒன்று தான். ஓகே, ஒன் ஆக்சோன் one dendrite. one axon one dendrite. இது எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா ரெட்டினா ஆஃப் ஐல இருக்கும். ஓகே, ரெட்டினா ஆஃப் ஐல இருக்கும். மல்டிபோலார் one axon தான் பட் 2 or 3 dendrites இருக்கும். more than that. இது எங்க இருக்கும் அப்படின்னா அடல்ட்டோட செரிப்ரல் கார்டெக்ஸ்ல இருக்கும். adult cerebral cortexல இருக்கும். நான் சொன்ன மாதிரி apolar neurons வந்து rare, it is found in invertebrates. அப்போ ஒரு axon, no dendrites, embryonic stage. இந்த கீவேர்ட்லாம் நம்ம யூனிபோலாருக்கு தான். ஸோ பசங்க ஃபயரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க, டக்குன்னு ஆன்சர் பண்ணிருப்பாங்க. ஸோ சூப்பர். நான் சொன்னேன்ல, ஹியூமன் பிசியாலஜில ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் ஆக மாட்டாங்க. கண்டிப்பா மேம். அது நானும் இந்த क्वेश्चन பாக்கும்போது எனக்கே தெரிய வருது. I will also accept that. ஓகேவா? சோ அப்போ ரெண்டு ஸ்டேட்மென்ட் क्वेश्चन வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் பாருங்க, Rubisco is the most abundant enzyme which is present on the world. And statement 2 பாருங்க, photorespiration does not take place in the C4 plants. ஓகேவா? சோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபோட்டோசிந்தசிஸோட ஃபேக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நீங்க பயோமாலிகுல்ஸை கூட பார்த்துருப்பீங்க. Rubisco is the most abundant enzyme பயோஸ்பியர்னா வேர்ல்டுனாலும் மோரலஸ் சேம் தான். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 அக்கார்டிங் டு NCERT நான் சொன்னேன் சார். ஓகே மேம். ஓகேவா? photorespiration does not occurs in C3 plants, C4 plant. கரெக்ட். ஓகேவா? photorespiration occurs only note the word only in C3 plants. ஓகேவா? it will occurs only in the C3 plants. அப்ப இங்க ரெண்டு ஸ்டேட்மென்ட்மே கரெக்ட். so I am going with option number 1. எல்லாரும் என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்க? ஆப்ஷன் நம்பர் 1 தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. வெரி குட் ஜீவா, ஷோஹனா ரெட்டி. சூப்பர் சார். நம்ம ஸ்டூடண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும். வாட்ஸ்அப் கம்யூனிட்டில திருப்பியும் ரிமைண்ட் பண்றேன், நாளையில இருந்து தொடர்ந்து மார்க் நடக்க போகுது. ஸோ கம்யூனிட்டியில உங்களுக்கு அந்த எக்ஸாம் டைமுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். ஸோ ப்ளீஸ் ஜாயின் தி வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அண்ட் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்கடா கண்ணா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி. மேட்ச் த காலம் 1 வித் காலம் 2. மேம் உங்களுக்கு இதுல ஹாப்ளோடிப்ளாய்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் வச்சு நம்ம நீட் 2026ல क्वेश्चन இருந்துச்சு. டைரக்ட்டா தான் இருந்துச்சு, ஆனாலும் ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. சோ XO அப்படின்றது அதுவும் இருந்தது மேம், கிராஸ் ஹாப்பர் வச்சு. ஓகே, நான் ஆன்சர் சொல்லிடுறேன். வேண்டாம். மேல் ஹெட்டிரோகேமிட்டி எஸ் கிராஸ் ஹாப்பர் தான் சாரே சொல்லிட்டாரு. ஓகே,
Haplodiploid sex determination அதுவும் சொல்லிட்டாரு சார். Honeybee. ZW sex determination. ZW is female heterogamety. ZW is female heterogamety, which is in birds. XY type of sex determination happens in humans as well as fruit fly, Drosophila, melanogaster. So அதை வச்சு நம்ம calculate பண்ணோம் அப்படின்னா answer என்ன வரும்? XO type of heterogamety. First XO வா? XO. XO male contain அது கிடையாது. Haplodiploid sex determination happens in male contains half the number of chromosomes in each cell as compared to that of females. XY type of sex determination found in fruit flies. Egg is responsible for sex determination in progeny. ZW. ZW. So C4 அப்படின்னு இருக்கு, D2 ன்னு இருக்கு. So B haplodiploid sex determination heterogametic males. சார் பார்த்துட்டு தானே இருக்கு, உடனே போய் ஆன்சர் பண்ணுறீங்க. heterogametic males contain half the number of, yes, heterogametic malesனாவே நம்ம வந்து ஆப்ஷன் A தான். ஸோ haplodiploid sex determination மேலில் நம்மளுக்கு half the number of chromosomes இருக்கும் in each cell compared to the female. ஸோ இது ஆப்ஷன் வந்து B3 அப்படின்னா ஆப்ஷன் 3. ஓகே, கரெக்ட். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் மாலிகுலரில் கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம கணபதி சார் ஆர்வம் ஆயிடுவார். இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஓகே, அதுவா வந்துருது, நானும் அதுக்கு பொறுப்பு இல்லை. ஓகேவா? which are the following set of families? ஓகேவா? ஒரு சில செட் ஆஃப் ஃபேமிலிஸ்ல pollen grain will be viable for several months அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்தெந்த ஃபேமிலிஸ் பட்டுன்னு ஆன்சரை போடுங்க. எந்தெந்த ஃபேமிலிஸ்ல வயபிளா இருக்கும் பாருங்க. Rosaceae, Liliaceae, Poaceae, Leguminaceae, Solanaceae, Rosaceae, Solanaceae, Poaceae and Liliaceae, and Brassicaceae, Liliaceae and Poaceae. எல்லாமே ஒரே மாதிரி கேட்கவே இல்ல. எல்லாம் ஒரே மாதிரி கேட்கல, பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. Oh, sorry. Johnny, yes, Papa, eating sugar, no, Papa, telling lies, no, Papa, open your mouth, ha ha ha. Sorry, ma. அதெல்லாம் நான் மறந்து பல வருஷம் ஆயிடுச்சு. பல வருஷம் ஆச்சா சார்? அப்ப நானும் இப்ப தெரிய ஆகணும் போல இருக்கே. Twinkle, twinkle, little star. Okay. இதோட போதும். ஓகே, வெரி குட், சூப்பர் பசங்களா. எந்த ஒரு டவுட்டும் இல்லாம ஆப்ஷன் 2 தான் சொல்லிருக்காங்க. யாருமே ஒரு ஆள் கூட வேற எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணல. சூப்பர். ஓகே, நீங்க பாடுனதுல மயங்கி இருப்பாங்க. போலாம். ஓகேவா? தென் in case of in case of rice and wheatல மட்டும் within 30 minutes they will lose the viability. ஓகேவா? எங்க ரைஸ்லி வீட்லயும் இந்த மூணு ஃபேமிலிஸ்ல மட்டும் they will be viable for several months. அவ்வளவுதான் ஸ்டூடண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நீங்க எதுவும் பேசக்கூடாது. Okay. In which disorder change of single base pair in the gene for beta globin chain results in change of glutamic acid to valine? Ma'am, சார் சும்மா இருங்க. இதுவும் NEET 2026ல கேட்டது சார். ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியாதா? சரி, ஓகே. என்ன ஆன்சர்? டக்குன்னு ஆன்சர் வந்திருக்கோம் இந்நேரத்துக்கு. ஓகே, போல்ல கமெண்ட் போடுங்க. Hemophilia is a X-linked recessive disorder. Female ketonuria is an inbound disorder. It நம்மளுக்கு phenyl alanine hydroxylase அப்படின்ற enzyme produce ஆகாது. Thalassemia, it is also a autosomal recessive disorder. It is a quantitative defect. Sickle cell anemia, qualitative defect. Okay, point mutation நால நடக்கிறது. Glutamic acid will be substituted by valine. So answer வந்து option 4. ரைட்டா? option 4. Hemophilia நான் என்ன சொன்னேன்? X-linked recessive disorder. Phenyl ketonuria inbound disorder. Thalassemia is an autosomal recessive disorder, but quantitative number of globin chains produce ஆகிறதுல பிரச்சனை இருக்கும். Alpha thalassemia is controlled by chromosome number. கமெண்ட்ல போடுங்க. Alpha thalassemia is controlled by chromosome number what? Beta thalassemia is controlled by chromosome number what? டக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகே, அடுத்து சொல்லிடலாம், நீங்க சொல்லாதீங்க. ஓகே.
நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஆல்பா தலசீமியா எந்த குரோமோசோம், பீட்டா தலசீமியா எந்த குரோமோசோம்? எஸ். குளுட்டாமிக் ஆசிட் உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஹைட்ரோஃபோபிக்கா ஹைட்ரோஃபிலிக்கா? ஐ அம் சோ சாரி மேம், அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ தென் நம்மளோட பிளான்ட் ஹார்மோன்ஸ்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. பிளான்ட் ஹார்மோன்ஸ்ல ஓகே மேம் அண்ட் சார், திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகே அருண் குமார், வெரி குட். தேங்க் யூ டக்குன்னு போயிடலாம் சார். ஓகேவா, ஹார்மோன்ஸ் கேக்குறாங்க. ஸோ ஆக்சினை மேட்ச் பண்ணுவோம், பட்டுன்னு மேட்ச் பண்ணுவோம். ஆக்சின் என்ன பண்ணும்? ஓகேவா, ஆக்சின் will promote, இங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது இது ஒன்று தான் சொல்ல முடியும். ஆக்சின் will promote flowering in pineapple. ஓகேவா, சப்போ 4 ஜிப்ரலின் என்ன பண்ண போகுது? இட்ஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த லென்த் ஆஃப் த கிரேப் ஸ்டாக்ஸ். ஓகே, லென்த் இன்க்ரீஸ் பண்ணால் நிறைய ஃப்ரூட்ஸ் அக்காமடேட் ஆகும்ல, ரைட்டா? ஸோ அப்போ இதுக்கு ஜிப்ரலினுக்கு என்ன போகலாம்? 3. ஓகேவா, தென் சைட்டோகைனின் நமக்கு தெரியும் ஆக்சின் will cause the apical dominance. ஸோ இதுக்கு ஆப்போசிட் ரோல் ப்ளே பண்ண போகிறது யார்? நம்ம சைட்டோகைனின் தான். அப்போ சைட்டோகைனின் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? டு ஓவர் கம் த apical dominance. ஓவர் கம் பண்ணா we will be going with the என்னது? நம்ம சைட்டோகைனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 2 ethylene is going to promote the female flower in case of cucumberல female flower promote பண்ணா அப்ப என்ன கிடைக்கும்? நமக்கு நிறைய fruits கிடைக்கும். சோ அப்படி இருக்கும்போது 1. ஓகே, சோ அப்போ 4 3 2 1 4 3 2 1 4 3 2 1. அப்போ fourth ஆப்ஷனா எல்லாம் fourth தான் செலக்ட் பண்ணிக்கீங்களா? எங்க ஓட் என்ன ஆயிருக்கு? ஓட் என்ன இருக்கு? 4 தானா? சம பசங்களா, சம. ஓகேவா, ஆல்பா தலசீமியா எங்க இருக்கும்? குரோமோசோம் நம்பர் 16. பீட்டா தலசீமியா will present the chromosome number 11. கரெக்ட்டா? கொடுத்தாச்சு. எஸ் சார். எஸ் சார். அடுத்த क्वेश्चन போயிடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. எஸ், இதுக்கான ஆன்சர் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். assertion thalassemia is a qualitative problem of synthesizing less than the number of amount of globule molecules ன்றது தப்பு. இப்பதான் சொன்னோம் thalassemia is not a quality problem. Sickle cell anemia is a qualitative problem. This is a quantitative problem. Quantitative number of alpha beta chains produce ஆகிறது different ஆகும். Reason thalassemia could be due to either a mutation or a deletion which ultimately results in the reduced rate of synthesis. Yes, rate nave number da. Rate of synthesis of one of the globin chains that make up the hemoglobin. So assertion is false, reason is true. Option 4. Yes ma'am, correct. adana students kuduthirukanga. Yes 90%. 90%. யோசிக்கவே வேண்டாம். Next question போயிடலாம். Next question. No more delays. ஓகேவா, அகைன் நம்மளோட plant kingdom. ஓகேவா, என்னது? plant kingdomல இருந்து நமக்கு என்னது? pteridophytes. ஸோ அதோட 4 கிளாஸஸை எப்பயுமே கேட்பாங்க. ஓகேவா, ஸோ 4 கிளாஸ்: டெராப்சிடா, லைகோப்சிடா, ஃபினோப்சிடா அண்ட் சைலோப்சிடா. ஓகேவா, அப்போ டெராப்சிடா யார் வருவா? டெராப்சிடா கீழே நமக்கு டிஏபி வரும். என்னது? டிஏபி. ஓகேவா, டயாப்ட்ரிஸ், அடியாண்டம், டெரிஸ். இங்கே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அடியாண்டம். ஓகே, அப்போ 3. லைகோப்சிடால் 2 பேர், லைகோபோடியம் அண்ட் செலாஜினெல்லா. அப்போ இங்கே எனக்கு செலாஜினெல்லா மட்டும்தான் இருக்கு. ஸோ ஐம் கோயிங் வித் 4. அண்ட் சைலோப்சிடா ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான், சைலோட்டம். அப்படியே போடலாம். ஸோ அப்போ 1. அண்ட் ஸ்பினோப்சிடாலையும் ஒரே ஒரு ஆள், ஈக்வசிட்டம், தட் இஸ் ஹார்ஸ்டேக். ஸோ அப்போ இங்கே 2. ஓகே, அப்போ 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2. ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 2. எல்லாம் அதான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க நம்புகிறேன். ஓகே, option number 2. Yes, perfect. So answer for this question is option number 2. Okay, next question போயிடலாம் sir. Zoology. Yes. quick போயிடலாம் sir. So select the incorrect statement கேட்டிருக்காங்க. Incorrect. Tertiary structure is absolutely necessary for the many biological activities of proteins. Yes, enzymes are active. Enzymes are proteins and they are active in the tertiary structure. Tertiary structures la எனக்கு நிறைய crevices and pockets உருவாகிறப்ப one of the crevice and pocket acts as a active site. So இது கரெக்டான statement. In proteins only left handed helix தப்பு. மேஜரா இருக்கிறது ரைட் ஹேண்ட் ஹெலிக்ஸ் தான். அதுக்கு லெஃப்ட் இருக்காதுன்னு சொல்ல முடியாது, அது கம்மியா இருக்கும். பட் மேஜர் இஸ் ரைட் ஹேண்ட். ஸோ திஸ் இஸ் ராங். பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன். எஸ், பிரைமரி ஸ்ட்ரக்சர் என்ன? ஒரு அமினோ ஆசிடும் இன்னொரு அமினோ ஆசிடையும் ஜாயின் பண்றது பெப்டைட் பாண்ட். இப்படி அமினோ ஆசிட் வந்து ஒரு நூலில் பாசி கோத்த மாதிரி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட், செகண்ட் அமினோ ஆசிட், ஃபோர்த் அமினோ ஆசிட் அப்படின்ற தேர்ட் ஃபோர்த் அப்படின்றத பொசிஷன் என்னால் சொல்ல முடியும்.
ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட்ல எனக்கு அமினோ குரூப் ஃப்ரீயா இருக்கும், லாஸ்ட் அமினோ ஆசிட்ல எனக்கு கார்பாக்சில் குரூப் ஃப்ரீயா இருக்கும். ஸோ இது N டெர்மினல் எண்ட், இது C டெர்மினல் எண்ட். ஓகே, ஸோ இது கரெக்ட். adult hemoglobin consists of 4 subunits correct. இங்க incorrect எதுன்னு கேட்டிருக்காங்க. So the answer is option 2. So the answer is option 2. Okay. So students answer பண்ணிருக்காங்க இல்லையா? Yes ma'am, நிறைய பேர் 70% they have answered option number 2. ஓகேவா? Okay. Next question நம்மளோட sexual reproductionல இருந்து ஓகேவா? So sequence-ஆ arrange பண்ண சொல்றாங்க. ஓகே, arrange பண்ண சொல்றாங்க. நம்ம arrange பண்ணலாமா? Okay, what correct sequence of events in the formation of female gametophyte? யார female gametophyte னு சொல்றோம்? இந்த சாப்டர்ல இதுதான் நமக்கு பிரச்சனை. ஓகேவா? அதர் நேம்ஸ் ப்ளாய்டி இதெல்லாமே நம்ம இங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டியிருக்கு. யார female gametophyte னு சொல்றோம்? We are going to call our embryo sac. யாரு? embryo sac தான் என்ன சொல்றோம்? female gametophyte. இந்த embryo sac formation பத்தி தான் உங்கள்ட்ட கேக்குறாங்க. ஓகே, எம்ப்ரியோ சாக்கோட ஃபார்மேஷன் பத்தி தான் உங்கள்ட்ட they are asking. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் நமக்கு என்ன நடக்கும். நம்மளோட மெகாஸ்போர் மதர் செல்ல என்ன நடக்கும்? நமக்கு மியாசிஸ் வந்து நடக்கும். ஓகேவா? இப்போ மெகாஸ்போர் மதர் செல்ல எனக்கு மியாசிஸ் வந்து கோயிங் டு டேக் பிளேஸ். ஓகேவா? ஸோ மியாசிஸ் நடந்து எனக்கு 4 மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகும். அவுட் ஆஃப் 4 3 will degenerate. அப்போ இது 2. ஓகே, அவுட் ஆஃப் 4 3 will degenerate. ஓகேவா? ரைட்டு. தென் இதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்? அந்த ஒரு மெகாஸ்போரில் 3 மைட்டாசிஸ் நடக்க போது. தேவர் ஸ்ட்ரிக்ட்லி ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன் தான். ஓகேவா? தேவர் ஸ்ட்ரிக்ட்லி ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன். ஓகேவா? 3. ஓகேவா? அப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ நியூக்ளியர் வந்துடும்? 3 மைட்டாஸ் நடந்தா 8 நியூக்ளியர் வந்துடும். ஓகேவா? அவுட் ஆஃப் 8 ஓகேவா என்ன பண்ணுவாங்க பாருங்க, 3 will be migrate to the each pole. ஓகே, ஒரு 3 பேர் ஒரு போல்ல போய் ஆன்டிபோடலும், இன்னொரு 3 பேர் இன்னொரு சைடு போய் எக் apparatus, அதாவது ஒரு எக்கோ 2 சினர்ஜிட்ஸோ ஃபார்ம் ஆகிடுவாங்க. தென் வாட் அபவுட் திஸ் 4. ஓகேவா? தென் லாஸ்டா இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நியூக்ளியஸை சுற்றி நமக்கு செல் வால் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ அல்டிமேட்லி நம்மளோட எம்ப்ரியோ சாக்கஸை 7 celled and 8 nucleated கண்டிஷன் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது கிடைக்கும். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன பட்டு பண்ண ஏதாவது ஆன்சரை போடுங்க. ஓகேவா? இப்போ கரெக்டா? அப்போ ஆப்ஷன் நம்பர் 2 எல்லாருக்கும் ஆப்ஷன் நம்பர் 2 தானே? அப்போ உங்களை நம்பி ஐ எம் கோயிங் வித் ஆப்ஷன் நம்பர் 2. ஓகேவா? ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन How many of the following statements are correct அப்படினு கேக்குறாங்க. So this is also from human physiology. Excuse me. So neuron impulse பத்தி தான். Different ion channels are present on the neural membrane which are selectively permeable to different ions. ஆமா, நம்மளோட axonal membrane இருக்கு. இங்க நமக்கு sodium channel, potassium channel, ligand channel, sodium potassium pump இல்லையா, எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. So it is selectively permeable. voltage gated sodium channel வழியா சோடியம் தான் உள்ள போக முடியும். freely permeable potassium வழியா potassium தான் வெளில போக முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் கரெக்ட். axonal axoplasm. ஸோ அப்போ ஆக்சான்குள்ள இருக்கிறது இதுதான் axoplasm. ஸோ axoplasmல நம்மளுக்கு more K plus compared to ECF. இதுதான் ECF இல்லையா, இதுதான் ECF. ஸோ ECFல என்ன அதிகமாக இருக்கும்? ECFல சோடியம் அதிகமாக இருக்கும், K plus கம்மியாக இருக்கும். இங்கே ஆக்சோபிளாசம்ல K plus அதிகமாக இருக்கும், சோடியம் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ்லி சார்ஜ்ட் அயான்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ஆக்சோபிளாசம் கண்டெய்ன்ஸ் low concentration of negatively charged ions ன்னு சொல்லியிருக்காங்க. that is wrong. ionic gradient across the resting. so ஒரு ஆக்சான் ரெஸ்ட்ல இருக்குன்னா ஓகே, அது போலரைஸ்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ போலரைஸ்டா இருக்குன்னா அர்த்தம் என்ன? வெளியில பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், வெளியில நெகட்டிவ், சாரி உள்ள நெகட்டிவ், திருப்பி வெளியில பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்படிதான் எனக்கு வந்து ஒரு நியூரான் போலரைஸ் ஸ்டேட்னு அர்த்தம் ரெஸ்ட் ஸ்டேட்ல. ஸோ இந்த ரெஸ்ட் ஸ்டேட்ல எனக்கு வெளியில சோடியம் அதிகமா இருக்கணும், உள்ள பொட்டாசியம் அதிகமா இருக்கணும். கம்பேரிட்டிவ்லி கம்பேர் டு ECF அண்ட் ஆக்சோபிளாசம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்டிங் பொட்டென்ஷியலை நம்ம வந்து
ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் சோடியம் பொட்டாசியம் பம்ப். 3 சோடியம் வெளியில் அனுப்பிச்சிட்டு 2 பொட்டாசியம் உள்ளே கொடுக்கும். ஸோ அதுவும் கரெக்டு. The rise in the stimulus induced permeability of K plus is extremely short lived. இல்ல stimulus induced அப்படின்னா once stimulus வந்துருச்சு அப்படின்னா permeability of sodium is short lived and followed by decrease in permeability of Na plus கிடையாது. That leads to depolarization. நம்மளுக்கு வந்து decrease in permeability னா once சோடியம் உள்ள வந்தோடனே எனக்கு அந்த கேட் மூடிடும். ஸோ சோடியம் உள்ளதான் லாக் ஆயிருக்கும். நம்மளுக்கு வந்து சோடியம் பெர்மியபிலிட்டி கம்மியாக இருக்கும், பொட்டாசியம் பெர்மியபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்து தப்பு. ஓகே, டிக்ரீஸ் இன், ஸோ இது நம்மளுக்கு தப்பு. ஸோ அப்போது ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்டுன்னு கேட்டால் ஏவும் சியும் தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் எத்தனை பேர் 3 கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் 2 தான் 60%. வெரி குட். என்ன தப்புன்னு தெரிஞ்சுதா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃப்ரம் பாட்னி. ஓகேவா, அதாவது நம்மளோட பயோடெக்ல இருந்து வந்திருக்கு. ஓகே, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரோபாக்டீரியம் tumefaciens. ஓகே, அக்ரோபாக்டீரியம் tumefaciens. ஓகேவா, so first option it transforms the normal plant into a tumor cell. Yes, அது அஃபெக்ட் ஆகும்போது நமக்கு பிளான்ட்ல வந்து க்ரௌன்கள் அதாவது டியூமர் வந்து வரும். அண்ட் இட் இஸ் கோயிங் டு டெலிவர் த tDNA. ஓகே, அந்த TA பிளாஸ்மிட் இதுக்கெல்லாம் பிளான்ட் செல்லுக்கு டெலிவர் பண்ண போகுது. அண்ட் இட் இஸ் யூஸ்டு டு டெலிவர் த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு போத் ப்ரோகேரியட் அண்ட் யூகேரியட்னு சொல்றாங்க. தேர்ட் ஆப்ஷன். அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, the TA plasmid from the agrobacterium tumefaciens will be used for the gene transfer in not pathogenic to plant cell. It's a not pathogenic to plant cell. இது pathogenic. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது எது கரெக்ட் ஆன்சர், எது கரெக்ட் ஆன்சர், ஆன்சரை போடுங்க. எது கரெக்ட் ஆன்சர்? சிம்பிளாக சொல்லலாம். எஸ் எஸ் எஸ், வெரி குட். ஓகேவா, ஸோ அந்த போத் ப்ரொகேரியட் அண்ட் யூகேரியட் கிடையாது. யூகேரியட், அதுவும் யூகேரியட்ல யார் மெயினாக நம்மளோட பிளான்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஓகேவா, யார் பிளான்ட்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவா, அப்போ பிளான்ட்ல தான் இது ஆகும். ஓகேவா, ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பிளான்ட்டுக்கு அனுப்பணும்னா we can use this agrobacterium tumefaciens. So answer for this question is option number 3. Very good, Jeeva, Kirti. Next question, okay. sir. Botany builders on. Thank you, Jeeva. Botany builders on fire. Okay. All of the following scientists independently rediscovered Mendel's results on the inheritance of characters except in கேக்குறாங்க. So Hugo de Veris எந்த ஊரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா he is from Holland, Karl Correns from Germany, von Teschemark from Austria. இவங்க 3 பேருமே they actually rediscovered Mendel's results, whereas Reginald Punnett, he is a British geneticist. இவர் வந்து கூடயே he was co-founder தான். ஓகே, அவர் வந்து அது முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணல, he co-founded. ஓகே, ஸோ அப்போ which is an exception னு கேட்டிங்கன்னா Punnett. ஓகே, எஸ், சிம்பிளா புன்னட் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு அவர் கொடுத்த ஒண்ணே புன்னட் ஸ்கொயர், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேணும். அதை வச்சு நம்மளால என்ன தெரிஞ்சுக்க முடியும், என்ன டைப் ஆஃப் கேமெட்ஸ் அண்ட் நம்ம கிடைக்கிற ப்ராஜனியோட ஜீனோடைப் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட்டா சொன்னேனா? பிரின்சிபல்ஸ் வந்தா சார் ஹைப்பர் ஆவர்னு. ஓகே which of the following statement is incorrect? எது incorrect னு கேக்குறாங்க. ஓகேவா, both ATP and NADPH will be synthesized during the non-cyclic photophosphorylation சொல்றாங்க. Second statement, stroma lamellae lacks the photostem 2 and NADP reductase. And third one, granule lamellae will have both photostem 1 and photostem 2. And fourth option பாருங்க, cyclic photophosphorylation involves both photostem 1 and 2. எது incorrect? ரொம்ப சிம்பிளான क्वेश्चन, பட்டுன்னு ஆன்சர் போட்டு போலாம். எது இன்கரெக்ட்? ஓகேவா, எஸ் when the session end. ஓகேவா, செஷன் எப்போ எண்ட் பண்ணலாம்? ஓகே, when the session end னு கேக்குறீங்க. ஸ்டூடண்ட்ஸ் கேக்குறீங்க, உங்களுக்கு மேக்ஸिमम நம்பர் ஆஃப் क्वेश्चंस கொடுத்த திருப்தி எங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க எண்ட் பண்றோம். மேக்ஸिमமா இன்னைக்கு டேக்கு நாங்க பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஒரு செட் ஆஃப் क्वेश्चंस 500 ப்ளஸ்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ற அளவுக்கு தான் இன்னைக்கு क्वेश्चंसோட வந்திருக்கோம். மீதி क्वेश्चंस நாளைக்கு சால்வ் பண்ண போறோம். சோ இன்னைக்கு மேக்ஸिमम நம்பர் ஆஃப் क्वेश्चंस முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களே சொல்றோம். ஓகே, எஸ், இந்த காம்போவை நாளைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஓகேவா? ஆமா.
So non-cyclic both ATP and NADP gets produced ஆகும். ஓகேவா? ஸ்ட்ரோமா லாமெல்லில photostem 2 NADP reductase இருக்காது. ஸோ அதனால தான் ஸ்ட்ரோமா லாமெல்லில cyclic மட்டும் நடக்கும். அதாவது cyclic நடக்கிறது மூலமா ATP மட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். கிரானா லாமெல்லில both photostem 1 and photostem 2 இருக்கும். ஸோ அதனால தான் கிரானா லாமெல்லில non-cyclic நடக்கும். ஓகேவா? அப்ப cyclicல both photostem 1 and 2 இன்வால்வ் ஆகும். Only photosystem 1 will involve. ஓகேவா? only photosystem 1 மட்டும் தான். ஓகேவா? இங்க photosystem 2லாம் நமக்கு cyclicல இன்வால்வ் ஆகுது because நமக்கு ஸ்ட்ரோமா லாமெல்லில photosystem 2 கிடையாது. So the answer for this question is option number 4. Okay, next question. Choose the correct option to complete the analogy. Evolution chapter la lemur, spotted cuscus, convergent evolution, bobcat and wolf கேட்டிருக்காங்க. So quick answer பண்ணுங்க. Lemur and spotted cuscus. Quick. Okay, adaptive convergence, divergent evolution, parallel evolution, analogy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So இங்க lemur and spotted cuscus வந்து it is the two different examples of placental and Australian marsupials சொல்லியிருக்காங்க. So அப்போ two different ரெண்டு adaptive radiationக்கான எக்ஸாம்பிள் ஒரு adaptive radiationக்கான எக்ஸாம்பிள் லெமூரும் இன்னொன்னுக்கு spotted cuscusக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது ரெண்டுமே அவங்க ஃபங்க்ஷன் அப்படின்னு வரப்ப based on அவங்களோட habitat they converge in a point. So this is an example of convergent evolution. இதுக்கு இன்னொரு பேர் தான் adaptive convergence. இதே வந்து bobcat-உம் wolf-உம் இது ரெண்டுமே it will come under placental mammals தானே. ஸோ இது ரெண்டுமே placental mammals-க்கு கீழே தான் வரும். ஸோ placental mammals தனியா it's an example of divergent evolution. Placental mammals தனியா it is an example of divergent evolution or adaptive radiation. So அப்போ students quick answer பண்ணுங்க. எதுவா இருக்கும்? option 2. Very good. எல்லாரும் 2 தான் எனக்கு தெரியாது. Very good. next question. So பாருங்க மார்ஃபாலஜி நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சிமெட்ரி எல்லாம் क्वेश्चन வரணும். ஜைகோமார்பிக் எங்க வரும், ஹைப்போகைனஸ் ஃப்ளவர் எங்க இருக்கும், பெரிகைனஸ், எபிகைனஸ். பட்டன்னு ஆன்சர் போடுங்க. இதுக்கு ஆல்ரெடி ஆன்சர் கொடுத்துட்டேன். ஓகே, அஸ்மினா, ஃபாத்திமா, ஓகே, கீர்த்தனா, தேங்க்யூ. இதுக்கு ஆன்சரை போட்டுடலாமா? ஜைகோமார்பிக் என்ன சிம்பிள் இங்கேயே படிச்சிருங்க. ஜைகோமார்பிக்னா ஒரு பர்டிகுலர் பிளேன்ல மட்டும் தான் என்னால் 2 ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ண முடியும். அப்போ பர்சன்டேஜ். ஓகே, ஆக்டினோமார்பிக்னா ப்ளஸ். இப்போ ஜைகோமார்பிக்கு எக்ஸாம்பிள் யாரு? இங்கே ஒருத்தர் இருக்கான், கேஷியா. எக்ஸாம்பிள் யாரு? கேஷியா. ஸோ அப்போ 3. ஓகேவா? தென் ஹைப்போகைனஸ் சுப்பீரியர் ஓவர் இல்லையா, எங்கே இருக்குது? மஸ்டர்டில் இருக்குது. ஸோ அப்போ 1. ஓகே, தென் பெரிகைனஸ் ப்ளம், பீச், ரோஸ். ஸோ அதில் 2. ஓகே, தென் எபிகைனஸ் இன்ஃபீரியர் ஓவரி எங்கே? கோவா, குக்கும்பர், ரே ஃப்ளவர்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர். ஸோ இங்கே 4. ஸோ இப்போ என்ன சொல்லலாம்? எது ஆன்சரு? ஹீரோ. இது ஆன்சர். எஸ், வி கிராஸ்டு 50 லைக் ஸ்வீட்டி. எஸ், கரெக்ட். போல் வரல கிளிச் ஆயிடுச்சு. திரும்பவும் போல் வரலைங்களா? ஓகே, 3124 the yes answer is option number 2. ஓகேவா? option number 2. So next question போயிடலாம் சார். next human evolutionல இருந்து தான். Ramapithecus and Dryopithecus were existing about how many million years? Ramapithecus man like இல்லையா, Dryopithecus ape like அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஆன்சர் டைரக்டா 15 மில்லியன் இயர்ஸ் ago. ஆனால் இங்கே நான் ஒரு குவிக் ரிவிஷன் நான் கொடுத்துட்றேன். டிஃப்ரெண்ட் ஹியூமன் எவல்யூஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ ஹியூமன் எவல்யூஷனில் நம்மளுக்கு 15 மில்லியன் இயர்ஸ் ago Dryopithecus, Ramapithecus they were hairy and walk like gorillas அப்படின்னு இருக்கும். இதே வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் சொல்ல போனோம் அப்படின்னா குவிக் ரிவிஷன் டக்கன்னா 2 மில்லியன் இயர்ஸ் ago man like bones discovered in Ethiopia and Tanzania.
hominid features இருக்கும். Eastern Africa ல about 3 to 4 million years இருக்காங்க. Not taller than 4 feet. Not taller than 4 feet. இதுவே 2 million years ago Australopithecines. யாரு? Australopithecines. Australopithecines. இவங்களுக்கு keywords இவங்கள ஞாபகம் வச்சுக்க என்னன்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்கா கிராஸ்லேண்ட்னு இருக்கும். They had stone weapons and they ate fruit இருக்கும். என்னாச்சு? ஸ்வீட்டி ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க, that is the power of naga. நந்தினி கணபதி. ஓ 50 plus like cross eyes. இல்ல பயங்கரமா சிரிச்சாங்களா என்னன்னு தெரியல, அதனால தான் கேட்டேன். ஓகே, நம்ம லெட்ஸ் கம் பேக். 2 million years ago Australopithecines. அவங்களோட கீவேர்ட் என்ன இருக்கும்? ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கிராஸ்லேண்ட்ஸ் அண்ட் தே ஸ்டோன் வெப்பன்ஸ் ஃபைண்ட் பண்ணாங்க. தே ஏட் ஃப்ரூட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்துதான் நம்மளுக்கு ஹோமோ ஹேபிலிஸ். ஓகே, ஹோமோ ஹேபிலிஸ். இங்க ஹோமோன் வந்ததுக்கு அப்புறம் தான் கிரேனியல் கெப்பாசிட்டியே வந்துச்சு. யோசிக்க ஆரம்பிச்சாங்க மனுஷங்க. ஸோ 650 to 800 cc. இவங்களும் they did not eat meat. அடுத்து நம்ம பார்க்க போறது ஹோமோ எரெக்டஸ். எரெக்டஸ் தான் அவங்க நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. ஹோமோ எரெக்டஸ் இது they existed 1.5 million years ago. இவங்கள ஜாவா மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. they are also called as ஜாவா மேன் and அவங்களோட cranial capacity 900 cc. so homo erectus ல இருந்து they started eating meat. இதுல இருந்து they started eating meat. they ate meat. அடுத்து பாத்தீங்கன்னா தான் நம்மளோட நியாண்டர்தல் மேன். அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா நியாண்டர்தல் மேனுக்கு இப்ப இருக்கிற ஹோமோ சாப்பியன்ஸை விட cranial capacity அதிகம். ஓகே, ஸ்டோன் வெப்பன்ஸ் எல்லாம் மேக் பண்ண ஆரம்பிச்சான். ஹி ஸ்டார்டட் கவரிங் அண்ட் பரியிங் ஹிஸ் பாடி. அதெல்லாம் இருந்துச்சு. அவங்க பாடியை கவர் பண்ணாங்க. அடுத்துதான் கேம் ஹோமோ சாப்பியன்ஸ். அடுத்து யாரு? ஹோமோ சாப்பியன்ஸ். இவங்களோட 1350 cc. ஓகே, அண்ட் கொஞ்சம் அப்படியே when people started moving from place to place. எதுக்கு people they started moving from place to place in search of food and shelter. so once civilize ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் they started inventing. அவங்க வந்து crops வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. agriculture came into practice. so this is a quick revision of human evolution. so இது Ramapithecus Dryopithecus அப்படின்றது 15 million years ago. ஓகேயா? ஓகே, ஜிகே ஸ்பெஷல் ஏதோ ஒரு நிமோனிக் சொல்லியிருக்காரு. DR Ahens, டாக்டர் Ahens இந்த மாதிரி சம்திங். ஓகே, ஸோ டஃப் மேட்ச் பிட்வீன் பாட்னி பில்டர்ஸ் அண்ட் ஜுவாலஜி ரேசஸ். வேற லெவல் ஜீவா, வேற லெவல்ல நேம் கொடுக்குறீங்க. செமையா இருக்கு. எஸ், ஜிகே ஸ்பெஷல் டாக்டர் Ahens. ஓகே, நிமோனிக். ஓகே, இதுவுமே நமக்கு நீட் 2026ல இதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தது. ஓகேவா, இதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தது. ஓகேவா, ஸோ வாட் ஆர் த காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாசஸ். ஓகேவா, எது வரும். ஸோ ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் மட்டுமா, இல்லை செகண்ட் ஆப்ஷன் ஹேபிடேட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் மட்டுமா? ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஹேபிடேட் லாஸ், ஃப்ராக்மெண்டேஷன். ஓகே, அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் கிளைமேட் சேஞ்ச் ஒன்லி. ஓகேவா, எது ஆன்சரா இருக்கும்? பட்டுன்னு போல்ல ஆன்சரை போடுங்க பார்ப்போம். போடுங்க. ஓகே, ஜீவா டாக்டர் ஸ்னேகாவா மேபி அது ஏதோ ஈஸியா இருக்கும். ஓகே, ஆப்ஷன் 3. எஸ் வெரி குட் பசங்களா, வெரி குட். ஆப்ஷன் 3 தான். ஓகேவா, ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஹேபிடேட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். தென் வேற என்ன வரும் சொல்லுங்க? நம்மளோட ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷன் அண்ட் கோ எக்ஸ்டிங்ஷன். இவங்க 4 பேரும். ஓகே, இவங்க 4 பேருமே ரீசன். ஓகேவா, அதனால இவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? ஈவில் குவார்டெட். அண்ட் இன்னும் ஒருத்தனை திரும்ப கேட்பாங்க, இவன் ஒருத்த மட்டும். ஓகேவா, ஹேபிடேட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். ஓகேவா, யார் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணாங்க? ஹேபிடேட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். ஏன் when compared to others இது மட்டும் ரொம்ப மேஜர்? பிகாஸ் ஒருத்தனோட வீடே நீங்கள் எடுத்துட்டீங்க, அப்போ அங்கே எவனா இருக்க முடியுமா? ஸோ அதான் habitat loss and fragmentation is a major driving force for in the biodiversity loss. Okay, so the answer for this question is option number 3. Next போறோம். So hypothalamic steroidal hormones oxytocin ADH. இங்கே ஒரு
தப்பு இருக்கு. என்ன தப்புன்னு டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். செக்ரீட்டட் பை நியூரோ செக்ரீட்டரி செல்ஸ், அது கரெக்ட். என்டர் கேபிலரி நெட்வொர்க்கா டைரக்டா ஆக்சான் மூலியமா தான் ஆக்சிடோசினும் வாசோப்ரெசினும் எங்க போகும்? ஹைப்போதாலமஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஆக்சிடோசின் வாசோப்ரெசின் இட் வில் கம் டு தி போஸ்டீரியர் பிட்யூட்ரி. அப்ப இங்க என்ன தப்பு? ஹைப்போதாலமிக் ஸ்டீராய்டல் ஹார்மோன்ஸ் கிடையாது. ஆக்சிடோசினும் ஏடிஹெச்சும் பெப்டைட் சாரி சார். Okay, one second. Sorry. Okay. It is a peptide hormone. அது capillary network மூலமா வராது. Through axon வரும் to the posterior pituitary. Statement 2. Excess of thyroid hormone. Thyroid hormone அதிகமா இருந்துச்சு அப்படின்னா yes, negative feedback. So negative feedbackக்கு signal எங்க போகும்? ஹைப்போதாலமஸ்க்கு போகுன்றது கரெக்ட். ஆனா ஹைப்போதாலமஸ்ல போய் TSH கிடையாது, இங்க TRH வரணும். ரிலீசிங் ஹார்மோனை நிறுத்தும். அதை நிறுத்தினாதான் TSH தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஆன்டீரியர் பிட்யூட்ரியிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகாது. இது நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்றது கரெக்டு. பட் ஆனால் இங்கே TSHும் TRHும் வேற வேற மாதிரி இருக்கு. தைராய்டு அதிகமாக இருக்கிறப்ப நெகட்டிவ் ஃபீட்பேக் சிக்னல் வில் கோ டு ஹைப்போதாலமஸ். அங்கேருந்து TRH ரிலீஸ் ஆகாது. அங்கே ரிலீஸ் ஆகலைன்னா TSH ஆன்டீரியர் பிட்யூட்ரியில் ரிலீஸ் ஆகாது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த தைராய்டு ப்ரொடியூஸ் ஆகாது. இதுதான் நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ அப்போ இதில் ரெண்டுமே ஆப்ஷன் ஃபால்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்? போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் A and B ஆர் இன்கரெக்ட். ஆப்ஷன் 4 சொல்லியிருக்காங்களா? வெரி குட், சூப்பர். சொன்னோம்ல கெமிக்கல் கண்ட்ரோல். ஓகே 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 நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் பசங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ பாருங்க, இது வந்து நம்மளோட ஆர்கனிசம் பாப்புலேஷனில் பர்த் ரேட்டை கேட்டிருக்காங்க. ஸோ இஃப் தேர் ஆர் 250 ஸ்னைல்ஸ் வந்து இருந்திருக்கு ஓகேவா லாஸ்ட் இயரில். அண்ட் வித்தின் இயர்லேயே பாருங்க இது எவ்வளோ ஆயிடுச்சு? 250 2500 ஆயிடுச்சு ஓகேவா. தென் வாட் வாஸ் த பர்த் ரேட் பர் இயர்? ஒரு இயரில் அந்த பர்த் ரேட் என்னவா ஆயிருக்கும் ஓகேவா. சொல்லுங்க பர்த் ரேட்டோட ஃபார்முலா என்ன? வாட் வாஸ் த ஃபார்முலா ஃபார் பர்த் ரேட்? சேஞ்ச் இன் பாப்புலேஷன் டிவைடட் பை இனிஷியல் பாப்புலேஷன். ஓகேவா. ஃபார்முலா என்ன? change in population, that is delta n. Okay, என்னது? delta n. Okay, change in population divided by initial population n. போடுங்க பாப்போம். ஸோ போடுங்க பட்டுன்னு. ஓகே, சேஞ்ச் இன் பாப்புலேஷன் என்ன சொல்லலாம்? சேஞ்ச் இன் பாப்புலேஷன் நம்ம என்ன சொல்லலாம்? 2500 minus 250. that is the change in population divided by 250. இதுதான் உங்களோட இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சிம்பிள், இதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. பட்டுன்னு ஆன்சர் போடுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ சேஞ்ச் இன் பாப்புலேஷன் நம்ம பார்க்கலாமா? ஸோ சேஞ்ச் இன் பாப்புலேஷன்னா என்ன? 2500. இதில் எவ்வளோ ஆயிருக்கு? 250. ஓகே, திஸ் இஸ் த சேஞ்ச். ரைட்லி இதுதான் சேஞ்ச். இனிஷியல் பாப்புலேஷன் எவ்வளோ வந்தது? 250. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2250 டிவைட் பை 250. ஓகே, அந்த 00 கட் பண்ணுங்க. அண்ட் நமக்கு தெரியும் 100ல் 425 இருக்கு. அப்போ 200ல் எவ்வளோ? 8. தென் எக்ஸ்ட்ரா 25. அப்போ இது 1 டைம்னா இதை என்ன சொல்லலாம்? 9 டைம்ஸ். அப்போ பர்த் ரேட் வாஸ் 9. ஓகேவா, என்னது? 9. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. ஓகேவா. ஓகே, ஆப்ஷன் நம்பர் 4 செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் நம்பர் 4 10ல் 9 கொஞ்சம் கரெக்டாக பாருங்க. ஓகே, ஆப்ஷன் நம்பர் 4 பசங்களா. ஓகே, கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். So next question, select the option that holds true for mineral corticoids. Mineral corticoids அப்படின்றது நம்மளுக்கு வந்து adrenal, நம்மளோட adrenal glandல adrenal medullary hormones அப்படின்றது catecholamines. அதாவது catecholamines என்னென்னது? adrenal, noradrenal, epinephrine, norepinephrine. இதே வந்து adrenal cortex hormones அப்படின்றது mineral corticoid, glucocorticoid, sex corticoid 3 இருக்கும். glucocorticoid example, major glucocorticoid cortisol. இதே வந்து மேஜர் மினரல் கார்டிகாய்டு என்னது? ஆல்டோஸ்டிரான். ஸோ இங்கே அவங்க பேசுறது ஆல்டோஸ்டிரான். ஸோ ஆல்டோஸ்டிரான் பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். ஹெல்ப்ஸ் இன் பிரேக் டவுன் ஆஃப் புரோட்டீன் அப்படின்றது கிடையாது. புரோட்டியோலைசிஸ் பண்ணுறது குளுக்கோகார்டிகாய்டு.
மினரல் கார்டிகாய்ட் கிடையாது. increases the strength of heart contraction, இது பண்றது கேட்டகோலமைன். எது நம்மளோட கேட்டகோலமைன்? அட்ரினலின், நார்அட்ரினலின், எபினெஃப்ரின், நார்எபினெஃப்ரின். அதுவும் கிடையாது. stimulates lipolysis, lipolysis பண்றதும் glucocorticoid தான். aldosterone மெயினா acts on renal tubules and stimulates the reabsorption of Na plus and water. So option 4. So students எல்லாம் சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. So தெரியும் இது மிஸ் ஆகாது. So கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஓகே, so next question போயிடலாம் சார். next question so பாருங்க நம்மளோட பாக்டீரியா செல்ல இருக்க மீசோசோம் பத்தி தான் ஸ்டேட்மெண்ட் 1 and statement 2. ஓகேவா? in bacteria mesosomes are formed by the extension of plasma membrane அப்படினு சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட் 1ல. ஸ்டேட்மெண்ட் 2ல mesosome will helpful in the replication and cell wall formation அப்படினு சொல்றாங்க. சோ ஆன்சர் பட்டுன்னு போடுங்க பாப்போம். இதுக்கெல்லாம் திங்க் பண்ணவே கூடாது. நீங்களா திங்கே பண்ணாம பட்டுன்னு ஆன்சர் போடுறீங்க. யோசிக்கவே கூடாது. சொல்லுங்க பாப்போம். plasma mesosome is an extension of plasma membrane. ஆமாவா? yes it is an extension of plasma membrane. correct. ஓகேவா? and mesosome in bacteria helpful in the DNA replication and further cell wall formation and respiration, and it is going to increase the surface area for synthesis of enzymatic activities. and இது ரொம்ப வேற ஃபார்ம்ல இருக்க போது. என்னன்னது? lamellate, vesicular, tubular forms எல்லாம் இது இருக்கும். ஓகேவா? So அப்படி இருக்கும்போது both the statements are correct. so அப்ப ஆன்சர் என்ன? yes யோசிக்கவே வேண்டாம். சம எல்லா ஸ்டூடண்ட்ஸும் பக்காவா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட். இன்னொரு क्वेश्चन நானே கேக்குறேன். இன்னொரு எக்ஸ்டென்ஷன் யாரு? பிளாஸ்மா மெம்பரேன் இன் கேஸ் ஆஃப் பாக்டீரியா. இன்னொரு ஆள் இருக்கான். யார் அது கமெண்ட்ல போடுங்க பாப்போம். who is the one more extension of plasma membrane? ஓகே, அடுத்த क्वेश्चन போலாம். நீங்க கமெண்ட்ல போடுறீங்க. கமெண்ட்காக நான் சைடுல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். next question zoologyல select the correct option with respect to the changes taking place in uterus and ovary during the monthly reproductive cycle in female primate under normal physiological condition la menstrual cycle பத்தி தான் கேக்குறாங்க. first point, menstrual phase seen in uterine cycle is a result of breakdown of endometrium lining. breakdown ஆயிட்டு blood vessels la வந்து form ஆயி a liquid it comes out, the blood comes out through the vagina. second question, proliferative phase of the ovarian cycle shows the conversion. proliferative phase க்கு இன்னொரு பேர் என்ன? குயிக்கா சொல்லுங்க. proliferative phase க்கு இன்னொரு பேர் follicular phase. primary follicle mature in the presence of FSH and progesterone. FSH and progesterone in the proliferative phase is also called as follicular phase. இதுல வந்து FSH helps in follicle development. follicle develop ஆகி அதுல இருந்து கிடைக்கிறது நம்மளுக்கு ஈஸ்ட்ரோஜன். progesterone கிடையாது. progesterone அந்த இடத்துல ரொம்ப பீக்கே இருக்காது இல்லையா? ஸோ அப்போ இது கிடையாது. third option, ovulatory phase of uterine cycle is characterized by the release of primary oocyte. கிடையாது. secondary oocyte தான் mature Graafian follicle இருந்து ரிலீஸ் ஆகும். follicular phase of ovarian cycle is marked by the secretory phase க்கு இன்னொரு பேரு follicular கிடையாது. luteal phase or secretory phase is marked by the developed under the influence of estrogen கிடையாது. progesterone, ஈஸ்ட்ரோஜனும் நம்மளுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜனும் கார்பஸ் லூட்டியம்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். பட் கம்பேரிட்டிவ்லி progesterone தான் ரொம்ப இருக்கும். So select the correct statement. Yes students, super silent mafia, GK special, Aspina, very good. option 1, super students, very good. so இது புரிஞ்சுதா உங்களுக்கு? next question போலாம். next question பாருங்க. நமக்கு பயோடெக்ல இருந்து வந்திருக்கு. next question மேட்ச் பண்ணிடுவோமா? பட்டுன்னு மேட்ச் பண்ணுவோமா? வாங்க மேட்ச் பண்ணலாம். ஸோ ஜீன் தெரப்பி எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? RNA இன்டர்ஃபரன்ஸ் எதுக்கு யூஸ் ஆக போகுது? எலைசா எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? அண்ட் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ். ஓகேவா? இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆக போகுது? ஓகேவா? ஸோ பசங்களா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், நாங்கள் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டே தான் இருப்போம். ஸோ ரைட். ஸோ அப்போ ஜீன் தெரப்பி ஓகேவா? ஸோ ஜீன் தெரப்பி எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? இங்கே தான் சொல்லணும்.
Okay, gene therapy எதுக்கு யூஸ் பண்ணா we are going to correct the gene. Okay வா, so இதுக்கு 4. Okay, எனக்கு தெரியும். then C2 okay, ELISA வந்து AIDS okay diagnose பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். Okay, fine. இதுக்கு 2 RNA interference is going to act as a cellular defense, right? Gel electrophoresis நம்ம எல்லா சாப்டர்லயும் பார்க்கறோம், ரைட்லியா? So DNA segments செப்பரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். So அப்ப 1 அப்ப 4 3 2 1 4 3 2 1 4 3 4 3 2 ஆப்ஷன் 1 இப்போ எவ்வளவு பேர் ஆப்ஷன் 1 கொடுத்திருக்கீங்க பாப்போமா எஸ் ஓகே எவ்வளவு பேர் ஓகே வெரி குட் ஆதி விஜய் லக்ஷ்மி கிருஷ்ண கிருஷ்ணா அஸ்மின் பாத்திமா ஜிகே ஸ்பெஷல் சைலண்ட் மாஃபியா தரணி தீபக் ஓகே select the incorrect option with respect to the mammary glands in human female. The glandular tissue of each breast is divided into 30 to 35 அது தப்புன்னு சொல்லிடுறேன். அது கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. Estrogen is responsible for deposition of fat in the breast and growth of an extensive ductile system. Yes, estrogen தான் வந்து நம்மளுக்கு வந்து it is responsible எதுக்கு fat deposition in breast க்கு நம்மளோட stromal tissues growth ஆகிறதுக்கு estrogen help பண்ணுது. The alveoli open at das நான் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க சொல்லுவேன். at das அப்படின்ற ஒரு mnemonic at das. Mammary alveoli, mammary tubules, mammary duct, ampulla, lactiferous sinus அப்படின்னு சொல்லுவோம். அது ஒன்றும் இல்லை, நம்மளோட nipple தான். ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ the alveoli open into tubule further open into ducts into ampulla and then lactiferous sinus. So அப்போ third optionும் correct தான். Progesterone acts on mammary glands and stimulates the formation of mammary alveoli. Yes, mammary alveoli form ஆகிறதுக்கு progesterone help பண்ணும் after childbirth. ஓகேயா? ஸோ அப்போ incorrect option நான் சொல்லிட்டேன் 1 தான். இது கரெக்டான ஆன்சர் என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்கீங்களா? குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க. எத்தனை இருக்கும்? How many mammary lobes? Very good silent mafia, very good. So 15 to 20, very good. 15 to 20 mammary lobes. So incorrect option number 1. So next question Pola, Botany. Next question. Okay, if you want to recover many copies of desired DNA, okay, நமக்கு என்ன வேணும்? நிறைய copies of desired DNA நமக்கு வேணும். அப்படி வேணும்னா ஓகேவா, அந்த cloning vector, okay, அந்த vector இருக்கான் இல்லையா, அவன் எப்படி இருக்கணும்னு நமக்கு கேட்குறாங்க. ஓகே, it should have large number of selectable markers and it should have large number of cloning sites and many antibiotic resistant genes இருக்கணுமா, இல்ல and ஒரே set which will be support for the high number of copies இருக்கணுமா, யார் இருக்கணும் ஓகேவா. ஸோ ஒரு போறோம், நமக்கு தேவையான அந்த ஒரு டிசைரபிள் டிஎன்ஏ என்ன வேணும், எனக்கு நிறைய காப்பீஸ் வேணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த வெக்டார் வந்து எப்படி இருக்கணும் ஓகேவா. ஸோ வெக்டார் எப்படி இருக்கணும், ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். பட்டுன்னு ஆன்சர் போடுங்க. ஸோ வாட் வாஸ் ஆன்சர்? சூப்பர் தரணி தீபக் பிரியதர்ஷினி சைலண்ட் மாஃபியா சூப்பர். எஸ் வெரி குட் அஸ்மின் ஃபாத்திமா விஜயலட்சுமி. எஸ் ஓகேவா. அங்கே என்ன இருக்கும், அந்த ஒரே சைட் வந்து ஹை நம்பர் ஆஃப் காப்பீஸ்க்கு அதை சப்போர்ட் பண்ணும்போது ஸோ அல்டிமேட்டாக நம்மளோட டிசைர் ஜீன்ஸும் என்ன ஆகும், நிறைய காப்பீஸ் நமக்கு கிடைக்கும் ஓகேவா. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 4. ஹாய் ஸ்ரேயா, வெரி குட் ஓகே. எஸ் கரெக்ட் சைலண்ட் மாஃபியா. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ இப்போ மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Select the correct match with respect to the female reproductive system. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓவரியில் இருந்து இங்கே ஃபிலோப்பியன் டியூப் பற்றி தான். ஓவரியிலேருந்து ஒன்ஸ் எனக்கு வந்து செகண்டரி ஊசைட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இட் வில் பி கேப்சர்ட் பை அ ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃபிம்ப்ரியேலேருந்து போகிறது அந்த எக் எங்கே போகும்னா இன்ஃபண்டிபுலேருந்து ஆம்புலர்லேருந்து இஸ்தமஸ்ன்னு போகும். ஸோ அப்போது இன்ஃபண்டிபுலம் அப்படின்ற ரீஜன் வந்து the part closest to the ovary and it processes அதில் தான் என்ன இருக்கும், ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். இது நம்மளுக்கு வந்து கரெக்டு தான். ஆம்புலான்றது வேர் ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ்ன்றது கரெக்டாக இருந்தாலும் நேரோ கிடையாது, வைடஸ்ட். அதனால இது தப்பு. வைடஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபிலோப்பியன் டியூப். வூம் அப்படின்றது நம்மளோட யூட்ரஸ். ஓகேயா. இஸ்துமஸ் அப்படின்றது the last part of oviductன்றது கரெக்டாக இருந்தாலும்
which has the broadest lumen இல்ல narrow lumen. Okay, சில இடத்துல நம்மளுக்கு வந்து one of my offline student தான் இதை கேட்டிருந்தாங்க, junction of ampulla isthmusல தான் fertilization நடக்குமா அப்படின்னு. Sticking to NCERT, ampullary regionல fertilization நடக்கும்னு சொல்லியிருப்போம். Once the egg is been captured, அந்த egg வந்து ஒரே இடத்துல இருக்காது இல்லையா, it will be moved by the ciliated epithelium. அந்த fallopian tubeல நம்மளுக்கு இருக்கு cilia இருக்கு. ciliaோட ஃபங்க்ஷனே என்ன, moving the ovum towards the uterus. So அந்த ovum மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப கரெக்டாக ampullary regionல அந்த ovum வரதும், அதாவது secondary oocyte, sperm கரெக்டாக அந்த இடத்துல வரப்போ fertilization நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப அது ஸ்லோவாக it will move to the isthmus region also. So ஆனால் கரெக்டாக sticking to NCERT, fertilization happens in the ampullary region. So அப்போ correct option இதில் கேட்டால் option 1. Okay, next question. அங்கே தான் சார் நீங்கள் மாற்றணும். Okay, next question. So decarboxylation, okay, decarboxylation நம்மளோட TCS cycle அதாவது curve cycle எவ்வளோ டைம் நடக்க போகுது, பட்டு சொல்லுங்க. 1 2 3 4 1 2 3 are many, 1 2 3 are many. ஓகேவா, நம்மளோட TCS cycle எத்தனை டைம் decarboxylation நடக்கும்? ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு யார் என்டர் ஆவா, நம்மளோட அசிட்டைல் கோயை. யார்? அசிட்டைல் கோயை. ஓகே, இந்த அசிட்டைல் கோயேவும் வேற யாரு, ப்ளஸ் நம்மளோட ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட். ஓகேவா, ஓகே, இவன் யாரு 2 கார்பன், இவன் யாரு 4 கார்பன். அப்போ 2 + 4 எனக்கு என்ன கிடைக்கும், will be getting the citric acid. ஓகே, என்ன கிடைக்குது எனக்கு, 6 கார்பன் citric acid கிடைக்குது. ஓகேவா, இது என்ன போகுது, டக்கு இன்பிட்வீன்ல போய் இட் இஸ் கோயிங் டு பிகம் 4 கார்பன் காம்பவுண்ட். ஓகேவா, எக்ஸாம்பிள் சக்சினில் கோயன் கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல என்ன போகுது, there will be a removal of 2 CO2. NCERT கொடுத்துருப்பாங்க 2 சக்சசிவ் ஸ்டெப்ல CO2 வந்து லாஸ் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் CO2 எங்க ரிலீஸ் ஆகும்னா நம்மளோட ஆக்சிலோசக்சினிக் ஆசிட் டு ஆல்ஃபா கேஜி. ஆக்சிலோசக்சினிக் ஆசிட் இஸ் 6 கார்பன் காம்பவுண்ட். ஸோ அது ஆல்ஃபா கீட்டோகுளுட்டாரிக் ஆசிடா மாறும்போது, ஓகே, ஒரு 6 வந்து 5 மாறும்போது ஒரு CO2, ரைட்டா. தென் இன்னொரு CO2 எப்ப, இந்த ஆல்ஃபா கேஜி வந்து சக்சினல் கோயேவா மாறுவோம். அப்போ மாறும்போது இன்னொரு CO2 லாஸ் ஆகும். அப்போ டோட்டலாக எவ்வளோ, ட்வைஸு. இப்போ டோட்டலாக எவ்வளோ, ட்வைஸு. எல்லாம் என்ன ஆன்சர் கொடுத்துருக்கீங்க, ட்வைஸா? ஓகே, Nandini ma'am in God mode. Okay, TCA for the pyruvic acid. Inna TCA for pyruvic acid. Okay, so here the answer is 2. Okay, Nandini ma'am God mode la irukangala. Okay, fine. Agree with you, Jeeva. Okay. Next thank you Jeeva, thank you. So next question polam sir. HIV பத்தி தான். ஸோ இப்போ தான் ஒரு கொஸ்டின் சார் HIV ரிலேட்டடாக சால்வ் பண்ணாரு. கேன் பி டிடெக்டட் பை என்ன டெஸ்ட், எலிசா இல்லையா? enzyme linked immunosorbent assay is based on the principle of antigen antibody interaction. அது கரெக்ட் தான். the presence of antigen which are proteins, yes, viral proteins, அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ அதுவும் கரெக்ட் தான். measuring the actually titer அப்படின்றது ஒரு இடத்துக்கும் ஒரு மீனிங் மாறும். இங்கே ஆன்டிபாடி டிட்டர் அப்படின்னா அந்த ஆன்டிஜனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பேசுகிறது தான். மெஷரிங் த டிட்டர் ஆஃப் ஆன்டிஜன் தட் ஆர் சிந்தசைஸ்ட் அகெயின்ஸ்ட் த பேத்தஜன். இங்கே சென்டென்ஸே தப்பு. எவ்வளோ ஆன்டிஜன் அந்த பேத்தஜனுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடியூஸ் ஆகிறா, பேத்தஜனுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடியூஸ் ஆகிறது என்னடா கண்ணா, ஆன்டிபாடி. பேத்தஜனுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடியூஸ் ஆகிறது ஆன்டிபாடி. ஸோ ஆப்வியஸாக இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். A and B are correct while C is incorrect இல்லையா? ஸோ நம்மளுக்கு வந்து HIV இன்ஃபெக்ஷன் கேன் பி டிடெக்டட் பை எலிசா டெஸ்ட் பண்ணலாம். நம்ம பாடியில் இருக்கிற ஆன்டிஜன் விச் ஆர் ப்ரோட்டீன்ஸ், கிளைகோப்ரோட்டீன்ஸ், அதை வச்சு நம்ம வந்து அந்த வைரல் ப்ரோட்டீன்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ A and B கரெக்டு, நம்மளுக்கு C வந்து இன்கரெக்டு. புரிஞ்சுதா? ஸோ கிளியரா? எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்? சூப்பர். ஸ்ரேயா சூப்பர், தரணி தீபக் சூப்பர், ஜீவா சூப்பர், கிருஷ்ண கீர்த்தனா, சைலண்ட் மாஃபியா சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ், சூப்பர் ஃபயர். ஸோ நம்மளுக்கு A and B are correct while C is incorrect. Next question போய்க்கலாம் சார். ஓகேவா, ஸோ கெமிக்கல் டிஃபைன்ஸ் அகெயின்ஸ்ட் த ஹெர்பிவோர். ஓகே, அகெயின்ஸ்ட் த ஹெர்பிவோர் கேலோட்ராஃபஸ் ஒரு கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணுது.
இதுவும் நீட்ல கேட்ட क्वेश्चन தான் ஓகேவா நீட் 2023 ஐ திங்க் சோ ஓகேவா கேலோட்ராஃபிஸ் என்ன மோஸ்டா நம்ம previous year questions தான் டார்கெட் பண்ணிருக்கோம் எஸ் ஓகேவா நாங்க previous year question அப்படியே டைரக்ட்டா கொண்டு வரல கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஒன் டாக்ஸிக் வந்து ரெசின் இருக்குன்னு சொல்றாங்க distasteful quinine இருக்குன்னு சொல்றாங்க and cardiac glycoside and fourth one is strychnine ஓகே எது வரும் பட்டுன்னு போடுங்க பாப்போம் டக்குன்னு சார் டைரக்ட் ஆன்சர்லாம் டக்கு டக்கு முடிச்சிடுங்க ஓகே அவங்களோட கமெண்ட்டும் பார்க்கணும்ல மேம் நான் பார்க்கறேன் நீங்க ஆன்சர் பாருங்க ஆன்சர் நான் சொல்லிட்டேன் டக்குன்னு முடிச்சிருவேன் ஓகே எது கரெக்ட் session will be till 10 pm sir yes sir yes silent mafia okay mostly we will try okay ஆமா 10 க்குள்ள முடிக்க பார்க்கணும் ஓகேவா ஓகே அவ்வளவுதான் 10 க்குள்ள முடிக்க பார்க்கறோம் அப்ப எவ்வளவு क्वेश्चंस எடுத்துட்டு வந்திருக்கோம் பாருங்க உங்களை நம்பி அவ்வளவு क्वेश्चंस நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் சார் டக்குன்னு போலாம் அடுத்த क्वेश्चन ஓகே next question ஓகே சோ நெக்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப ஈஸி டக்கு நீங்க பேசாம இருங்க ரொம்ப ஈஸியா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ டைம் ஆக ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் தூக்க வர நேரத்துல இந்த மாதிரி ஈஸியா குடுக்கறப்ப டக்குன்னு பண்ணுவாங்கன்னு தான் நான் எடுத்துட்டு வந்தேன் மோனோ ஹைபிரிட் கிராஸ் டை ஹைபிரிட் கிராஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் டெஸ்ட் கிராஸ் டக்குன்னு யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றான்னு பார்க்கறேன் பாத்துடலாம் பசங்களா இன்னும் யாரெல்லாம் இந்த வீடியோ லைக் பண்ணல ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்ரிதிங் இஸ் ஃபார் யூ தான் கிருஷ்ண கீர்த்தனா 3 ன்னு சொல்லிருக்காங்க சைலண்ட் மாஃபியா 3 ன்னு சொல்லுங்க டக்குன்னு பாத்துடலாமா எஸ் மோனோ ஹைபிரிட் கிராஸ் 3:1 டை ஹைபிரிட் கிராஸ் 9:3:3:1 இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் 1:2:1 டெஸ்ட் கிராஸ் டி 1:1 so ஆப்ஷன் DCAB அதாவது 3-4-2-1 3-4-2-1 option 3 super good next question ஓகேவா the thermostable okay யாரு thermostable DNA polymerase used in the PCR இது யார்ல இருந்து எடுக்கிறோம் பேனா வேணாமா சார் agrobacterium tumefacium bacillus thuringiensis thermus aquaticus and E. coli ஓகேவா இது முக்கியமான क्वेश्चन in case of biotechல பாத்துக்கோங்க ஓகே என்னடா ஃப்ரீக்வென்ட்டா முக்கியமானது சொல்றேன்னு சொல்லாதீங்க இது ஃப்ரீக்வென்ட்டா கேட்க கூடியதா நான் பேசிட்டு இருக்கேன் ஓகேவா ஓகே என்ன ஆன்சர் என்னது முடிச்சிட்டீங்க வேற லெவல் ஆராத்யா ஸ்ரேயா ஆதி சூப்பர் யோசிக்க வேணாம் ஸ்டூடண்ட்ஸ் ஃபயரா இருக்காங்க அடுத்த क्वेश्चन அவ்வளவுதான் next question read the given statement below with respect to cockroach ரொம்ப ஈஸி cockroach is nocturnal correct carnivora development in frog is indirect adult frog lives in water hence it is amniotic சொல்லு தப்பு RBC of frog are nucleated how many of the above statements are true கேக்குறாங்க thermus aquaticus னு அஸ்மினா கமெண்ட் பண்ணிருக்காங்க சார் thank you so read the statements given below cockroach is nocturnal but it is not carnivore it is omnivore எல்லாத்தையும் திங்குதே development in frog is indirect correct adult frog lives in land and it is not amniotic it is ureotelic okay RBC of frog la nucleus irka true so rendu statement true option 2 super krishna kirtana super jyoti super asmina fire very good asmina fire na botany அப்படினு சொன்னாங்களா அதுதான் நம்ம போயிட்டு தான் இருக்கு ஆனா இப்போ அஸ்மினா போட்ட ஃபயர் வந்து பாட்னிக்கு தான் அட கடவுளே பாத்தீங்களா நான் இப்போ ஹார்ட் பார்த்தே ஆகணும் fatty acids connected with the respiratory pathway ஓகேவா பாருங்க ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபேட்ஸ் இருப்பான் யாரு ஃபேட்ஸ் இருக்கும் ஃபேட்ஸ் வந்து என்னவா பிரேக் டவுன் ஆகும் fatty acid ஆகும் glycerol ஆகும் ஓகேவா glycerol ஆகும் என்ன ஆகும் பிரேக் டவுன் ஆகும் இந்த fatty acid எப்படி என்டர் ஆகும்னு கேக்குறாங்க glycerol நமக்கு தெரியும் it will be converted into a DHAP okay என்ன ஆகும் DHAP convert ஆகி then it will be entered into the respiratory pathway but question கேக்குறது யார் இந்த fatty acid பத்தி தான் கேக்குறாங்க இவன் எப்படி என்டர் ஆவான் ஓகே என்ன ஹார்ட் ஃபயர் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சா திருப்பி ஹார்ட் ஃபயர் ஃபயர்னா பாட்னி வெரி குட் ஜீவா ஓகே அப்போ இந்த fatty acid எப்படி என்டர் ஆகும் ஆன்சர் போடுங்க எஸ் வெரி குட் பிரியதர்ஷினி
பிரியதர்ஷினி 3 4 ஏதாவது ஒண்ணு போடுங்க. ஓகே ஜீவா, ஆராத்யா, ஓகே சூப்பர். எஸ் அசிடைல் கோயவா மாறி டைரக்டா நமக்குள்ள என்டர் ஆயிடுவான். ஓகேவா? வேற புரோட்டீனா வந்து பாத்தீங்கன்னா பைருவிக் ஆசிடா மாறி நமக்கு என்டர் ஆகும். ஓகேவா? ஸோ ரைட். So then answer for this question is option number 3. Next question போறோம். Next question ma'am, protein, unsaturated fatty acid, nucleic acid and polysaccharide இவங்களுக்குள்ள இருக்க bonds பத்தி தான் இந்த மேட்ச் இருக்கு. So இது ரொம்ப ஈஸி. So protein அப்படின்றது அமினோ ஆசிட், ஒரு அமினோ ஆசிடையும் இன்னொரு அமினோ ஆசிடையும் கனெக்ட் பண்றது ஒரு பெப்டைட் பாண்ட். ஸோ நிறைய அமினோ ஆசிட் சேர்றது புரோட்டீன். ஸோ புரோட்டீன் பெப்டைட் பாண்ட். சைலண்ட் மாஃபியாக்கு என்னன்னு தெரியல, உடனே ஃபயரா தான் இருக்காங்க சைலண்ட் மாஃபியா. ஸோ அன்சாச்சுரேட்டட் சொல்லிருக்காங்க பாருங்க மேம். கணபதி சார் இஸ் ரீசன் ஃபார் a fire. Sir for a reason. Fire for a reason. Good. So unsaturated fatty acid, nucleic acid. So fatty acids, nucleic acid, phosphodiester bond. Polysaccharide அப்படின்றது glycosidic bond. So unsaturated fatty acidல double bond இருக்கும், saturated fatty acidல double bond இருக்காது. So அப்போ இதுதான் B. Sorry, நான் மாத்தி போட்டேன். இதுதான் B. Polysaccharide, nucleic acid C, glycosidic bond தான் D. Distract பண்ணாதீங்க சார். Distract பண்ணாதீங்க. So option நம்மளுக்கு வந்து 4 1 2 3 4 1 2 3 first option. Very good. Okay, next question பாருங்க. ஸோ இங்க பாருங்க, பிளான்ட் என்ன பண்ணுது, அனிமலுக்கு ரிவார்டு கொடுக்குது. ஓகேவா? பிளான்ட் என்ன பண்ணுது, இஸ் கோயிங் டு கிவ் ரிவார்ட் டு அனிமல். ஓகேவா? அந்த அனிமல் என்ன பண்றான், he is going to involve in the pollination. அப்ப ரெண்டு பேரும் மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க, மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச். இதுல ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? ஸோ யோசிக்காம ஆன்சரை போடுங்க பார்ப்போம். பட்டுன்னு எது ஆன்சரா இருக்கும்? வாட் வாஸ் தி ஆன்சர்? இது ஆன்சர். Plant offer rewards to animals in the form of pollen and nectar, and the animals facilitate written pollination process. This is an example of yes வேற level பண்டா mutualism. அவ்வளவுதான். பிளஸ் கமா பிளஸ் இன்டராக்ஷன். ஓகேவா? Mutualism. ஓகேவா? அவ்வளவுதான். Next question sir. Next question. A heterozygous pea plant with violet flower was crossed with a homozygous pea plant with white flower. Violet is dominant over white. Which one of the following represents the expected combination? So heterozygous pea plant with violet flowers was crossed with homozygous. Heterozygous na capital V small v is crossed with small v. Right? Heterozygous pea plant was crossed with homozygous pea plant with white flower na in a combination capital V small v rendu varum, small v rendu varum, 50-50. Yes. So mottham 40 progenies na 40 la paadi 20 violet varum, 20 white varum. Easy. So answer 20 produced violet and 20 produced white flowers. Yes. So students, very good. 4 super. எல்லாருமே super. பிரியதர்ஷினி, ஆராத்யா, ஸ்ரேயா. ஆராத்யா புது ஸ்டூடெண்ட் பேர் பார்க்குறேன். ஸ்மார்ட் ஸ்டடி. தரணி தீபக், வெரி குட். எவ்ரிவன் சூப்பர். பசங்களா இங்க இன்டைரக்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியுதா? ஓகேவா? F1 வந்து ஹோமோசைகஸ் ரெசிசிவ் பேரண்ட் கூட கிராஸ் பண்றது. என்னது அது? What is that? Test cross. ஓகேவா? டெஸ்ட் கிராஸ் இங்க இன்டைரக்டா பேசுறாங்க. எதுக்கு டெஸ்ட் கிராஸ் பண்றோம்? 1:1 ratio. எதுக்கு டெஸ்ட் கிராஸ் பண்றாங்க? To find the genotype of the வேற லெவல் genotype of the progeny. ஓகே, F1 or F2 ல. ஓகேவா? Then next ரெண்டு statement question. ஓகேவா? இது ecosystemல இருந்து plant can capture only 2 to 10% of the photosynthetic active radiation, and this is a small amount of energy is going to sustain the entire living world. Okay va? Statement 2 பாருங்க. Primary production is defined as the amount of biomass or organic matter produced during the per unit area and particular time. Okay va? புரியுதா? Through photosynthesis. Yes.
இது கொஞ்சம் क्वेश्चनல கொஞ்சம் பிரச்சனை அதனால தான் ஸ்லாண்டிங்கா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல ஓ பசங்க क्वेश्चन தான் பிரச்சனை ஆமா ஸ்கிரீன் இல்லையே இல்ல क्वेश्चन பிரச்சனை சோ இதுக்கு ஆன்சர் போடுங்க பாப்போம் ஆன்சர் what was the answer 4 சொல்லிருக்காங்க சார் 60% 60% 4 னு சொல்லிருக்காங்க statement 1 is incorrect no statement 2 is correct னு சொல்லிருக்காங்க சார் சொல்லுங்க ஸ்ரேயா டெஸ்ட் கிராஸ் வெரி குட் ஸ்ரேயா டெஸ்ட் கிராஸ் தான்டா கண்ணா இது ஆன்சர் எஸ் வெரி குட் 90% வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லுங்க பிகாஸ் ஏன்னா அதுல இருந்து எடுக்கிற அந்த 2 to 10% தான் என்ன பண்ண போகுது ஃபோட்டோன்ஸ்க்கு யூஸ் பண்ண போகுது அப்புறம் அடுத்த டிராஃபிக்ல இருக்க போகுது ஓகேவா ஸோ ரைட்டு தென் ப்ரொடக்ஷன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரொடக்ஷன்னா ஒரு வேர்டு வரும் என்னன்னா அமௌண்ட் ப்ரொடக்ஷன்னா என்ன அமௌண்ட்டு ஓகே ப்ரொடக்ஷன் என்ன அமௌண்ட் ப்ரொடக்டிவிட்டினா ரேட்டு ஓகேவா ப்ரொடக்டிவிட்டினா நைட்டு இந்த ப்ரைமரி ப்ரொடக்ஷன் நம்ம ரெண்டு ஃபார்மில் சொல்லலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி அஸ் வெல் அஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம என்ன சொல்லலாம் வெயிட்டில் கூட சொல்லலாம் ஓகேவா ஸோ அப்போ ப்ரைமரி ப்ரொடக்ஷன் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் இன் கேஸ் ஆஃப் நம்ம எனர்ஜியில் சொல்லலாம் கிலோ கேலரிஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் இட் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி வேறஸ் இட் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட்டில் என்ன சொல்லலாம் கிராம் பர் மீட்டர் ஸ்கொயர் இதே ப்ரொடக்டிவிட்டினா இது கூட பின்னாடி ஒரு டியூரேஷன் போட்டுக்கோங்க பர் இயர் ஓகேவா இன் கேஸ் ஆஃப் வெயிட்னா கிராம் per meter square per year whereas it is in terms of energy na என்னது கிலோ கேலரிஸ் per meter square per year அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அப்ப இங்க both are correct சோ அப்ப டக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பட்டனை போட்டு போயிட்டே இருக்கும் ரைட்டா நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான் நேம் தி காம்போனன்ட் that binds to the operator ஆபரேட்டரோட எது பைண்ட் ஆகி and prevents RNA polymerase நம்மளுக்கு promoter regionல பைண்ட் ஆயினாலும் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க விடாம பண்றது ஸோ இதுக்கு வந்து நம்ம லேக் ஆப்ரான் தான் வந்து இங்க பேசுறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப எது போய் நம்மளோட ஆப்ரேட்டரோட பைண்ட் பண்ணி இட் வில் ப்ரிவென்ட் RNA polymerase from transcribing குவிக்கா ஆன்சர் பண்ணுங்க குவிக் குவிக்கா ஆன்சர் பண்ணுங்க இன்டியூசர் என்ன பண்ணும் இன்டியூசர் will bind to the repressor இன்டியூசர் எங்க பைண்ட் பண்ணும் ரிப்ரெசரோட பைண்ட் ஆகும் கரெக்ட்டா ப்ரோமோட்டரோட ப்ரோமோட்டர்ல வந்து சொல்லவா ப்ரோமோட்டரோட RNA polymerase பைண்ட் ஆகும் சோ அப்போ ரெப்ரெசர் புரோட்டீன் இஸ் தி ரைட் ஆன்சர் கரெக்ட்டா எஸ் repressor students answer பண்ணிருப்பாங்க ஆப்ஷன் 1 yes எல்லாம் ஒண்ணுதான் பறக்குது okay very good students very good thank you so much for answering active answer பண்ணிட்டு இருக்கீங்க அஸ்மினா கிருஷ்ண கீர்த்தனா very good சைலண்ட் மாஃபியா ஆன்சரை போடுனா ஃபயரா போட்டுட்டு இருக்க உன்னோட பற்று கணபதி சார் மேல எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியுது ஆன்சரை கொடு ஆன்சர் வந்து ரெப்ரெசர் புரோட்டீன் சரியா ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் போறோம் ஓகேவா சோ prions ஓகே when compared to viroids ஓகேவா prions வந்து எப்படி டிஃபர் ஆகும் ஃபார்மர்னா முன்னாடி இருக்கிறவன பத்தி தான் கேக்குறாங்க சோ அப்போ when compared to viroids ஓகே prions எப்படி டிஃபரா இருக்குது ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்க they have the tightly folded RNA இருக்குமா and second they have the abnormally folded protein third one என்ன காஸ் பண்ண போறாங்க they are going to cause a spindle tuber disease potato spindle tuber disease and அவங்க சைஸ் வந்து when compared to virus smaller-ஆ இருப்பாங்களா சோ prions தான் கேக்குறாங்க பட்டுன ஆன்சர் போடுங்க prions ஓகே ஜீவன் நந்தினி மேம்னா சும்மாவா அப்புறம் எதுக்கு பின்னாடி ஃபயர் ஓகே ரைட் so they are abnormally folded proteins okay and the prions என்ன ஆன்சரும் பண்ணிருக்காங்க yes abnormally folded protein சொல்றோம் because இது என்ன பண்ணும் இது வந்து அக்குமுலேட் ஆகி நமக்கு நிறைய நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ்லாம் காஸ் பண்ணும் ஸோ க்ரூட்ஸ்வெல் ஜாக்கோப் டிசீஸ்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஓகே மேட்கோ டிசீஸ்னு கூட சொல்லலாம் ரைட்டா தென் ஸோ வைரட்ஸ்க்கு வந்து என்ன இருக்காது ப்ரோட்டீன் கோட் இருக்கிறதுனால வைரட்ஸ் தான் ஸ்மாலர் தென் த வைரஸ் prions எப்படி இருக்கும் சிமிலர் டு த சைஸ் ஆஃப் வைரஸ் ஓகேவா பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2 ஓகேவா நெக்ஸ்ட் போகிறோம் ஓகே நெக்ஸ்ட் the last chromosome sequence in human genome project ல யாரு வந்து லாஸ்டா சீக்வென்ஸ் பண்ணாங்க very easy ஓகேவா நம்பர் வச்சு போட்டா நீங்க அழகா போடலாம் சார் க்ளூ கொடுத்திருக்காரு சோ 2006 ல அதாவது இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு 3 வருஷம் கழிச்சு தான் அது வந்து முடிக்க முடிஞ்சது because it had more number of genes so direct answer தான் it is chromosome number 1 okay டா கண்ணா so this is a very easy answer next question போயிடலாம்
next question ஓகேவா ஸோ பாருங்க மார்ஃபாலஜிலேருந்து which of the following is a correctly match with the 4 characters 4 characters கொடுத்துருக்கான் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீட் எக்ஸாமில் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க மெய்ஸு இட்ஸ் அ C4 பிளான்ட் அனிமோஃபில்லஸ் காமிக்கும் தென் parallel venation இருக்குமா அண்ட் இட்ஸ் அ மொனீஷியஸ்னு சொல்கிறாங்க தென் நெக்ஸ்ட் பிரிஞ்சால் இது வந்து அக்சோமார்பிக் ஃப்ளா ரெட்டிகுலேட் venation காட்டுமா அண்ட் சீட்ஸ் எண்டோஸ்பர்மிக்கா இருக்குமா அண்ட் வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் க்ளோஸ்ட் ஓகே தென் மூணாவது லிலி ஓகேவா இங்கே டேப் ரூட் இருக்கும் எண்டோஸ்பர்மிக் சீட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க 2 காட்லன் இருக்குமா அந்த ஃப்ரூட்டை வந்து கேப்சியூம்னு சொல்கிறாங்க அண்ட் ஃபோர்த்தா யாரு கிராம் கொடுத்துருக்காங்க இங்கே எபிபெட்டலஸ் ஸ்டேமஸ் பெரிஸ்பர்மிக் சீட்ஸ் ஓகே பெரிஸ்பர்மிக் சீட்ஸ் அண்ட் என்ன இருக்குது நமக்கு லீஃப் வந்து ஸ்டிப்புலேட்டாக இருக்குது பிகாஸ் ஸ்டிப்யூஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் வெக்ஸலரி ஈஸ்டிவேஷன் காட்டுது ஓகேவா இங்கே எது கரெக்ட் ஆன்சரை போடுங்க 2121 வந்துட்டு இருக்கு சார் ஓகே 212121 ஆனா 1 வருது அப்ப போல்ல என்ன போட்டுருக்காங்க போல்ல எப்படி தெரியும் ஓகே சோ 4 போட்டுருக்கீங்க கிராம்ல எபிபெட்டலஸ் ஸ்டேமன் எப்படி சொல்ல முடியும் எபிபெட்டலஸ் will be seen in the brinjal தான் பார்க்க முடியும் இங்க எபிபெட்டலஸ் தான் கிடையாது ஓகே wrong okay so for maize it is a C4 plant yes இங்க அனிமோஃபிலஸ் yes it is pollinated by wind ஓகேவா grass இல்லையா so it will be pollinated by wind and இது மோனோகாட்னால they will be showing the parallel venation and இது நம்ம மொனீஷியஸ்னு சொல்லுவோம் yes okay மேல் ஃப்ளவர் வந்து மேல டிப்ல இருக்கும் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து சைடுல இருக்கும் ஓகேவா சோ இங்க டாசல் தான் மேல் இன்ஃப்ளோரன்ஸ் காப் வந்து ஃபீமேல் இன்ஃப்ளோரன்ஸ் டாசல் என்ன பண்ண போலன் கிரைன்ஸை டிஸ்போஸ் போதும் அதை ட்ராப் பண்றதுக்கு யார் இருக்கா நம்மளோட இந்த காப் நம்ம சாப்பிட்றோம்ல பேபி கார்ன் இதெல்லாம் அதுல வெளியே நிறைய ஹேட்ச் மாதிரி இருக்கும்ல அதுதான் ஸ்டைல் ஸ்டிக்மா அப்போ அது வந்து ட்ராப் பண்ணும் ஓகே காப் இஸ் அ ஃபீமேல் இன்ஃப்ளோரன்ஸ் டாசல் இஸ் அ மேல் இன்ஃப்ளோரன்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அப்போ இங்கே இதுதான் கரெக்ட் ஓகே ரைட் ஏன் மற்றதெல்லாம் தப்பு பிரிஞ்சால் டைகாட்லையா அப்போ ஓப்பன் வாஸ்குலர் பண்டல்ஸ் இருக்கும் ரைட் தென் லில்லி இட் இஸ் அ மோனோகாட் அப்போ மோனோகாட்டில் நம்ம டேப் ரூட் எதிர்பார்க்க முடியுமா அண்ட் 2 காட்லன் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இட்ஸ் டோட்டலி ராங் ஸோ இதனால தான் நான் இது எதையுமே செலக்ட் பண்ணல ஓகேவா ஸோ இங்கே எபிபெட்டலஸ் ஸ்டேமன்ஸ் கிடையாது ஓகே டயடல்ஃபஸ் ஸ்டேமன்ஸ் தான் எங்கே இருக்குது கிராமில் இருக்குது ரைட்டா okay so the answer for this question is option number 1 okay next question போறோம் next question so it is from the நம்மோட principles of inheritance ல தான் கேக்குறாங்க a certain plant homozygous for yellow seed and red flower was crossed with a plant homozygous for green seeds and white flower so அவங்க வந்து yellow seeds red flower crossed with green seeds white flower the F1 plants had yellow seeds and pink flower F1 ல என்ன இருந்துச்சு yellow seed pink flower the F1 plants were selfed to get F2 progeny assuming independent assortment of the two characters how many phenotype independent assortment சொல்றாங்க ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணல சோ அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து F1 progeny ல என்ன கிடைச்சிருக்கு என்ன கொடுத்திருக்காங்க yellow seed வந்துச்சுன்னு கொடுத்திருக்காங்க color of the flower என்ன சொல்லிருக்காங்க pink flower னு சொல்லிருக்காங்க சோ அப்போ F0 ல உங்களுக்கு green versus yellow cross பண்றப்ப it was complete dominance so அப்போ இந்த complete dominance ல green or yellow so அப்போ இங்க வந்து F2 progeny ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் you will get F2 progeny ல நமக்கு வந்து ரெண்டு phenotype கிடைக்கும் என்ன கிடைக்கும் ரெண்டு phenotype okay so இது complete dominance இப்ப F0 ல when they have taken F0 ல when they have taken red flower ஐயும் white flower ஐயும் cross பண்றப்ப அவங்களுக்கு 1:2:1 ரேஷியோல ரெட் பிங்க் ஃப்ளவர் இல்லனா நமக்கு ஒயிட் ஃப்ளவர் இங்க மூணு விதமான phenotype கிடைக்கும் என்ன விதமான phenotype மூணு விதமான phenotype so assuming independent assortment of the two characters how many phenotypic characters are expected for these characters in F2 அப்படினா நமக்கு green complete dominance பேஸ் பண்ணி ரெண்டு phenotype incomplete dominance பேஸ் பண்ணி மூணு phenotype சேர்க்கறப்ப டோட்டலா
6 different phenotypes. 2 into 3, 6 different phenotypes நம்மளுக்கு வரும். So 6 different phenotypes is option 2. Yes, correct ma'am. வேற லெவல்ல ஆன்சர் பறக்குது. Okay. Super 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 students. So எல்லாரும் பக்காவா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. So yes yes. Good good good. GK Dharni Deepak Jeeva. Oh, NEET 2020 ல இந்த question கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. Very good very good. Okay, next question. So பாருங்க. So இது from the photos. Okay, light will become rarely a limiting factor for the plants growing in the dense forest. This statement A. Statement B பாருங்க. currentல இருக்கிற CO2 concentration வந்து என்னன்னா இது limiting factor for most of the plants அப்படின்னு சொல்றாங்க. It's a limiting தான். ஓகேவா? அதாவது அவங்களோட நீடுக்கும் கீழ தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ எதெல்லாம் கரெக்ட், எது கரெக்ட், எது ராங்கு? ஸோ ஆன்சர் போடுங்க. ரெண்டுமே கரெக்டா இல்லை ரெண்டுமே ராங்கா? A is true, B is wrong, இல்ல A is wrong, இல்ல B is true. ஓகேவா? போடுங்க போடுங்க போடுங்க. எது ஆன்சர்? வாட் வாஸ் தி ஆன்சர்? பட்டன் ஆன்சரை போடுங்க பாப்போம். நம்ம நெக்ஸ்ட் போறோம். என்ன எல்லாத்துக்குமே ஈக்குவலா இருக்கு போல்ல. எது? ஸோ பாருங்க, லைட் வந்து ரேர்லி இல்ல டென்ஸ் ஃபாரஸ்ட்ல இருக்கிற இடத்துல லைட் வந்து ரேர்லியா, லைட் இஸ் மோஸ்ட்லி லிமிட்டிங் ஃபேக்டர் பிகாஸ் கீழே சர்ஃப் ஷெல்ஃப்ஸ்ல கிடைக்கவே கிடைக்காதுல்ல, ரேர்லி சொல்லக்கூடாது. ஸோ அப்போ இது ராங். ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட், த கரண்ட் அட்மாஸ்பியர்ல இருக்க CO2 கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மி தான். ஓகேவா? என்ன இருக்கு? 0.03 to 0.04% தான் இருக்கு. பட் நமக்கு தேவை 0.5 வரைக்கும் இருந்தாலும் ஓகே தான். பட் இது கம்மியா இருக்கனால இது லிமிட்டிங் தான். அப்போ என்ன சொல்லலாம்? ஸோ எல்லாம் ஆப்ஷன் 4. எஸ், பர்ஃபெக்ட். A is wrong and B is true. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 106. ஓகேவா? Statement question. The process of copying genetic information from one strand of DNA into RNA. So template strand base பண்ணி RNA synthesis ஆகிறது பேரு transcription அப்படின்றது. Yes, correct. The transcription unit in DNA is defined primarily by 3 regions: promoter, structural gene and terminator. அதுவும் correct. So both statement 1 and 2 is right. So இது direct question. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. So students RNA எடுக்கிறது எஸ், transcription direct question தான். So both statements are. ஃப்ரீக்வென்ட்டா கேட்பாங்க ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல என்னென்ன இருக்கும்? ப்ரோமோட்டர் ரீஜன் இருக்கும், ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கும், டெர்மினேட்டர் ரீஜன் இருக்கும். எஸ், வெரி குட். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 ஆர் ட்ரூ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ பாருங்க, ஸோ இது ராங். சார் நம்மளோட ஹேசன்பர்க் வந்திருக்காரு. ஹே ஹேசன்பர்க், குட் டு ஹேவ் யூ. ஆன்சர் பண்ணிருக்காரு நம்பர் 4. ஹேசன்பர்க் இஸ் பேக். இப்போதான் நான் பார்க்குறேன். இப்போதான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இட் இஸ் ஃப்ரம் த மைக்ரோப்ஸ் பசங்களா. ஓகே, ஸோ எது வந்து ராங்னு கேட்கணும். விச் இஸ் ராங். ஓகேவா? செகண்டரி எஃப்ளூயன்ட் இஸ் பாசிட்டிவ் டு த, எங்கே பாஸ் பண்ணுறாங்களா? லார்ஜ் ஏரேஷன் டேங்க் அனுப்புறேன்றாங்க. ஓகே, தென் BOD is significantly reduced in the aeration tank. And third option, aeration tanks will shows the vigorous growth of aerobic bacteria and fungi growth இருக்குன்னு சொல்றாங்க. And fourth, flocks are formed in the aeration tank. எது ஆன்சரா இருக்கும்? பட்டு போடுங்க பாப்போம். எது ஆன்சர்? யோசிக்கவே தேவையில்லை இந்த क्वेश्चनக்கு. What was the answer? Yes. ஓகேவா? ஸோ இங்க நம்ம யாரை லார்ஜ் ஏரேஷன் டேங்க் அனுப்புவோம்? பிரைமரி எஃப்ளூவன்ட். என்னது? பிரைமரி எஃப்ளூவன்ட். ஓகே, பிரைமரி ட்ரீட்மெண்ட்ல ப்ரொடியூஸ் ஆனால் அந்த மேலே இருக்க சூப்பர் நைட் அந்த லிக்விட் இருக்கு இல்லையா? ஸோ அவங்க தான் எங்கே அனுப்ப போகிறோம்? லார்ஜ் ஏரேஷன் டேங்க், அதாவது நம்மளோட செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்ப போகிறோம். ஓகேவா? செகண்டரி எஃப்ளூவன்ட்டை கிடையாது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஏரேஷன் டேங்க்ல நமக்கு இருக்கிற அந்த வேஸ்ட் மெட்டீரியல் என்ன சாப்பிடுவாங்க? இந்த ஏரோபிக் மைக்ரோஆர்கனிசம் லைக் பாக்டீரியா, ஃபங்கை, தே வில் ஃபீட் இல்லையா? அவங்க சாப்பிடும்போது என்ன ஆகும்? BOD வேல்யூ குறையும். ஸோ அப்போ BOD வேல்யூ will be significantly reduced. கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ சாப்பிடும்போது இவங்களோட க்ரோத்லாம் என்ன இருக்கும்? வேற லெவலில் இருக்கும்ல, அதான் சொல்கிறான். they will be showing the vigorous growth. ஓகேவா? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே aerobic microorganisms. ஓகேவா? ஸோ தென் இவங்க சாப்பிட்டு they will be forming the mesh like structure. ஓகே, they will form the mesh like structure. ஓகேவா? அந்த mesh like structureல ஃபங்கல், இதெல்லாம் ஃபங்கல் ஃபிலமெண்ட்டு. அண்ட் இந்த ஃபங்கல் ஃபிலமெண்ட்ல அங்கங்கே பாக்டீரியா இருக்கும். இதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஃப்ளாக்ஸ். ஓகேவா? ரைட்.
தென் இதுக்கப்புறம் இந்த செகண்ட் ட்ரீட்மெண்ட்ல ஃபார்ம் ஆகிற இந்த ஃப்ளாக்ஸ் இருக்கு, இந்த ஃப்ளாக்ஸ்க்கு இன்னொன்று என்ன சொல்லலாம், ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் எங்கே போகும், anaerobic sludge டைஜஸ்டருக்கு போகும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சா போதும். இந்த இங்கே ராங் என்ன, ஆப்ஷன் நம்பர் 1. ஓகேவா? ஓகே, his funds. ஓகே, வெரி குட். நமக்கு வந்து ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் சார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வெரி குட். ஆராத்யா, ஹைசன்பர்க், கிருஷ்ணகீர்த்தனா, சைலண்ட் மாஃபியா, ஆதி. நெக்ஸ்ட் இஸ் a very easy question. ஒரு 30 seconds. Inulin is a polymer of, inulin is a homopolymer தான். It's a homopolymer of, very easy, it's a homopolymer of option 3 fructose. Okay, it's a homopolymer of fructose. எல்லாரும் ஆன்சர் பண்ணிருப்பாங்க இந்நேரத்துக்கு. So homopolymer of fructose. Quick இன்னும் ஆன்சர் பண்ணலையா? ஆன்சர் நானே கொடுத்துட்டேனே. Yes. Thank you Asmina. Thank you. His funds. Okay, good. Yes, fructose. Very easy. Next question. Okay, so நம்ம biology classificationல இருந்து வந்திருக்கு. பெனிசிலியம், கொலிட்டோட்ரைக்கம், ஆல்பகோ, நியூரோஸ்போரா. அந்த சைடு ஹைஃபை செப்டேட்டா இருக்கும் and sexual reproduction கிடையாது. Then often used in the genetic experiments and last are parasitic fungi and mustard. ஆன்சரை பட்டு போடுங்க பாப்போம். பட்டு போடுங்க. ஆன்சர் போடுங்க பாப்போம். ஒண்ணு கண்டுபிடிச்சா போதும், டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் போடுங்க. பண்ணிடலாமா? ஓகே, பார்க்கலாம். ஸோ பெனிசிலியம் ஓகே, இங்கே ஹைஃபை வந்து செப்டேட்டாக இருக்கும். பெனிசிலியம்ல எப்படி இருக்க போது, ஹைஃபை வில் பி செப்டேட். ஓகே, அப்போ இதுக்கு ஒன்னே கொடுத்துரு. ஓகே, கொல்டோட்ரைக்கம்ல இங்கே செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன், கொல்டோட்ரைக்கம்ல செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனே கிடையாது பிகாஸ் இட் டிட்டர்மைஸ் இட் இஸ் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. ஸோ அப்போ 2 ஆல்பகோ, இட் இஸ் அ parasitic on mustard இல்லையா? ஸோ மஸ்டர்டில் ஒயிட் கலர் க்ரோத், ஒயிட் ரெஸ்ட் எல்லாம் காசு பண்ணுவோம். ஸோ அப்போ இதுக்கு 4. ஓகே, ரைட். தென் நியூரோஸ்போரா நம்ம ஜெனடிக் ஒர்க்ஸ்ல எல்லாம் இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ 3. அப்போ 1 2 4 3 1 2 4 3 1 2 4 3. எஸ், வேற லெவல் பசங்களா. ஆப்ஷன் நம்பர் 3. எஸ், கரெக்ட். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அப்போ ஐ மூவிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். So which scientist conducted an experiment using radioactive phosphorus and sulfur labeled phages for demonstrating DNA தான் அந்த ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம வந்து கண்டக்ட் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணது. இட்ஸ் வெரி ஈஸி. டைரக்ட் Hershey and Chase in the year 1952. ஓகேயா? அப்போ கிரிஃபித் என்ன பண்ணாங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் இன் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே, O.T. Avery, C.M. McLeod and McCarthy, they proved this transforming principle. James Watson, கிரிக் வந்து நம்மளுக்கு வந்து டபுள் ஹெலிக்கல் மாடல் ஆஃப் டிஎன்ஏ கொடுத்தாங்க. ஸோ டைரக்ட் ஆன்சர் நம்மளுக்கு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் வச்சு நம்மளுக்கு டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு எந்த டவுட் அன்இக்வோக்கல் ப்ரூஃப் கொடுத்தது Hershey and Chase in the year 1952. ஓகேவா? டைரக்ட் கொஸ்டின் தான் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். So dicot leaf, okay, compared to dicot leaf, monocot leaf has conjoint open vascular bundle illa radial vascular bundle illa different size of vascular bundle due to presence of parallel venation illa undifferentiated mesophila. idella yosikave thevilla. Very good used. Is very GK species specials. Okay, fine. Cancer podunga paapom, yosikave vena. It won't take that much time, students. நான் போல் பார்த்துட்டு தான் இருக்கேன், எது போடுறீங்கன்னு. சூப்பர். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். போல் வந்துருச்சு சார். ஸோ கன்ஜாயிண்ட் ஓப்பன் கிடையாது, கன்ஜாயிண்ட் க்ளோஸ். ஓகேவா? ரேடியல் கிடையாது, ரூட் கிடையாது. ரேடியல் எங்கே மட்டும் தான் பார்க்க முடியும். வி கேன் அப்சர்வ் இந்த ரூட்டில் மட்டும்தான். ஓகே, தென் டிஃப்ரெண்ட் சைஸ் வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் பண்டில் சைஸ் வில் பி சேமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே பேரலல் வீனேஷன் இல்லையா, இங்கே ரெட்டிகுலேட்னா தான் இங்கே டிஃப்ரெண்ட் சைஸ் தப்பு. ஓகேவா? இங்கே மீசோஃபில் செல்ஸ் வேர் நாட் டிஃபரன்ஷியேட்டட் பிகாஸ் டைகாட்டில் பாலிசைட் பேரங்கிமா, ஸ்பாஞ்சி பேரங்கிமா டிஃபரன்ஷியேஷன் இருக்கும், இங்கே டிஃபரன்ஷியேஷன் இருக்காது. எஸ், வெரி குட் பசங்களா. ஆப்ஷன் நம்பர் 4 சொல்லியிருக்கீங்க. ஹைசன்பர்க், ஈஸ்வரி, கிருஷ்ணகீர்த்தனா, ஜிகே ஸ்பெஷல், சைலண்ட் மாஃபியா, ஆதி. வெரி குட், சூப்பர். ஓகே, ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. தரணிதிக்கு 3 வராது, கொஞ்சம் இதை செக் பண்ணிக்கோங்க. சைஸ் ஆஃப் த வெஸ்குலர் பண்டல்ஸ் என்ன ஆகும், சேமாக தான் இருக்கும், won't be differentiate. ஓகே, வெரி குட் ஆதி.
next question select the sequence of steps in respiration. So respiration oda steps கேக்குறாங்க. So first என்ன வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So order எடுக்கறப்ப நம்மளுக்கு எல்லா ஆப்ஷன்ஸையும் டக்குன்னு ரீட் பண்ணோம். diffusions of gases occurs alveolar membrane, diffusion of oxygen and CO2 between blood and tissues, transport of gases by the blood, pulmonary ventilation by which atmospheric air is drawn in and carbon dioxide rich air is released, utilization of oxygen. So அப்போ நம்மளுக்கு வந்து pulmonary ventilation அப்படின்றது நம்மளுக்கு வெளியில இருந்து காத்த உள்ள எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரெஸ்பிரேஷனுக்கு we need oxygen rich air coming out, coming in. Pulmonary ventilation அப்ப first step வந்து atmospheric air is drawn. So உள்ள வர காத்து அடுத்து என்ன ஆகும்? first alveolar membrane க்கு across diffuse ஆகணும். செகண்ட் ஓகேயா? அடுத்து என்ன ஆகணும்? diffusion of இந்த alveolar membrane ல இருந்து cross ஆகி அது bloodக்கு போகணும். bloodல இருந்து bloodக்கும் tissuesக்கும் அது போகணும். அதுக்கு அப்புறம் நமக்கு utilization of oxygen by the cells, அந்த எடுத்துட்டு போன ஆக்ஸிஜனை அந்த tissues யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை நமக்கு ரிலீஸ் பண்ணும். அதுதான் 5th ஸ்டெப். சோ இது மட்டும் ரோமன்ல இருக்கு. சோ அப்போ கரெக்ட் ஆப்ஷன் நமக்கு வந்து டி ஏ சொல்றாங்க மேம். DACBE. சூப்பர். DACBE வெரி குட். இதுதான் the process. எப்படி காத்து உள்ள வந்துட்டு நம்ம எடுத்துட்டு போற காத்து நம்ம alveolar sac ல இருந்து alveolar membrane ல diffuse ஆகணும். diffusion membrane இருக்குல்லையா அது வெளில cross பண்ணிட்டு எங்க போகணும்? bloodக்கு போகணும்னா capillary குள்ள போகும். bloodல இருந்து தான் it will go to tissues. அப்புறம் tissuesல இருந்து carbon dioxide ரிச்சா இருக்கிறது it will again be transported back. so அப்போ ஆப்ஷன் வந்து DACBE. next question ஓகேவா? so ulothrix la how many of the following will present? okay, ulothrix என்னது? ulothrix இது எங்க வரும்? ulothrix நானே hint கொடுக்கிறேன். it is a green algae. இது என்னது? green algae. ஓகே, அப்ப green algae னா என்ன பிக்மெண்ட் இருக்கும், என்ன ஸ்டோரேஜ் மெட்டீரியல் இருக்கும், செல் வால் எப்படி இருக்கும், எவ்வளவு ஃபிளாஜெல்லா இருக்கும்? பட்டு போடுங்க பாப்போம். அவ்வளவுதான். சூப்பர். போன क्वेश्चन ஸ்டூடண்ட்ஸ்க்கு செமையா ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஈஸ்வரி, தரணி, தீபக், ஜிகே ஸ்பெஷல், சைலண்ட் மாஃபியா, ஆதி, பிரியதர்ஷினி, ஆராத்யா, ஹேசன்பர்க். குட். சோ ஆன்சர் கொடுத்துடலாம் சார். ஓகே, ஆன்சர் கொடுத்துடலாமா? ஓகே பாருங்க. so the green algae இல்லையா, chlorophyll A and chlorophyll B இருக்கும். இங்க storage food matter will be in the form of starch as well as in the form of oil droplets. so algin எங்க இருக்கும்? algin in case of brown algae. ஓகேவா? இங்க brown algae தான் அங்க இருக்கும். ஓகேவா? then இங்க pear shapeல zoospores கிடையாது. it is in case of brown algae. 2 to 4 flagella கிடையாது. இங்க எவ்வளவு இருக்கும்? 2 to 8 flagella and they were equal and they will be attaching to the apical region. இதெல்லாம் வரும். ஸோ அப்போ இது ரெண்டுமே தப்பு. அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் தான் கரெக்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 3. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 3 பிரெயின் செல்ஸ் ஒர்க்கிங் ஓவர் டைம். ஓகே ஸோ இதுவுமே டைரெக்டாக மேட்ச் பண்ணுறது தான். டெரப்பினாய்ட்ஸ், லெக்டின்ஸ், ஆல்கலாய்ட்ஸ், டாக்சின்ஸ். இதில் எது டெரப்பினாய்ட்ஸ்? இது நம்மளுக்கு ஒரு டேப்லோ காலம் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு இருக்குது என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில். ஸோ டக்குன்னு டெரப்பினாய்ட்ஸ், லெக்டின்ஸ், ஆல்கலாய்ட், டாக்சின்ஸ். ஸோ டாக்சின்ஸ் எப்பயுமே என் ஸ்டூடெண்ட்ஸை டாக்சின் ரைசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஸோ டைரெக்டாக இது டி போயிடலாம். ஓகே, அஸ்மின் ஃபாத்திமா சொல்லிருக்கீங்க லைஃப் ஆர் அபவுட் 4 hours. எஸ் 4 hours நம்ம கேப்பே இல்லாம போயிட்டு இருக்கோம். ஸோ டெரப்பினாய்ட்ஸ் ஆர் diatropins, lectins are concanavalin A and A, B, C வந்து alkaloids, codeine. So which is the right option? right option டக்குன்னு போடுங்க. எல்லாம் 2 போறாங்க கரெக்ட்டா? 2 2 4 1. எஸ், சூப்பர். கரெக்ட்டா தான் போட்டுருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ். அதான் சொல்றாங்க இல்லையா, பிரெயின் செல்ஸ் எல்லாம் ஃபயர்ல இருக்கு அவங்களுக்கு. இப்போ எனக்கு எல்லாமே ஃபயரா தான் தெரியுதுங்க. சோ சூப்பர். ஓகே, which of the following statement is incorrect? ஓகே, மேமே சொல்லிட்டாங்க ஃபயரா தான் தெரியுதுன்னு. ஓகே, ஒத்துக்கிறேன். எல்லாரும் கணபதி சார் மோட்ல இருக்கீங்க. சோ ஃபுல் கம்ப்ளீட் ஃபயரா தெரியுது.
Okay, Miller et al. Discovered the first cytokinin. Cytokinin is our modified carotenoid சொல்றாங்க. Gibberellin will induce the internodal elongation and C2H4 னா யாரு இவன் வந்து ethylene சொல்றான். Okay, ethylene. Ethylene is a gaseous hormone. Okay வா? So அப்போ எது ஆன்சர்? டக்குன்னு போல்ல போடுங்க பாப்போம். எது ஆன்சர்? யோசிக்கவே வேணாம். Yes. Very good, Heisenberg Aradhya. Yes, it is a modified yaar. It is a modified purine. Okay, well, another modified purine. Okay, well, illana modified adenine sonalo okay da. Okay, va. So then here the answer is option number 2. Okay, va. So answer for this question is answer option number 2. Next. இது என்னது? So this is from I think zoology skeletal system ல இருந்தா வந்திருக்கு. evolution இல்லையா? So இல்ல சார், palm bones, wrist bones, ankle bones, digit bones ன்னு கேக்குறாங்க. digit bones அப்படின்றது நம்மளோட fingers, palmன்றது இது, wristன்றது இது, ankle நமக்கு தெரியும். So ankleன்றது கால்ல. So நமக்கு வந்து choose the correct option from the options கொடுத்திருக்காங்க. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஸ்வீட்டி மெசேஜ் போட்டிருக்காங்க. மேம் சாட்ல ஃபயரா போனாலும் ஹார்ட் எல்லாம் உங்களுக்கு தான். Thank you sweetie. So palm bones வந்து metacarpals. Okay, wrist bone carpal. எப்பயுமே wrist bone is carpal, அது நம்மளுக்கு தெரிஞ்சோம். digit bones அப்படின்றது phalanges வரும். Okay, so ankle வந்து tarsal. So இதுதான் ஆன்சர். 2 3 4D. Option 2 சொல்றாங்க. 4D. 2 3 4 1 4 1. Option 2. Very good students. Very good. எல்லாரும் சூப்பர். என்னோட செம ஃபாஸ்ட்ல இருக்கீங்க. Very good. சோ பசங்களா யாரெல்லாம் லைக் பண்ணலையோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? Yes. So இனி டக்குன்னு குயிக்கா போயிடலாம் சார். சோ பாருங்க, ஒருத்தர் வந்து சவுத் அமெரிக்கன் ஜங்கல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இவர் என்ன சொல்றாரு பாருங்க. So found that within a region species richness was increased. ஓகேவா? So area increase ஆக species richness increase ஆகுது. But note this word only up to certain limit தான். இத சொன்னது யாரு? Who said that? யார் சொன்னா? பால் எர்லிச். Okay, Matthias Glidden, Alexander von Humboldt. Okay, Robert May. யாரு? Who said this? Okay, என்னது? Area increase ஆக species richness increase ஆக, but only up to certain limit மட்டும் தான். ஓகேவா? Dr. Bunny, it's our privilege to give you the best. So it's our privilege. So we are here to help you. Thank you, Mr. Bunny. Thank you. So they are நம்மளோட Alexander von Humboldt. பால் எர்லிச் என்ன சொன்னாரு? ரைவர்ட் பாப்பர் ஹைபோசிஸ் சொன்னாரு. ராபர்ட் மேயோட எஸ்டிமேட் என்னது? 7 மில்லியன் சொல்லிருப்பார் இல்லையா? ஓகே ரைட்டா? சோ அப்போ இங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் மேம். So which of the following sexually transmitted infections are completely curable னு கேட்டிருக்காங்க. So which is completely curable அப்படினு கேட்டா syphilis and trichomoniasis இல்ல HIV infection and trichomoniasis, genital herpes, genital warts, hepatitis B, genital varicose நம் தெரியும். இது வரைக்குமே incurable தான். same way HIV யும் incurable தான். இங்க already genital herpes incurable தான். so இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரூல் அவுட் பண்ணா syphilis is due to bacteria, நம்மளுக்கு அதே மாதிரி தெரியும் trichomonas is because of protozoan. so இது ரெண்டுமே it can be cured. so which is a sexually transmitted infection which can be cured அப்படின்றதுக்கு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். so already வந்துட்டு இருக்கு. yes ma'am, fourth option. very good students, very good. Very good. Ishwari, GK special. Okay. Dharani Deepak, Ishwari, GK special. Asmina, 4. Yes, 4. Okay. எது கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பயோ கண்ட்ரோல் என்னது? ஒரு லிவிங் ஆர்கனிசம் வச்சு இன்னொருத்தனை கண்ட்ரோல் பண்ண போறோம். ஓகே, அப்படி கண்ட்ரோல் பண்றது என்னது? பயோ கண்ட்ரோல். ஓகே, சோ அப்போ எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு? லேடி பேர்ட், மஸ்கிட்டோ, டிராகன்ஃப்ளை, ட்ரைகோடர்மா will be used against several pathogens and NPV is a broad spectrum. ஓகேவா? சோ அப்போ இத ஆன்சர் பாத்துறலாமா? ஓகே, சோ இதுக்கு ஆன்சர் பாத்துறலாமா? சோ என்ன சொல்றது? லேடி பேர்ட், மஸ்கிட்டோ சொல்லிருக்காங்க. டிராகன்ஃப்ளை F என்ன சொல்றாங்க? Trichoderma will be used against several pathogens சொல்றாங்க. and NPV it is a broad spectrum. அப்படினு சொல்றாங்க. எது கரெக்ட்?
போல்ல போடுங்க எது கரெக்ட் எஸ் 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 பக்கா 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 இன்னும் கொஞ்சம் பேர் போடாம இருக்கீங்களே எஸ் ஸோ ஆப்ஷன் 3 ஓகேவா ஸோ இவன் ப்ராடு கிடையாது இவன் நேரோ இவன் என்னது நேரோ ஓகேவா ரைட்டு தென் இவங்க 2 பேரும் இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ லேடி பேர்ட் பீட்டில் யாரை கொல்லும் இட் வில் ஃபீட் ஆன் த எஃபிட் ஓகேவா ட்ராகன் ஃப்ளை நிறைய அக்வாட்டிக் இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ராகன் ஃப்ளைஸ் நிறைய பறந்துட்டு இருக்கும் ஏன்னா அங்கேருந்து நமக்கு வாட்டர்லேருந்து மஸ்கிட்டோஸ் வெளியே வரும்ல அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்றது தான் வேலை ஓகேவா ஸோ அப்போ ட்ராகன் ஃப்ளை மஸ்கிட்டோ லேடி பேர்ட் எஃபிட் ட்ரைகோடர்மா ஓகேவா இங்கே ரூட் ஈகோ சிஸ்டமில் யூஸ் ஆகும் okay next NPV will be used as a broad spectrum the answer for this question is option number 3 moving to the next question இது டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு பயப்படாதீங்க ரொம்ப ஈஸியான 2 ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட் டு RNA be unstable mutate at a faster rate RNA can directly code for synthesis of protein hence can easily express characters so நம்ம DNA வா இருந்தா transcription ஆகி RNA ஆகணும் அதுக்கப்புறம் translation ஆகி express ஆகும் ஆனா RNA அப்படியே கிடையாது it can directly express the character னு சொல்லியிருக்காங்க and RNA being unstable yes unstable நம்மளோட ribose sugarல OH extra இருக்கு deoxyல அந்த OH இல்ல அதுவுமே it makes RNA unstable so RNA being unstable mutate at a faster rate அப்படின்ற statement correctா and RNA can directly code for the synthesis of proteins correctா so இந்த ரெண்டு statement correctா quick answer பண்ணுங்க so poll வந்துட்டு இருக்கு very good yes both statements very good Krishna Kirtana Adi JK Special Ishwari Dharni Deepak very good both statements 1 and 2 are true very good next question என்னாச்சு சார் choose the correct statement மேம் ரொம்ப ஃபயரா இருக்காங்க ஓகே அதனால நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கணும் மேம் ஓகே சோ பாருங்க parenchyma are the group of cells with a thick wall okay collenchyma lignify walls இருக்கும் and sclerenchyma is a living mechanical tissue and sclerenchyma is a dead cells எது வரும் பாருங்க பார்த்தனே ஆன்சர் பண்ணலாம் அதுக்கெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரமே இல்ல எது வரும் எஸ் தர்ணி தீபக் நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான் செகண்ட் பொசிஷன்ல எக்ஸ்ட்ரா ரோ வச்சிருக்கனால RNA அன்ஸ்டேபிளா தான் இருக்கும் ஓகே இதுக்கு என்ன ஆன்சர் மொத இது ஏன் சொல்ல மாட்டீங்க ஓகே 4 கரெக்ட் ஓகேவா சோ இது இங்க என்ன இருக்குன்னா தின் மால்ல கொடுத்திருக்கணும் ஓகேவா கோலன்கைமால லிக்னின்லாம் கிடையாது ஓகே ஸ்கிலன்கைமாவை லிக்விங்னு சொல்லக்கூடாது இவன் டெட் தான் ஓகே so then answer for this question is option number 4 okay இவனோட கார்னர்ல 3 பேர் இருப்பாங்கல்ல so cellulose hemicellulose pectin அதெல்லாம் பாத்துக்கோங்க okay எவ்ளோ क्वेश्चंस okay so given below are two statements goblet cells are unicellular glands அப்படினு சொல்றாங்க yes goblet cells எங்கலாம் இருக்கும்னு கேட்டா இது one of the previous year question தான் இது எங்கயும் பார்க்கலையே அப்படினு நினைக்காதீங்க this is for you so goblet cells அப்படினு பாத்தீங்க அப்படினா it is present in the respiratory tract digestive tract லயும் இருக்கு this helps in secreting mucus okay statement 2 earwax is the secretion of exocrine gland yes correct தான் earwax வந்து நம்ம வந்து cerumen அப்படினு சொல்லுவோம் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ஆல்ரெடி ஒரு क्वेश्चनல இருந்ததனால in case கேட்டிட்டா என்ன பண்றதுன்றதனால தான் நான் அடிஷனலா எடுத்து கொண்டு வந்திருக்கேன் ceruminous gland அப்படின்றதுல இருந்து secrete ஆகிறது தான் சோ அப்போ நமக்கு வந்து எத்தனை பேர் ஆப்ஷன்ஸ் கரெக்ட்டா கொடுத்திருக்கீங்க come on ஒன்னு சொல்றாங்க மேம் very good students very good Asmina very good yes Palaniappan very good next question போயிடலாம் சார் class duration எவ்வளவு क्वेश्चन முடிஞ்சிச்சு ஆராத்யா உங்களுக்காக தானே டக்குனு முடிச்சிடலாம் சார் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு உங்களுக்காக தான் சீக்கிரம் முடிக்கணும்ன்றதுக்காக டக்குனு முடிங்க சார் நீங்க சோ இங்க பாருங்க so many ovules they will be arranged in the two alternate rows ஓகேவா சோ இங்க ஒரு பிளாசன்டேஷனை பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா சோ அந்த பிளாசன்டேஷன் முதல்ல யாரு நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த பிளாசன்டேஷன் என்ன ஃபேமிலில இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா சோ என்ன பிளாசன்டேஷன் இது என்ன பிளாசன்டேஷன் முதல்ல என்ன பிளாசன்டேஷன் இது ஓகேவா சோ நிறைய ஓவல்ஸ் ரெண்டு ஆல்டர்னேட் ரோஸ்ல நானே டிரா பண்ணி காட்டுறேன் சோ இதுதான் எப்படி ஓகே இந்த மாதிரி நமக்கு பாடு இருக்கு ரைட்டா ஸோ அப்போ ஓவியல்ஸ் என்னன்னா இந்த மாதிரி ஆல்டர்னேட் ரோஸ்ல ஓவியல்ஸ் அரேஞ்ச் ஆகுறான் அப்போ இந்த படத்தை பார்த்தாவது நீங்கள் ஆன்சர் பண்ணணும் யூ ஹேவ் டு ஆன்சர் திஸ் இஸ் அ மார்ஜினல் பிளாசன்டேஷன் என்னது
marginal placentation. அப்ப marginal placentation என்ன ஃபேமிலில இருக்கு? So அப்ப marginal placentation என்ன ஃபேமிலில இருக்கு? So ஆன்சர் பண்ணுங்க. marginal placentation liliaceae. So marginal placentation எங்க இருக்கு? No. ஓகேவா? brassicasium கிடையாது, solanaceum கிடையாது. So the answer is Fabaceae. The answer is Fabaceae. ஓகேவா? Okay, Pasangla. Very good, very good. Option next question. Next question. So, given two statement regarding oogenesis. Okay, the primary follicle. So, primary follicle liyum secondary follicle liyum irukkiradhu enna oocyte. Takkunu comment la podunga. Primary follicle liyum secondary follicle ulla irukkiradhu enna oocyte. Is surrounded by more layers of granulosa cells and a theca and shows fluid filled cavity called antrum. Now it is called secondary follicle. Yes, primary follicle la நம்மளுக்கு வந்து primary oocyte சுத்தி நிறைய granulosa cells வரும். So அத வந்து நம்ம வந்து secondary follicle னு சொல்லலாம். But இந்த fluid filled cavity அப்படிን இருக்கிறது நம்மளுக்கு எங்க வரும் அப்படிን கேட்டிங்கனா tertiary follicle ல தான் வரும். எங்க வரும் கண்ணா? It will be in the tertiary follicle. அடுத்து Graafian follicle ruptures to release secondary oocyte from the ovary by the process called ovulation. Graafian follicle rupture ஆயிட்டு it releases secondary oocyte. கரெக்ட் தானே? Graafian follicle ல இருந்து வெளியில வரது secondary oocyte தான். Okay, and the ovary by the process called ovulation அப்படின்றது கரெக்ட். So அப்போ எத்தனை பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க? What's the right answer? டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. 1 4 4 4 4 1 4 4 4 4 4 4 தான் 4 தான். Very good students, very good. 4 தான் correct. Krishna Kirtana primary oocyte, very good Kanna. So statement 1 is incorrect but statement 2 is correct. Okay, next question. ஓகே, ஒரு பாப்புலேஷன் ஸ்டேபிள்னு சொல்றோம். ஒரு பாப்புலேஷன் நம்ம ஸ்டேபிள்னு சொல்றோம். அப்போ அவன் ஸ்டேபிள்னா அப்போ எந்த ரீசன் செட் ஆகும்? ஓகே, growth வந்து 0 அண்ட் இங்க ஏஜ் பிரமிட் earn ஷேப்ல இருக்குமா? அண்ட் பாப்புலேஷன் ஹேவ் வெரி ஹை பாப்புலேஷன் ஆஃப் ப்ரீ ரிப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்களா? இல்ல, there are large number of reproductive individual and smaller number of pre-reproductive individuals in a population. So அப்போ ஒரு பாப்புலேஷன் ஸ்டேபிள்னா என்ன இருக்கும்? எது ஆன்சரா இருக்கும்? எது 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 எஸ் 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 ஒரு பாப்புலேஷன் ஸ்டேபிள்னா growth is 0. earn ஷேப்லாம் இங்க என்னது? நெகட்டிவ். இங்க நெகட்டிவ்ல இருக்கும். ஓகேவா? நெகட்டிவ் growth. so it is 0. இது வராது. ஓகேவா? so very high proportion of pre reproductive அங்க growth நல்லாவே இருக்கு. இங்க ஸ்டேபிள் ஆயிடுச்சு. so இதுவும் கிடையாது. and large number of reproductive no இதெல்லாம் கிடையாது. so the here the answer is option number 1. 1 கரெக்ட். ஈஸ்வரி கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஏன் எல்லாம் 3 4 ஆராத்யா கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. கிருஷ்ண கீர்த்தனா கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. Very good. So next question போயிடலாம். Yes. So answer is option number 1. Correct பண்ணிக்கோங்க. The answer is option number 1. Growth வந்து more or less 0. ஏன் 4 2 சொல்றாங்க சார்? There is large number of reproductive and smaller number of pre-reproductive. அது எங்க போய்டும்? So இது எங்க போய்டும்? நமக்கு நெகட்டிவ் growth இல்லையா? எங்க போய்டும்? Okay. So இத சொல்ல கூடாது. No. Round shape நமக்கு வந்துரும். பசங்களா செக் பண்ணிக்கோங்க. Okay. So I'm moving to the next question. So housefly belongs to which family? Ma'am நானே சொல்லிறேன். So housefly belongs to which family? வேண்டாம். நீங்க லிவிங் வேர்ல்ட் எழுதிருக்கீங்க, எங்களுக்கு தெரியும். So அப்போ Californiae is nothing but carrion flies. Hominidae இல்ல Mucidae இல்ல இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் சார் வேகமா முடிக்கணும்னு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்க்கு வர ஃபேமிலி. ஹோமினிடே அப்படின்றது ஏப்ஸ் ஃபேமிலி. மேம் பசங்க ஆன்சர் போட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ ஓகே ஆன்சர் போட்டீங்க. ஆப்வியஸா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் Mucidae. ஆனா கிங்டம் ஃபைலம் கிளாஸ் என்ன கிங்டம் என்ன ஃபைலம் என்ன கிளாஸ் என்ன ஆர்டர் என்ன ஃபேமிலி என்ன ஜீனஸ் என்ன ஸ்பீஷீஸ்? டக்குன்னு சொல்லுங்க. கிங்டம் ஈஸி, அனிமாலியா. ஃபைலம் ஆர்த்ரோபோடா. சார் நீங்க சொல்லாதீங்க சார். ஃபைலம் ஆர்த்ரோபோடா கிளாஸ்.
சார் முடிக்கணுன்றதுக்காக வேகம் சொல்றாரு. சார் சொல்லாதீங்க, ஆர்டர் மட்டும் நீங்க சொல்லாதீங்க. ஃபேமிலி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆர்டருக்காக தான் நான் இதை எழுதவே செஞ்சேன். ஓகே, ஜீனஸ் ஸ்பீஷீஸ் டொமஸ்டிகா, மஸ்கா டொமஸ்டிகா. மஸ்கா டொமஸ்டிகா. ஆர்டர் மட்டும் போடுங்க. ஆர்டர் என்ன பசங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடாதவங்க லைக் போடுங்க. ஓகேவா? நான் ஆர்டர் மட்டும் கொடுக்கல. ஆர்டர் மட்டும் எனக்கு இப்ப என்ன வேணும்னு தெரியணும். நீங்க சொல்லுங்க. எனக்கு பசிக்குது, ஆர்டர் போடணும். எல்லாரும் இங்க டீம் எல்லாரும் பசியோட இருக்காங்க. கொஞ்சம் கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கு. சோ என்ன ஆர்டர்? ஆன்சர் வந்துட்டாங்களா? போட்டாங்களா? கரெக்ட். ஹேசன்பர்க். ஹேசன்பர்க். எஸ், வெரி குட் ஹேசன்பர்க், வெரி குட். ஓகேவா? ஹவுஸ் ஃப்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 விங்ஸா இருக்கும். பின்னாடி 2 இருக்க ஹைண்ட் விங்ஸ் வந்து ரொம்ப பொடியா இருக்கும். ஓகேவா? சோ அதனால 2 விங்ஸ் இருக்கனால we are keeping it under the Diptera. Next question, select the incorrect statement with respect to the plasma membrane. Cell the unit of life ல வந்திருக்கு. So பாருங்க, it is composed of lipid and the lipid bilayer இருக்குன்னு சொல்றாங்க, and tails of the lipid will be hydrophobic இருக்குன்னு சொல்றாங்க, and non-polar heads. ஓகேவா? இது inner sideல மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க, and in the plasma membrane transport of molecules க்கு allow பண்ண, it helps in the transport of molecules. ஓகேவா? So இது என்ன வரும் கேட்டிருக்கிறது incorrect with respect to plasma membrane. ஓகேவா? அப்ப ஏது பட்டுன்னு ஆன்சர் போடுங்க. ஏது இன்கரெக்ட். ஓகேவா? ஹெட் எப்படி இருப்பான்? ஹெட் இங்க பாருங்க, லிப்பிட் பைலேயர்ல இருக்கும். டைல்ஸ் வேர் ஹைட்ரோபோபிக் தான். ஹெட் வந்து என்னது? இட் இஸ் நான் போலார் இல்ல, ஹெட் இஸ் அ போலார் ஹெட் அண்ட் இட் இஸ் ஹைட்ரோஃபிலிக். அண்ட் இது எங்க இருக்கும்? டுவர்ட்ஸ் அவுட்டர் சைடு. ஸோ இதுவும் வராது. ஓகேவா? Right, then it allows the transport of molecule in and allow. Okay, active transport, passive transport எல்லாம் பார்த்திருக்கோம். Yes, very good students. Option number 3. Okay, answer for this question is option number 3. Then diacetyl morphine is also called as what? Diacetyl morphine is also called what? Quick answer பண்ணுங்க, ரொம்ப easy. So இங்க crack வந்து stimulanta depressanta. It is derived from cocaine. So it is a stimulant. Smack, it's opioid. It is a depressant. Amphetamine, அது ஒரு stimulant தான். It will affect the central nervous system ல தான் இது act ஆகும். Stimulant affects the central nervous system. Barbiturate, it is a sedative. Sedative நாவே depressant தான். It will also act on CNS. So students already answer போட்டிருப்பீங்க. Very good. Yes, two answer போட்டாங்க. Super, very good students, very good. Okay. எல்லாரும் கரெக்ட்டா ஆன்சர் பண்றாங்க. ஹேசன்பர்க், ஆராத்யா, கிருஷ்ண கீர்த்தனா, very good. Very good, Dr. Naveen, Silent Mafia, KG Silent Special. Mafia, very good. Hari Raghavi, GK Go Special, page. very good. Go page. Next question போலாம் சார். Next question. Which of the following are characteristic feature of bacteria except most of them are heterotrophic, cell wall is made up of chitin, nuclear membrane is absent and 70s type of ribosomes are present. Okay வா? என்ன வரும் பட்டுன்னு ஆன்சர் போடுங்க. யோசிக்கவே தேவையில்லை. என்ன ஆன்சர்? So பாருங்க, most of them are heterotrophic, cell wall is made up of chitin, nuclear membrane is absent and fourth option is 70s type of ribosome. So answer என்ன? So here the cell wall is not made up of chitin. Cell wall is made up of polysaccharide and sugars அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. So அப்போ இங்க incorrect இதுதான். ஓகேவா? most of them are heterotrophic தான் correct. இது prokaryotic type of cell nuclear membrane இருக்காது and இங்க 70s type of ribosomes இருக்கும். Yes, very good. The answer for this question is option number 2. Very good, Aradhe, Gopesh, Dr. Naveen. So அடுத்து this is a question from reproductive health. ரொம்ப easy. டக்குன்னு பார்த்தோனே கண்டுபிடிக்கிற மாதிரி தான். How many of the statements are right ன்னு கேட்டிருக்காங்க. Reproductive health refers to the total well-being in all aspects of reproduction. Yes. And amniocentesis is legally banned for sex determination க்கு amniocentesis யூஸ் பண்ணக்கூடாது இந்தியால. அதுவும் கரெக்ட். Saheli, a new oral contraceptive for female, non-steroidal,
collaboration of ICMR கிடையாது, collaboration of CDRI Lucknow அப்படின்னு இருக்கும் இல்லையா? So what is CDRI? Central Drug Research Institute. An amniocentesis is used to determine genetic disorders and survivability of fetus. அதுவும் correct. So how many statements are right, students? Quickly சொல்லுங்க என்னென்ன statements right? Very good. Very good. Sama. Yes. ABD only. Very good. ABD only. Very good. Next question. Quicker. Next question. Terminalization of chiasmata. Okay, terminalization of chiasmata எப்ப நடக்கும்? ஓகேவா? ஸோ நம்மளோட ப்ரொஃபைஸ் 1ல நமக்கு 5 சப்ஸ்டேஜஸ் இருக்கு. லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேக்கேட்டின், டிப்ளோட்டின் அண்ட் டயாகைனசிஸ். ஓகேவா? ஸோ அப்போ terminalization of chiasmata எப்ப நடக்கும்? ப்ரொஃபைஸ் 2லயா இல்ல டயாகைனசிஸ் ஆஃப் ப்ரொஃபைஸ் 1லயா, மெட்டாஃபைஸ் 2லா இல்ல பேக்கேட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொஃபைஸ் 1லயா? எப்ப இது நடக்கும்? பட்டன் ஆன்சர் போடுங்க பாப்போம். ஓகேவா? ஸோ terminalization of chiasmata எப்போ நடக்கும்? terminalization of chiasmata. Yes, super. Very good. டயாகைனசிஸ்லாம் terminalization of chiasmata வந்து நடக்கும். ஓகேவா? ரைட்? சூப்பர் பசங்களா, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரொம்ப ஈஸி. இது நம்மளோட ECG. ஸோ ECGல நம்மளுக்கு வந்து P wave, QRS wave, T wave இருக்கும். P, QRS, T. அதே மாதிரி இந்த பாயிண்டர் end of T wave அப்படின்னு சொல்லுவோம். So P wave is marked by atrial systole, QRS is marked by atrial systole, atrial depolarization னு சொல்லுவோம். ventricular systole, ventricle depolarization னு சொல்லுவோம். இது ventricular diastole, ventricular repolarization னு சொல்லுவோம். end of T wave நம்ம கண்டிப்பா end of systole அப்படின்னு சொல்லுவோம். why we call it as end of systole அப்படினா இதுக்கப்புறம் ஹார்ட் போற ஸ்டேஜ் வந்து joint diastole. ஹார்ட்ல எல்லாமே joint diastole போகுது. அப்படி குவிக்கா மேட்ச் பண்ணா குவிக்கா சொல்லுங்க. P wave depolarization of atria, QRS complex depolarization of ventricle, T wave repolarization of ventricle, end of T wave, end of systole. மேட்ச் பண்ணிட்டீங்களா? quick. Option 2 3 1 4 2. very good. super. இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். very good. next question. very good Durga, very good. very good students, very good. Which of the following features is not true for the virus? When compared to virus வச்சு பார்க்கும்போது இது true இல்ல. Okay, they have the RNA as a main genetic material and they were discovered by the TO DNA. Here capsulomere will be present around the genetic material, and fourth option is they were smaller than the virus. Okay va? So answer போடுங்க பட்டன நான் டக்குன்னு மூவ் ஆறேன். Okay va? So which of the following is not a feature of viroids? Okay, so suppose they will be having RNA as a genetic material. Okay, அதனால அவங்க molecular weight low molecular weight அப்படினு நம்ம சொல்லுவோம். Yes, they were discovered by TO DNA. Okay va? So இங்க capsomeres னா என்னது? protein coat ஓட smaller subunits இல்லையா? அதாவது நம்மளோட capsid. Okay, என்னது? capsid ஓட smaller subunit. இங்க protein coat கிடையாது. அதனால தான் நம்ம viroid னு சொல்றோம். அப்போ இங்க capsomere capsid எல்லாம் இருக்குன்னு சொல்றோம். wrong. Okay va? So அந்த protein coat இல்லனால they were smaller than the virus. Okay, the incorrect statement is option number 3. Yes, very good. Next question. direct question. which of the following is not secondary ன்னு கேக்குறாங்க. primary metabolites, secondary metabolites, difference என்ன, primary metabolites ஓட function என்ன அப்படின்றது நமக்கு ரொம்ப பகிரங்கமா தெரியும். இங்க anthocyanin, lecithin, curcumin, morphine. இங்க வந்து lecithin அப்படின்றது lecithin is a phospholipid. So it is primary. It is a primary metabolite. So அப்போ மத்தது எல்லாமே secondary. இதெல்லாமே secondary. So lecithin தான் primary. So exception அப்படின்னு கேட்டா lecithin தான். கரெக்ட்டா? Yes students, பக்காவா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. very good. இதெல்லாம் direct answer. So happy to see you answer. super. எல்லாரும் ஆக்டிவா இருக்கீங்க. சீக்கிரம் முடிக்க போறோம். yes, good. very good Vijayalakshmi.
Very good. Asmina, very good. So select the correct match. Select the correct match. Select the correct match. Okay, va. So chlorophyll C, green algae, carrageen, red algae, true leaves and roots will be present in the bryophytes. Well-developed vascular tissues will be seen in the Markentia. Okay, va. So is it correct? So paranga chlorophyll C will be present in the green algae, va? No. So in case of green algae, chlorophyll A and B. Okay, chlorophyll A and B da inge irukum. So idu varadhu. Okay. Then carrageen will be present in the red algae. So carrageen will be present in the red algae. Correcta? Correcta? Yes, carrageen will be present in the red algae. True vascular tissues, okay, or true vascular leaves and roots தான் இருக்காது. ஏன்னா இங்க நம்மளோட vascular tissues and vascular bundles எல்லாமே absent. So இங்க இருக்காது. Well developed. So இந்த bryophytes வரனா Markensia. அப்ப இங்க மட்டும் என்ன well developed vascular tissues இருக்குமா? No. Okay va. So answer is option number 2. Okay. Very good, students. Super. Next question. Given below are two statements. Statement 1. Intracytoplasmic sperm injection is another specialized procedure. Intracytoplasmic sperm வெளியில எடுத்து எக்குக்குள்ள அந்த ஸ்பெர்மை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றது நம்ம அந்த எக்கையும் வெளியில் ரிட்ரீவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பெர்மை உள்ளே வைக்க முடியும். ஸோ அப்போ அது இன் விவோ கிடையாது, இன் விவோ ஃபர்டிலைசேஷன் கிடையாது, அது in vitro. அது வந்து in vitro, outside the body. In vitro na outside the body. Infertility cases due to inability of the male partner to inseminate. Male partner நால inseminate பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான reason erection இல்ல அப்படின்றதுதான். So it is corrected by artificial insemination. So artificial insemination அப்படின்றது correct. So statement 1 தப்பு, statement 2 correct. So அப்ப என்ன option? Statement 1 is incorrect, statement 2 is correct. எல்லாரும் 4 சொல்லிட்டாங்களா? சூப்பர் பசங்களா, சூப்பர். Next question. Very good Shivappa Sajjan. Very good students. பக்கவா நீங்க ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. So proud of you. In the time you are very active. So happy for you. Very good. Dharani, Deepak, Adi, Adalya. Next question போயிடலாம் சார். So யார வந்து ஓகேவே யார வந்து So this is the last question in botany today. இன்னும் ரெண்டு क्वेश्चन இருக்குமா? Okay, so now 2-3 questions will be there. Okay. So which of the following organism cannot be used as a biofertilizer? Okay. So யார biofertilizer யூஸ் பண்ண முடியாது. ஜெனரலா நம்ம யார biofertilizer யூஸ் பண்ணலாம்? பாக்டீரியா. ஓகேவா? யார யூஸ் பண்ணலாம்? பாக்டீரியா. ஓகேவா? யார பாக்டீரியா. ஓகேவா? நெக்ஸ்ட் வேற யாரு? பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, ஓகேவா, அண்ட் ஃபங்கை. ஓகேவா, அண்ட் ஃபங்கை இவங்கள மட்டும் தான் என்ன பண்ண போறோம்? ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணுவோம். இங்கே பேக்ல வைரஸ் இருக்கான் பாருங்க, இவன் வந்து பயோ கண்ட்ரோல். ஸோ அப்போ அசிலோட்டோரியா அனபினா குளோமஸ் இஸ் ஃபங்கை. ஸோ அசிட்டோபாக்டர். ஸோ அப்போ இது ஆன்சரு இங்கே டி ஒன்லி. ஓகே, இவனை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியாது. ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது ரொம்ப ஈஸி. நம்மளோட ஒயிட் பிளட் செல்ஸ் ஓட ரேஷியோ இது ரொம்ப ஈஸி. ஸோ டக்குன்னு ஆன்சர் பண்ணோம். மேஜராக இருக்கிறது நம்மளோட லிம்போசைட்ஸோட பர்சன்டேஜ். ஸோ நம்ம WBC எப்படி கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு நம்ம பிரிப்போம் இல்லையா? ஏ கிரானுலோசைட்ஸில் அந்த சின்ன சின்ன நரன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது. லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏ கிரானுலோசைட்ஸ். அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு லிம்போசைட்ஸ், நியூட்ரோஃபில், மோனோசைட்ஸோட பர்சன்டேஜ் என்ன? ஸோ eosinophils 2 to 3%, lymphocytes 20 to 25%, neutrophils 60 to 65%, monocytes 6 to 8%. கரெக்ட்டா பசங்களா? நம்ம பசங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. எல்லாரும் 1 சொல்லிருக்காங்க. எல்லாரும் 1 சொல்லிருக்காங்களா? எல்லாரும் சூப்பர் 1 சொல்லிருக்காங்களா? ஓகே, 2 3 4 1. சூப்பர், வெரி குட். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்டார். சூப்பர். ஹாய் ஹுமைரா பானு, ஹாய். கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. ஓகே, which of the following is not which of the following is very good Dharani. Okay, which of the following is an example Dharani 1 டா. in situ conservation. ஓகே, செக் பண்ணு ஏன்னு. இது 1 is the answer. Yes, which of the following is an example for in situ conservation? கொடுத்திருக்காங்க ஆன்சர். which of the following is an example in situ? national park னு சொல்லிருக்காங்க. ஓகே, போடாச்சா? ஹேசன்பர்க் ஆன்சர் பண்ணிருக்காரு. yes. Okay, the answer is option number in 4. Okay,
துர்கா ஏதோ 4ன்னு சொல்றாங்க. ஸோ எஸ் இங்கே ஆப்ஷன் 1 தான். ஓகேவா? நேஷனல் பார்க்ஸ். இந்த ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், பொட்டானிக் கார்டன், இங்கே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்க்கும் வைல்ட் லைஃப் சஃபாரி பார்க்கும். ஓகேவா? சஃபாரி பார்க்ஸ் வந்து எக்ஸிட்டூல வந்துடும். சஃபாரி பார்க்ஸ் வந்து எங்கே வந்துடும்? எக்ஸிட்டூ. ஓகே, வெறும் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இன்ஸ்டியூட்டில் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ். So this will be the last question நினைக்கிறேன். So this will be the last question of this session. So முடிச்சிடலாம். So assertion and reason. So assertion, ascending limb of loop of Henle is, so அதனால நம்மளுக்கு வந்து as you know நம்மளோட loop of Henle this is the descending limb, this is the ascending limb. So descending limb of loop of Henle, ascending limb of loop of Henle functions la descending limb is permeable to water, ascending limb is permeable to electrolyte அப்படி நம்ம படிச்சிருப்போம். So அப்போ ascending limb of loop of Henle is impermeable to water அப்படின்றது correct. Allows transport of electrolytes passively or actively or passively ன்றதும் correct. Reason, dilution of filtrate takes place. அதாவது நம்மளுக்கு PCT ல இருக்கிற filtrate is isotonic to blood. Isotonic to blood. இந்த filtrate descending limb ல கீழ வர it becomes hypertonic to blood. Hypertonic to blood. In the hypertonic filtrate, when it goes up, it becomes hypotonic. இப்படி hypotonic இது எப்படி சார் க்ளோஸ் பண்றது? இப்படி ஹைப்போடானிக்கா மாறதுக்கான ரீசன் என்ன? நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் வெளியில வரதுனால it's become hypotonic. So reason is also right and it is the right explanation of the assertion. So எத்தனை பசங்க 1 ஆன்சர் பண்ணிருக்காங்க? அவங்கலாம் 1 ஆன்சர் பண்ணி 10 மினிட்ஸ் ஆச்சு மேம். 10 நிமிஷம் நான் பேசியே 10 செகண்ட் தான் ஆகுது. So students, with this we have come to the end of part 1. இதே மாதிரி நாளைக்கும் நிறைய questions-ஓட உங்களை நாங்க மீட் பண்ண போறோம். So we'll have beautiful and very interesting questions we'll be solving tomorrow. Thank you எல்லாருக்குமே. Thank you so much for staying in live and answering. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். We were very happy to help you. So எஸ் பசங்களா, உங்களுக்கே இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும்னு நான் 100% நான் சொல்கிறேன். பிகாஸ் நம்ம எல்லா சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியாச்சு, ரைட்டா? ஸோ அதனால நானும் சொல்கிறேன். ஓகே, ஐ நீட் டு சே ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிருஷ்ண கிருஷ்ணா, அஸ்மினா, ஃபாத்திமா, சைலண்ட் மாஃபியா, துர்கா, ஜிகே ஸ்பெஷல், டாக்டர் நவீன், டாக்டர் தரணி தீபக், எஸ் மஞ்சுளா, ஆதி, எஸ் நிறைய பேர் இன்னும் ஆராத்யா, கோபி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகேவா? ஸோ நாளைக்கும் நாங்கள் இதே டியூவில் நாங்கள் வர போகிறோம் உங்களுக்காக. ஓகேவா? ரைட்டா? நம்ம பார்ட் 2ல நம்ம சந்திக்கலாம் பசங்களா. டெஃபினெட்லி. அதே மாதிரி இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கமெண்ட் பண்ணாலும் ஓகேவா? உங்களோட கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஏதாவது மேம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் கொடுங்க, இங்க எக்ஸ்ட்ரா இந்த இன்புட்ஸ் கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டிங்கனாலும் ப்ளீஸ் நம்மளோட கமெண்ட்ல நீங்க போடுங்க. உங்களுக்கு எனி டைம் ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி. ஸோ yes students, thank you sir, ma'am, nice question solving. Thank you Dharni Deepak, thank you so much. Heisenberg, இப்படி சிரிக்கிறீங்க தெரியல. ஓகே, thank you so much. So வேற என்ன உங்களுக்கு எந்த மாதிரி will see you teachers tomorrow. கண்டிப்பா அஸ்மினா இன்னும் உங்களுக்கு நிறைய நாங்க வந்து கொடுக்க தான் போறோம். நாளைக்கு பார்ட் 2ல ஈவன் we have a lot of questions நாளைக்கு. ஸோ நம்ம டார்கெட் 500 அடிச்சு தூக்குறோம் சார். பயங்கரமா சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா கொஸ்டின்ஸும் ஹேண்ட் பிக்டா தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். நாளைக்கு இதை விட இன்னுமே கொஞ்சம் கஷ்டமான டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸோட வரலாம். ஓகேவா? ரெடியா? அதுக்கு அவங்க ரெடியா? டைம்னு கேட்காதீங்க. பட் திஸ் இஸ் த டைம் வேர் யூ ஸ்பெண்ட் த ஸ்டூடெண்ட். நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ரீநீட்டுக்கு ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கிறப்ப திஸ் இஸ் த டைம் யூ ஹாவ் டு பி வெரி ப்ரோஆக்டிவ். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். யூ ஆல் ஆர் வெரி ப்ரோஆக்டிவ். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு பார்க்கறது. சம வர்த்தான questions. Thank you Dr. Naveen. It's so happy to hear all this. Sweetie, thank you so much. Thank you
மீண்டும் சந்திப்போம்னு சைலண்ட் மாஃபியா சொல்லியிருக்காங்க. Okay. ஓகே, செம்ம வர்த்தான கொஸ்டின், இன்னும் பெட்டரான கொஸ்டின்ஸோட நாங்க வரும். ஓகே, ஜிகே ஸ்பெஷல் மாஸ் லைவ்னு சொல்லிருக்காங்க. ஓகே, thank you sweetie மாஸ் அஸ்மினா லைவ். ஃபாத்திமா. thank you அஸ்மினா ஃபாத்திமா. ஸோ இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி லைவ் தேவைப்படும், இன்னும் நிறைய பேர் வந்து எட்வின் சாரும் ஸ்ருதி மேமும் காம்போ வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லிடுறோம், ஸ்ருதி மேமும் எட்வின் சார் காம்போ வேணுமா? நம்ம 3 பேர் காம்போவும் இன்னும் ஒரு தடவை வரலாம், நீங்க நானும் அனு மேம். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் மேரத்தான் வருது மண்டேல இருந்து, மறந்துடாதீங்க. ஸோ மண்டேல இருந்து மேரத்தான். மண்டே மேரத்தான்ல நம்மளுக்கு வந்து மண்டேல இருந்து போகிற 1 வீக்கும் எல்லா ஃபேக்கல்டிஸும் நீங்க பார்க்க தான் போறீங்க. ஸோ கவலையே படாதீங்க, எவ்ரிபடி வில் பி ஆன் லைவ். ஸோ தரமா பண்றோம். பெஸ்ட் உங்களுக்கு என்ன தேவை, லாஸ்ட் 1 வீக்குக்கு உங்களுக்கு என்ன தேவைன்றதை நம்ம பக்காவா கொடுத்துடலாம். ஓகே, கண்டிப்பா 6 days 6 live. We are waiting. ஓகே, எக்ஸாம் ஹால்ல ஞாபகம் வரும் மொமெண்டா? கரெக்ட் தான். Thank you sweetie, thank you so much. ஓகே, நம்ம செஷன் முடிச்சுக்கலாமா? ஓகே, வேற ஏதாவது லைக் பண்ணா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. ஓகேவா? கொஞ்சம் உண்மையாவே we are so privileged to help you. So இன்னும் உங்களுக்கு டைம் பெர்மிட்ஸ் will extend this session also. Okay, but ரொம்ப லேட் ஆயிடுச்சுனால சாருக்கு அப்பயே பசிச்சிருச்சு போல, முடியல பாவம், தண்ணி குடிச்சு சமாளிச்சிட்டு இருந்தாரு. ஈவன் we have our back end team also waiting for us to complete the live. ஸோ உங்கள்கிட்ட சில பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். திருப்பியும் சொன்ன மாதிரி NTA புது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த NTA பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷார்ட்ஸில் ஏகப்பட்ட கண்டென்ட் குவிக் பைட்ஸாக உங்களுக்கு நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த குவிக் பைட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ எல்லாமே பக்கா கண்டென்ட் தான். ஓகே, எஸ் சார் சிரிக்கிறீங்க. ஓகே மேம், எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வர்த் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சார். ஓகே, எல்லாம் ஃபயரா இருக்கு பாருங்க, ஃபுல்லா ஃபயரா இருக்கு. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ் பசங்க, ஃபயரா இருக்கு. வச்சுக்கோங்க சார். ஓகே ஓகே, ஃபயருக்கு நல்ல ஹார்ட் இருக்கிறது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு ஃபயர் மட்டும் தான் தெரியும். அதுதான் ஏதோ பிரச்சனை, கண்ணாடி மாத்தணும்னு நினைக்கிறேன். ஆமா, கண்ணாடி மாத்தணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஹார்ட்டும் ஈக்குவலா தெரியுது, ஃபயரும் ஈக்குவலா தான் தெரியுது. ஓகே, பாருங்க சார் பயங்கர ஹாப்பியா அவர் போறாரு. என்னமோ ஃபுல்லா ஹார்ட் பாருங்க சார். நான் கேட்கவே இல்ல, நீங்க தான் ஃபயர் ஃபயர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் பசங்களா, வாய்ஸ் அவ்வளவுதான் த்ரோட் போச்சுதான். ஓகே, சோ thank you so much. Okay, we will end good night, take care. நாளைக்கு பார்க்கலாம். bye பசங்களா, bye. thank you. Yes, thank you so much. Thank you. 1008